ஒரு சூப்பர் டூப்பர் சயின்டிஸ்ட் who can explain AI in a simple terms. என்ன இல்லை இந்த திருநாட்டில் எதற்கு கையேந்த வேண்டும் வெளிநாட்டில். இல்லை மக்களுக்கு ஒரு பயம் இருக்கே, அதாவது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மக்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேலை பண்ணுற 90% பீப்புள் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பீப்புள் தான். ஸோ அதனால் கணக்கு ஃப்ளூவெண்ட்டாக வர்றவங்களுக்கு ப்ரோக்ராமிங் நேச்சுரலாக வரும். ப்ரோக்ராமிங் நேச்சுரலாக வந்துச்சுன்னா அவங்களுக்கு கணக்கு கண்டிப்பாக வரும். இந்த ஏஐன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்ன, யார் படிக்கலாம், யாருக்கு இது ஈஸியாக இருக்கும், படிக்கலாமா? ஒன்று ஒன்றா கேளுங்க. பேய் இருக்கா இல்லையா? நிறைய பேர் டேட்டா சயின்டிஸ்ட்னு போட்டுக்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட்னு டைட்டில் வச்சிருக்கிற ஒரு 100 பேரை சாம்பிள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் 95 பேர் வெறும் பைத்தன் டெவலப்பராக மட்டும்தான் இருக்கும். ChatGPT இஸ் அ த்ரெட் ஃபார் பீப்புள் ஹூ டோன்ட் அப்கிரேட் themselves. சும்மாவே அரைச்சிட்டு இருக்கவங்க, ரிப்பீட்டேட்டிவாக வேலை பண்ணுறவங்க, அவங்களோட திறனை தெளிவாக டிப்ளாய் பண்ணாதவங்க, அவங்கள எல்லாரையும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான டேட்டா இருக்குது, மைண்ட் பண்ணுறேன், அதில் வந்து பேட்டர்ன் கண்டுபிடிக்கிற இந்த ப்ராசஸ் பேர் டேட்டா சயின்ஸ். அண்ட் இதை வந்து ட்ரெயின் பண்ணுறேன், தட் இஸ் மிஷின் லேர்னிங். அண்ட் அல்டிமேட்லி அல்டிமேட்லி டெசிஷன் மேக்கிங். அண்ட் ஜெனரேட்டிவ் மாடலிங் அண்ட் டிஸ்கிரிமினேட்டிவ் மாடலிங் தே ஹேவ் ஆல்வேஸ் பீன் டுகெதர். ஆனால் இப்போ தான் பாப்புலர் ஆயிருக்கு. இப்போ ரீசெண்டாக ஏராமான் வந்து யூஸ் பண்ணார்ல, ராகுல் அமீத், அவரோட வாய்ஸ் ட்ராக்கை எடுத்து ஒரு சாங்கை ப்ரொடியூஸ் பண்ணார்ல. ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சரில் நிறைய நடக்கும். அதாவது என்னன்னா சிங்கர்ஸ்க்கெலாம் பிரச்சனை. ஹாய் மக்களே, வணக்கம். இது வரைக்கும் நீங்கள் வந்து யூ would have met a lot of people who are super skilled in some technology or super skilled in some field. ஓகேங்களா? அவங்ககிட்ட போய் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக பேசுவாங்க. பிகாஸ் they never had a chance to explain it to us kid. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சூப்பர் டூப்பர் சயின்டிஸ்ட் who can explain AI in a simple terms, ஒரு டீ கடையில் பேசுகிற மாதிரி பேச முடியுமா, எல்லாருக்கும் புரியுமா அப்படின்னா வந்து இந்த செஷன் உங்களுக்காக தான். ஸோ யூ கேன் பி ஒரு எதுவுமே ஏஐ பற்றி தெரியாத மக்களே இருக்கலாம். இப்போ ஜென்ரேட்டிவ் வேலை போகுமா போகாதான்னு பயம் இருக்க மக்களாக இருக்கலாம். இல்லை யூ குட் பி அ பியூர் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் ஹூ இஸ் அ டேட்டா சயின்ஸ் கை ஹூ இஸ் அன் எக்ஸ்பர்ட். உங்களுக்கும் இந்த பாட்காஸ்ட்லேயே யூல் கெட் அன் ஆன்சர். பிகாஸ் with me I have Sudharsan. Sudharsan is he is a veteran in AI field. He is a scientist there. He has built multiple models, especially one of the harder domains where the data is not available. Healthcare வந்து he has done a lot of things. So அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம், அவரோட பேக்ரவுண்ட் பேசுவோம். And he has been a PhD from IIT, and it's not just PhD, he is teaching that to all other people. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த பியூட்டி ஆஃப் இட். கற்றுக்கிட்டவங்க எல்லாரும் சொல்லித்தர தெரியாது, சொல்லித்தர தெரிஞ்சவங்க எல்லாரும் நாலேஜ் இருக்காது. ஸோ சம்படி ஹூ ஹஸ் போத் இஸ் சுதர்சன். சுதர்சன், வெல்கம் டு த பாட்காஸ்ட். ஸோ இன்னைக்கு வந்து ஐ ஹாவ் முருகானந்தம், சிடி ஆஃப் குவி, அண்ட் யூ. வி ஆல் வில் த்ரீ ஹாவ் அ டீ கடை டாக் அபவுட் ஏஐ. ஏஐனா என்ன, எப்படி ஆரம்பிச்சு எல்லாமே கேட்போம் நம்ம. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எங்கே படிச்சீங்க, எந்த ஊரில் பிறந்தீங்க, என்ன பண்ணீங்க? இல்லை, நான் மொத்தமாகவே தமிழ்நாடு தாங்க. தமிழ்நாடு தாண்டி வெளியே போகல எங்கேயும். அதாவது என்னோட ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, என்ன இல்லை இந்த திருநாட்டில் எதற்கு கையேந்த வேண்டும் வெளிநாட்டில். இது இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாள் நான். சூப்பர். சோஃபார் அதுக்கான ஒரு தேடல் இருக்குது அஃப்கோர்ஸ். ஆனால் வந்து இப்போ இங்கே இல்லாதது வெளிநாட்டில் இருக்கா இல்லை வெளியூரில் இருக்கான்னு கேட்டால் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. ஓகே, இங்கே எல்லாமே இருக்குது, நம்மளுக்கு இருக்குன்றது தெரியல. அது எந்த ஊரில் பிறந்தது நீங்கள்? நான் வந்து தமிழ்நாட்டு தான், சென்னை தாங்க. எல்லாமே சென்னை தான். ஸ்கூல் எல்லாம் வந்து அம்பத்தூர் கேள்விப்பட்டிருப்பீங்களா? தெரியாது, எல்லாருக்கும் தெரியுங்க. தெரியுமா? ரைட், ஓகே, வெரி குட். ஸோ அம்பத்தூர் பக்கத்தில் புதூர்னு ஒரு இடம், அந்த ஏரியாவில் தான் ஸ்கூல் எஜுகேஷன்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் காலேஜ் வந்து சத்யபாமாவில் படித்தேன், பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இஎன்ஐலேருந்து ப்ரோக்ராமிங் படிக்க முடியுமா? இல்லை மக்களுக்கு ஒரு பயம் இருக்கே, அதாவது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மக்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேலை பண்ணுற 90% பீப்புள் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பீப்புள் தான். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் அ ஹாரிசான்டல்.
இப்போ எலக்ட்ரானிக்ஸ் வந்து வர்டிக்கல், மெக்கானிக்கல் வர்டிக்கல், ப்ரொடக்ஷன்லாம் வர்டிக்கல்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் ஹாரிசான்டல். அது எல்லா டொமைனுக்கும் அப்ளை பண்ணலாம் அதை. அதனால் வந்து யார் வேணால் கம்ப்யூட்டர் கற்றுக்கலாம். கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டவங்க எந்த டொமைனில் வேணால் பெருசாக நீங்கள் ஸ்கூல்லேயே கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டீங்களா இல்லை காலேஜில் வந்து கற்றுக்கிட்டீங்களா? எனக்கு வந்து ஸ்கூல் டைமில் வந்து எனக்கு எலக்ட்ரானிக்ஸில் ஒரு அபரிவிதமான ஆர்வம் உண்டு. ஸ்கூல் டைம்லேருந்தே உண்டு. இன்னும் கூட நான் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த எலக்ட்ரானிக் லேப் செட்டப் அப்டேட் அது இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அண்ட் கம்ப்யூட்டிங் வந்து ஒரு ஆட் ஆன் ஸ்கில்லாக கற்றுக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸ்கூல்லே கற்றுக்கிட்டேன். ஸோ நான் வந்து அந்த ஹையர் செகண்டரி படிக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வந்து மேஜர் எடுத்து படித்தேன். அப்போ வந்து பேசிக் ப்ரோக்ராமிங் அந்த சமயத்தில் சொன்ன 90s வந்து பேசிக் ப்ரோக்ராமிங் தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி படித்தேன் நான். ஸோ ப்ரோக்ராமிங்ன்றது வந்துருச்சுங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, ப்ரோக்ராமிங் யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, கணக்கு ஃப்ளூவெண்ட்டாக வரவங்களுக்கு ப்ரோக்ராமிங் நேச்சுரலாக வரும். ஓகே. ஏன்னா வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்ன்றது வாஸ் இன்வென்டட் பை மேத்தமெட்டிஷியன்ஸ். ஓகே. ஏன்னா அவங்க கையில் எழுதி நோட் புக்கில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்றதுக்காக தான் ப்ரோக்ராமிங்ன்ற ஒரு விஷயத்தை இன்வென்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கான கம்ப்யூட்டரை கிரியேட் பண்ணாங்க, மிஷின்ஸை கிரியேட் பண்ணாங்க. அண்ட் தென் இனிஷியலாக கம்ப்யூட்டர்ஸ் வேர் இன்வென்டட் ஃபார் சால்விங் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறம் அதை ஜெனரலாக மாற்றி எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இது மாடிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ த இன்ஸ்பிரேஷன் கேம் ஃப்ரம் மேத்தமெட்டிஷியன்ஸ். இட் வாஸ் ஒரிஜினலி இன்வென்டட் பை மேத்தமெட்டிஷியன்ஸ். ஓகே. ஸோ அதனால் கணக்கு ஃப்ளூவெண்ட்டாக வர்றவங்களுக்கு ப்ரோக்ராமிங் நேச்சுரலாக வரும். ஓகே. ப்ரோக்ராமிங் நேச்சுரலாக வந்துச்சுன்னா அவங்களுக்கு கணக்கு கண்டிப்பாக வரும். ப்ளீஸ் நம்புங்க. இப்போ ஒரு அவர்ஷன் இருக்குது நிறைய பேருக்கு கணக்கு மேலே. பட் ப்ரோக்ராமிங் உங்களுக்கு ஃப்ளூவெண்ட்டாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் வரும். கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா யூ வில் என்ஜாய் இட். ஸோ இன்ஜினியரிங் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படித்தா ரொம்ப செலிப்ரேட் பண்ணி படித்தாங்க நான். ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்ற ஃபீல்டு வந்து எல்லா டொமைனுக்கும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் என்னன்னா கருவி அமைப்பியல்னு சொல்லுவாங்க. ஓகே. அதாவது யூ ஹேவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் எனி டொமைன் இல்லையா? இப்போ நம்ம இந்த மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் ஆல்சோ இன்ஸ்ட்ருமெண்ட், ரைட்? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றிலாம் படிச்சிருக்கோம் நாங்கள். எங்களோட சப்ஜெக்ட்லேயே படிச்சிருக்கோம். மைக்ரோஃபோன்ஸ் எப்படி வேலை செய்யுது, ஒரு லைட்டிங் எப்படி வேலை செய்யுது, ஏர் கண்டிஷனிங் எப்படி வேலை செய்யுது, ஒரு மெடிக்கல் இசிஜி மிஷின் எப்படி வேலை செய்யுது. ஸோ எல்லா விஷயங்களும் கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி படித்தேன். அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடி மெட்ராஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் படித்தேன். ஓகே. அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டேன். வந்து ஐ டிட் நாட் ஹாவ் தி இன்டென்ட் டு பர்சியூ பிஹெச்டி பேக் தென். ஸோ லேட் 90s. பட் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை இருந்துச்சு, நம்ம வந்து சாகும்போது டாக்டரேட்டாக சாகணும். ஓகே. அது என்ன புதுசாக இருக்குது? அது ஒரு 30 வருஷ கனவுன்னு வச்சுக்கோங்களேன். சாகும்போது டாக்டரேட்டாக சாகணும் அப்படின்ட்டு ஒரு பக்கெட் லிஸ்ட் ஐட்டம் இருந்துச்சு. அதுக்கு ஆனால் வசதி வாய்ப்பு அமையாமல் இருந்தது ரொம்ப காலத்துக்கு. ஓகே. ஸோ ஒரு 12 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஸர் ரவீந்திரன் ஐஐடி மெட்ராஸில் இருக்காங்க. ஸோ ஹி வாஸ் அ கன்சல்டன்ட் ஃபார் அவர் கம்பெனி. என்னோட ப்ரீவியஸ் எம்ப்ளாய்மெண்ட்டில், இப்போ இருக்கிற கம்பெனி இல்லாமல் ப்ரீவியஸ் கம்பெனியில் வந்து ஹி வாஸ் எங்களுக்கு கன்சல்ட் பண்ணாங்க. அப்போ அவரை போய் பார்க்கும்போது ஒரு விஷயம் சொல்கிறேன், லைஃப்பில் நடந்தது. நான் வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி போவேன் மீட் பண்ணுறதுக்கு. ஒரு 2 hours ஸ்லாட் கொடுப்பாரு எங்களுக்கு, அந்த கன்சல்டிங் ஸ்லாட். ஸோ பேசிக்காக சின்ஸ் ஐ வாஸ் ஹெட்டிங் ரிசர்ச் இன் மை ப்ரீவியஸ் கம்பெனி, ஸோ அங்கே போயிட்டு ரிசர்ச் கொஷின்ஸ்லாம் அவர்கிட்ட கேட்டோன்னா ஒரு பதில் வாங்கிக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி. அப்போ வந்து நான் கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் ஆகும். அந்த 2 ஹவர்ஸ்க்கு போகிறதுக்காக 1 வாரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவேன். அவர் கேஷுவலாக ஒரு ஆம்சேர் அப்படி உட்காந்துக்கிட்டு நகரவே மாட்டார், அப்படியே சரளமாக பதில் சொல்லுவார். எனக்கு அது ஒரு பயங்கர அமேசிங்காக இருந்துச்சு. அது வாட் அ ஸ்கில் இல்லை அப்படின்ட்டு. அது பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அண்ட் ஒரு வாட்டி அவரை நான் தனியாக போய் மீட் பண்ணிட்டு, சார் நான் உங்களை மாதிரி ஆகணும், என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். நேராகவே கேட்டேன் அவர்கிட்ட, உங்களை மாதிரி நான் ஆகணும், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். அவர் ஒன்றே ஒன்றா சொன்னார், உன்னோட தியரியை ஸ்ட்ராங் பண்ணிக்கோ. சீரியஸாவா? இதுதான் சொன்னார். வழக்கமாக ப்ராக்டிக்கல் தானே ஸ்ட்ராங் பண்ணணும். ப்ராக்டிஸ் ஐ ஆல்ரெடி ஹேட். ஓகே. நான் வந்து ஐ வாஸ் ஹெட்டிங் ரிசர்ச், பில்டிங் ப்ராடக்ட்ஸ், சால்விங் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், பட் இன் அ மோர் எம்பரிக்கல் ஸ்டைல். அது ட்ரையல் அண்ட் எரர். பட் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன், மேத்தில் ஆர்வம் இருந்துச்சு, பட் ஃபவுண்டேஷனல் லேர்னிங் அவ்வளோவா இல்லை, பிகாஸ் ஐ வாஸ் நாட் ஃபார்மலி ட்ரெயின்டு. அவர் என்கிட்ட ரவீந்திரன் என்ன சொன்னார்னா, நீ வந்து உன்னோட மேத்தை ஸ்ட்ராங் பண்ணிக்கோ, ஃபவுண்டேஷன்ஸை ஸ்ட்ராங் பண்ணிக்கோ, தென் யூ டோன்ட் ஹேவ் டு ரன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் தி அவுட்கம்ஸ். ஒரு விஷயத்தை செஞ்சு பார்த்து தான் அதனோட அவுட்கம்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனோட இன்ட்யூஷன்ஸ் புரிஞ்சாலே நம்ம வந்து அவுட்புட் என்ன வரும் அப்படின்றத யூகிக்க முடியும், எஸ்டிமேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூட்சமமான ஒரு விஷயத்தை எனக்கு சொன்னார். அந்த மீட்டிங்லேயே கேட்டேன் நான் அவர்கிட்ட, சார் நான் உங்ககிட்ட பிஹெச்டி ஜாயின் பண்ண சேர்த்துப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். நீ என்ட்ரன்ஸை கிளியர் பண்ணு, ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னு சொன்னார். ஆனால் என்ட்ரன்ஸ் வந்து ஐ ஹேட் டு ஸ்ட்ரகிள். போய் படிக்கணும், நிறையா ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் அது பிஹெச்டி என்ட்ரன்ஸ் இருக்கு. ஓகே. ஐஐடி மெட்ராஸில் யூ ஹேவ் டு கிளியர் த என்ட்ரன்ஸ் அண்ட் தட்ஸ் சூப்பர் ஹார்ட். ஓகே. இட் இஸ் ரியலி ஹார்ட்.
அண்ட் ஒரு 12 வருஷம் பிரேக்குக்கு அப்புறம் 2012 எண்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 2013 ஃபெப்ரவரியில் வந்து எக்ஸாம் கொடுத்து அண்ட் ஃபார் சம் ஃபார்ச்சுனேட் ரீசன் ஐ கிளியர் த எக்ஸாம். சூப்பர். அதுக்கப்புறம் இப்போ பிஹெச்டியில் எப்படி அவங்க செலக்ட் பண்ணுவாங்க பிஹெச்டி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லா ஃபேக்கல்ட்டி சுற்றி உட்காந்துருப்பாங்க. ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி இருக்கும். சென்டரில் கேண்டிடேட்டை உட்கார வச்சுருவாங்க. ஓகே. அங்கே எப்படின்னா அது ஒரு சுயம்பரம் மாதிரி. ஓகே. எப்படின்னா இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டு யார் வேணால் எடுக்கலாம். ஓகே. ஸோ எல்லாரும் அவங்கவுங்க டொமைன்லேருந்து கேள்வி கேட்பாங்க. நம்ம வந்து கேள்வி பதில் சொல்கிறத வச்சு பீப்புள் வில் பிட் ஃபார் அ ஸ்டூடெண்ட் ஆர் ஓட் ஃபார் அ ஸ்டூடெண்ட். அந்த மாதிரி இருந்துச்சு பேக் தென். அண்ட் பட் வந்து ப்ரொஃபஸர் ரவீந்திரன் முன்னாடி எனக்கு தெரியும்ன்றதால அவர்கிட்ட நான் பேசி வச்சிருந்தேன், சார் நான் கிளியர் பண்ணால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். ஸோ ஹீ ஹேட் அன் அப்பர் ஹேண்டு. ஸோ ஏன்னா அவரும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு டீமில் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி எங்கிட்ட ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இட் வாஸ் அ நேச்சுரல் ஒரு மாதிரி பிட்டிங் ப்ராசஸ் மாதிரி தான் அது இருக்கும். அண்ட் அதில் வந்து ஐ வாஸ் கிரில்டு, practically grilled by the faculty and the questions they asked. And I don't know, maybe Professor Ravindran helped me there. Nice. And he said, okay, vandru va அப்படினு சொல்லி then they gave me that. என்ன டாபிக்ல பண்ணீங்க? நான் வந்து மெஷின் லேர்னிங் தான் PhD. ML. Okay. Any specific? என்னோட thesis title வந்து deployable AI. Okay. I'll tell you what deployable AI means. I'll define it formally. Sure. பட் வந்து என்னோட ஒரு 3 டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம் பிஹெச்டியில். ஏன்னா பிகாஸ் மினிமம் 3 ஒர்க் இருக்கணும் பண்ணுறதுக்கு. அண்ட் தேர் ஆர் சம் ரிக்வயர்மெண்ட்ஸ் யூ நீட் டு ஹேவ் ஜர்னல் பப்ளிகேஷன்ஸ், அந்த மாதிரிலாம் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஐ டுக் 11 years ஃபினிஷ் பிஹெச்டி. வாவ். 11 years. யூஸ்வலாக டைம் ஆகும். ஆவரேஜாக ஒரு 6 to 7 வருஷம் ஆகும். ஐடி மெட்ராஸ் பொறுத்த வரைக்கும் 5 வருஷத்தில் போனவங்களும் இருக்காங்க. பட் வெரி ரேர், வெரி வெரி ரேர். ஸோ யூஸ்வலாக 6 to 7 வருஷம். நிறைய பேர் அந்த டைமில் தான் கிராஜுவேட் ஆவாங்க. எனக்கு 11 வருஷம் ஆச்சு. இதனால் இல்லை, அஃப்கோர்ஸ் ஐ கேன் பிளேம் கோவிட். அது 2 வருஷம் தள்ளி போட்டுருச்சுன்னு. பிகாஸ் எவ்ரி திங் ஸ்டால்டு ஃபார் 2 years. ஓகே. ஸோ மேபி ஒரு கோவிட் இல்லாமல் இருந்ததுன்னா ப்ராப்ளி ஒரு 9 years ரேஞ்சில் முடிச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். நான் ஒரு 7 வருஷம் டைம்லேயே முடிச்சிட்டாங்க எல்லா ரிசர்ச்சையும். அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் பப்ளிஷ் பண்ணும்போது யூ சப்மிட் தி பேப்பர் and you wait for the results. அந்த ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் யூ cannot send the paper anywhere else. எங்கேயும் அனுப்ப முடியாது. You cannot send to multiple locations. So இந்த சமயத்தில் என்னாச்சுன்னா, my paper got stalled for 1.5 years and all. ஓகே. 1.5 years கழிச்சு ரிஜெக்ட் பண்ணுறான். ஓகே. ஸோ தட் டிலேட் எவ்ரி திங். ஸோ வந்து லெட்ஸே சில ரிவ்யூவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இஃப் தே டிசைடட் டு ரிஜெக்ட், தே வில் ரிஜெக்ட் இட் இன் த ஃபர்ஸ்ட் மந்த் இட் செல்ஃப் ஆர் 15 daysல ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அது ஆக்சுவலி லாட் பெட்டர். ஏன்னா யூ கேன் ட்ரை டிஃப்ரெண்ட் வென்யூஸ் ட்ரை பண்ணலாம். இல்லை கொஞ்சம் பேப்பரில் டிங்கர் பண்ணிவிட்டு மறுபடியும் வேறு எங்கன்னா சென்ட் பண்ணலாம். பட் தே ஹெல்ட் என்னோட பேப்பர்லாம் 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு டினைலுக்கு. ஸோ தட் டிலேட் தி ஓவரால் ப்ராசஸ். பட் ரிசர்ச் ஒர்க்லாம் 7.5 வருஷத்துலேயே முடிச்சிட்டோம். எல்லா ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம் நாங்கள். ஸோ ஃபைனலி காட் த டிகிரி ஏர்லி திஸ் இயர். டிகிரி எனக்கு இந்த வருஷம் தான் கிடச்சிது. தீசிஸ் லாஸ்ட் இயர் சப்மிட் பண்ணிட்டேன். பட் டிகிரி, தேங்க்யூ. ஃபைனலாக அந்த பக்கெட் லிஸ்ட் ஐட்டம் காட் இட். ஸோ ஐ வில் டை அ டாக்டரேட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 வருஷத்துலேயே வந்து டாக்டரேட் கோர்ஸ் பண்ணும்போது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்லேயே கிடச்சிருச்சு. ஓகே. கெட்டிங் அ டிகிரி வாஸ் ஜஸ்ட் அன் ஈவென்ச்சுவாலிட்டி. ரைட்டா? ஓகே, டிகிரி ஒன்று வாங்கணும், க்ளோஷர் வரும் அப்படின்றது ஒரு ஈவென்ச்சுவாலிட்டி. பட் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன் டூயிங் ரீசர்ச் அண்டர் ஒரு ஒரு டிஃபிகல்ட்டான கண்டிஷன்ஸ் அண்ட் யூ ஆர் சால்விங் அ ப்ராப்ளம் விச் வாஸ் நெவர் சால்வ்டு பிஃபோர், அது ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது என்னை பொறுத்த வரைக்கும் பிஹெச்டி டிகிரி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், பிஹெச்டி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எப்படி நீங்கள் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறீங்க, எப்படி ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணுறீங்க, and how do you manage your failures imminent, okay, it's always there. How do you manage it? இப்போ வந்து சில பேர்லாம் வந்து if they get their paper rejected they feel very bad. எனக்குலாம் ஹாப்பி தான், ஏன்னா ஐ கேன் ட்ரை த நெக்ஸ்ட் வென்யூ. ஐ கேன் ட்ரை த நெக்ஸ்ட் வென்யூ. ஏன்னா ஒரு வென்யூலும் வேறு ரிக்குவயர்மெண்ட் இருக்குங்க. இப்போ வந்து நான் ஒரு கதை எழுதுறேன், உங்களுக்கு பிடிக்கும், இவருக்கு பிடிக்காம போகலாம். கரெக்ட். அதுக்காக என் கதை தப்புன்னு கிடையாது, என் கதை ரைட்டுன்னு கிடையாது. அதே மாதிரி தான் ஆராய்ச்சியும். சிலர் அக்செப்ட் பண்ணுவாங்க, சிலர் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் ஓகே. So you keep trying and somewhere you will get the right opportunity. And PhD முடியும் போது I had 3 conference papers, 2 journals and 2 patents. Wow. So IIT standard படி ஒரு journal is ஒரு PhD. Oh, okay. Wow. IIT standard படி I mean if you have one journal paper you are eligible to get your PhD degree. Okay. ஸோ வந்து என்னோட ப்ரொஃபஸர் வந்து 3 ஜேர்னல் கேட்டார். சார் முடியாது சார் என்னால். அப்புறம் வந்து he gave me okay
போதும் 2 போதும். சி அவரோட ஸ்டாண்டர்ட் வந்து வே அப்புங்க. ஐ வாஸ் அ பேட் ஸ்டூடெண்ட். ஏன்னா ப்ரொஃபஸர் ரவீந்திரன் வந்து ஹீ இஸ் ஒன் ஆஃப் தி என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு ஏஐ காடு. ஓகே. ஒரு நேஷனல் ஐக்கன், இன்டர்நேஷ்னல் ஐக்கன் இன் ஏஐ. அவருக்கு வந்து ஐ வாஸ் அ பேட் ஸ்டூடெண்ட். பேட் ஸ்டூடெண்ட்டே எப்படியா? பேட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, மற்றவங்க எப்படி இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ராக் ஸ்டார் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவருக்கு இருக்காங்க, இருந்திருக்காங்க, இன்னும் இருக்கிறாங்க. அண்ட் ஐ வாஸ் ஒன் மீடியாக்கர் ஸ்டூடெண்ட். ஓகே. ஸோ ஒய் ஷுட் அவர் ஏன் அவரோட ஸ்டாண்டர்ட் டைல்யூட் பண்ணோம்? ஸோ அதில் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஐ மீன் ஐ வில் நாட் எம்பாரசிங். நம்ம போய் கேட்டால் ஓகே சொல்லுவார், சார் இது அலோவ் பண்ணுங்கன்னு சொன்னால் ஓகே சொல்லுவார். பட் ஐ டி நாட் வாண்ட் எம்பாரசிங். அவரோட ஸ்டாண்டர்ட் நம்மளுக்காகலாம் ஒரு குறைச்சிக்க கூடாதுன்றதுனால ஐ டுக் லாங்கர். இட்ஸ் ஓகே. ஃபைனலி ஹீ இஸ் ஹாப்பி, ஐ எம் ஹாப்பி. ஃபைனலாக டிகிரியும் வாங்கி வச்சு. ஸோ தட்ஸ் த லாங்கர் வெர்ஷன் ஆஃப் த ஜேர்னி. நைஸ். முருகா, நீங்கள் உங்களோட ஜேர்னி சொல்லுங்களேன். நீங்கள் எங்கே படிச்சிங்க, என்ன எதுன்னு? ஸோ நான் படித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பக்கத்தில் ஒரு சுவாமிமலை கேள்விப்பட்டிருக்கேன்னு தெரியல, அங்கே வல்லா ஸ்கூலில் படித்தேன். ஓகே. ஸோ ஸ்கூலிங்கில் அங்கே தான் முடித்தேன், 10th +2 முடித்தேன். தென் அதுக்கப்புறம் யூஜி வந்து சாஸ்திரா. ஸோ சாஸ்திரா முடித்தேன். ஸோ முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஜியில் பிஎஸ்சி மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகேங்களா. ஸோ மேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மேக்ஸ் படித்தேன். பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இருந்தாங்க. ஸோ அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸும் எடுத்துட்டேன். ஸோ பட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தான் அரியர் எனக்கு. ஓகே. ஓகேங்களா. அது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அதான் எனக்கு மேபி எனக்கு அது ஏன்னா என்னாச்சுன்னா அதில் வந்து அட்வான்ஸ் காம்ப்ளெக்ஸ் அனலைஸ் பேப்பர், ஆன்லைன் பேப்பர் ஆக்சுவலாக யாருமே எடுக்கல, நான் எடுத்தேன். ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண டைம் ஆச்சு. ஸோ எப்படி அரியர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் முடிச்சுட்டு அப்புறம் எம்சிஏ முடித்தேன். எம்சிஏ முடிக்கும் போது என்னென்னா லைக் எல்லாமே மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்ளிகேஷன் முடிக்கும்போது ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோக்ராமிங்லாம் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு எதுவுமே தெரியாது. ஈவன் ஒரு ப்ரோக்ராம்ல எழுதலை. ஏன்னா நான் அந்த மாதிரி நான் இருந்த எல்லாம் ரூரல் ஏரியா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடி செக்டர்னு ஒன்று இருக்குன்னே எனக்கு தெரியாது. அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஆக்சுவலாக நான். ஸோ இங்கே சென்னை வந்தால் இவ்வளோ ஐடி கம்பெனிக்குமே எனக்கு தெரியாது. சென்னை வர வரைக்கும் தெரியாது. அப்படி ஒரு ஃபீல்டு இருக்குன்னு தெரியாது. நான் ஏதோ செலக்ட் பண்ண எடுத்து படிச்சிட்டேன். ஸோ முடிச்சுட்டு இங்கே வரும்போது தான் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் இன்டர்வியூ கேட்குறாங்க ஐடி கம்பெனிலாம். எனக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ சரி ஓகே எனக்கு இது செட் ஆகாது போல். பட் மேக்ஸில் நான் ஸ்ட்ராங் ஆக்சுவலாக. ஸோ அதனால் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் செட் ஆகாது போலன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இனிஷியலாக இங்கே ஸ்டே பண்ணதுக்காக ஒரு சேஃப்டி சூப்பர்வைசராக இதில் ஃபோர்டில் ஜாயின் பண்ணேன். ஒரு 7 to 8 months வந்து அங்கே ஃபோர்டில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அங்கே சேம் நீங்கள் சொன்னீங்களே ஒரு அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் போயிட்டு இருந்தது ஒர்க் எனக்கு. ஸோ அது என்ன ஒர்க் ஜென்ரலாக இருக்கும்? ஒன்றும் இல்லை, போயிட்டு சேஃப்டி இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது உள்ள இன்டீரியர் ஒர்க் நடக்கும். ப்ளஸ் வந்து கார் டெஸ்ட், இன்ஜின் டெஸ்ட் பண்ணுவாங்க ஹை ஸ்பீடில். ஸோ அவங்க ஏதாவது ஃபயர் ஆயிடுச்சுன்னா அங்கே போய் டக்குன்னு அதை பார்க்குறது. அப்புறம் உள்ள இன்டீரியரில் ப்ரொடக்ஷன் வைஸ் ஏதாவது ஒர்க் போயிட்டுருக்கோம். ஸோ அதை போய் செக் பண்ணி வெரிஃபை பண்ணுறது. இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். போயிட்டு இங்கே சைன் பண்ணிட்டு ஓகே ஒர்க் முடிஞ்சா அவ்வளோதான். நல்ல சேலரி, செம்ம சேலரி. இதான் ரொட்டீனாக போயிட்டுருக்கோம். ஸோ இன்ஜின் எப்போவுமே டெஸ்டிங் போயிட்டே இருக்கும். அது ஃபயர் ஆகும், அது அணைக்கிறது, இது இப்படி தான் ரிப்பீட்டாக போயிட்டுருக்கும். ஒன்றும் புதுசாக லேர்னிங்ஸாக இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் தான் சரி இதுக்கு செட் ஆகாது போல், நான் வந்து எப்படியாவது வெளில வரணும்னு சொல்லிட்டு எனக்கு பெருசாக பேக்ரவுண்ட்லாம் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன், பிஎஃப் அமௌண்ட் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வேலையிலேருந்தே தேடினேன், பெருசாக இன்டர்வியூவில் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டேன், சரி வேலையை விட்டுருவோம், அப்போ கொஞ்சம் இன்னும் சீரியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டேன். வேலையை விட்டுட்டு சர்ச் பண்ணும்போது தான் நிறைய கம்பெனி இன்டர்வியூலாம் போனேன். ஸோ எல்லாம் வந்து ப்ரோக்ராமிங்கே கேட்டிருந்தாங்க, எனக்கு ப்ரோக்ராமிங் வரல. ஸோ அப்போ வந்து எங்கேயாவது ஆப்டரி கேட்பாங்களா, மேக்ஸ் எங்கேயா டெஸ்ட் வைப்பாங்களாம் பார்த்தா யாரும் வைக்கல. ஸோ ஒரு கம்பெனி இன்ட்ரெஸ்டிங் ஆச்சுன்னா என் ஃப்ரெண்டு கம்பெனி, அவன் என்ன பண்ணேன்னா மச்சான் அந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க, இதை மட்டும் படிச்சு இப்படி எப்படியா விட்டுற போயிடுது ஸ்டார்ட் அப்பில் அப்படின்னா. நானும் என்ன பண்ணேன், அந்த 4 கொஸ்டின் வந்து எனக்கு மனப்பாடமும் வராது. ஸோ அதை போட்டு போது பேப்பரில் எழுதி பார்த்துட்டு போயிட்டேன். விட்ற போய் பார்த்தா அந்த கொஸ்டின் கேட்கல. ஸோ பட் கொரி லாங்குவேஜ் எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். ஸோ எஸ்கியூல ட்ரை. ஸோ அந்த இன்டர்வியூ ரிஜெக்ட் ஆச்சு. அப்புறம் எனக்கு கொரி கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ண தெரியும். பட் அங்கேயும் நிறைய ரிஜெக்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி வந்து நுங்கம்பாக்கத்தில் ஒரு கம்பெனி ஈவா சொல்யூஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லி அவங்க மட்டும் தான் ஃபஸ்ட்டு வந்து ஆப்டிடியூட் வச்சாங்க. ஸோ கிளியர் பண்ணிட்டு உள்ள போயிட்டேன். உள்ள போனோடனே அங்கேயும் எனக்கு ப்ரோக்ராமிங் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். உடனே எம்டி இருக்கார், இப்படியா உட்காந்துருக்காரு எம்டி. நான் ஏன் உனக்கு வேலை தரணும், உனக்கு தான் ப்ரோக்ராமே தெரியாது அப்படியாது. உடனே எனக்கு மேக்ஸ் தெரியும், விட்ரு அலோவ் பண்ணுங்க, நான் எப்படியா கற்றுப்பேன் அப்படின்னு சொன்னேன். வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நீ தான் மேக்ஸில் நிறைய மார்க் எடுத்தேன். ஸோ உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் அப்படின்னாரு. 3 months டைமு, நீ வந்து 3 monthsல கற்றுக்கிட்டு ப்ரொடக்ஷனில் வந்தீங்கன்னா நீ இருக்கலாம். 3 months சேலரி கிடையாது. ஓகேவா. ஸோ ஆல்ரெடி நான் என் பிஎஃப் சேலரி வச்சு 2 மாதம் ரன் பண்ணிட்டேன். பட் 3 months சேலரி கிடையாது. நீ ஒர்க் பண்ணிட்டே கிடையாது, எனக்கு வேலை கொடுத்தா போதும் சொல்லிட்டு
நான் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு யாரும் ட்ரெயின் நம்பரில் ஒரு சிஸ்டம் கொடுத்துட்டாங்க. இதுதான் உனக்கு டைமு, நீ என்ன படிக்கணும்னு சொல்ல, நீ ஏதாவது ப்ரோக்ராம் படிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. நான் போயிட்டு உடனே அப்போ வந்து பேசிக்காக இருந்தது WT ஸ்கூல்ஸ் தான், அது ப்ரொடெக்ட் பண்ணி செஞ்சு ஃபுல்லாக ஒரு நாளைக்கு ஒரு 12 to 13 hours படிப்பேன். படிச்சுட்டு 1.5 months முடிச்சு ப்ரொடக்ஷன் போயிட்டேன். கணக்கு வர்றவங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஈஸியாக வரும். ப்ரொடக்ஷன் போயிட்டு அப்புறம் அங்கே ஒரு 4 months, அங்கே ஒரு 4 years நல்லா போச்சு. அது சர்வீஸ் பேஸ் கம்பெனிங்கிறதுனால சேம் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அப்படி போயிட்டு இருந்தது. ஸோ அங்கேயும் சேம் பேட்டர்ன், ஒரே மாதிரி ஒர்க் வந்துட்டு இருந்துச்சா. ஸோ அப்போ தான் ஒரு வாட்டி ஒரு ஸ்டார்ட் அப் ஈவெண்ட்டில் வந்து அருணா மீட் பண்ணேன். மீட் பண்ணிட்டு ஒரு நாள் ட்ராவல் பண்ணுற டைம் கிடைச்சிது அருணா கூட, நைட்டு ஃபுல்லாக கும்பகோணம் போய் இங்கே சென்னை வரும்போது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் புதுசாக நிறைய பேசிகிட்டே இருந்தார். எனக்கு ஒரு மாதிரி பக்கத்து சீட்டு பார்த்தீங்கன்னா கடைசி சீட்டு. கடைசி சீட்டில் உங்களுக்கு தெரியும், பஸ் ரொம்ப எங்களோட இன்னும் மோசமாக இருக்குது. ஸோ திதி அடிச்சுட்டு இருக்கோம். அருணை பேசிகிட்டே இருக்காரு, எனக்கு தூக்கம் வரல. நான் வந்து தாம்பரத்தில் இருக்கும்போது ஏன்னா நிறைய சொல்லிட்டே இருக்காரு, நம்ம 4 வருஷம் ஒர்க் பண்ணோம், எதுவுமே நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லையே, ஒரே விஷயத்த பண்ணிட்டுருக்குமே, புதுசாக லேர்ன் பண்ணுற அங்கே என்வாயன்மெண்ட்டும் கிடைக்கல. ஏன்னா அடுத்த ப்ராஜெக்ட் வரும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது, சரி நம்ம ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து குவியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஸோ குவியில் ஜாயின் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னா டெய்லி வந்து செம்ம ஜாலியாக இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை, டிபி டவுன் ஆகிடும், ஓகே, அதெல்லாம் செம்ம ஜாலியாக இருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னு நான் ஒரு மாதிரி பயந்துருப்பேன் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக. ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும். அருண் வந்து டெய்ரா என்ன ப்ராப்ளம், ரூட் காஸ் என்னன்னு பாரு சொல்லி ரொம்ப கூலாக அதை சால்வ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ண நிறைய லேர்னிங்ஸ் ஆக்சுவலாக செமையாக இருந்தது. அந்த டீபக்கிங் வந்து செமையாக இருக்கும். அதுவும் டீபக்கிங் எப்படின்னா அந்த சொல்லுவாங்கல்ல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கல்ல, காரில் மெக்கானிக் பண்ணும்போது இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு சரி பண்ணுவாங்க, இங்கே ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது உயிரோட இங்கே எப்படின்னா அங்கே டெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பான், ஓகேங்களா. டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது இங்கே லைவில் பக் இருக்கும், அதை ஃபிக்ஸ் பண்ணுறது வேறு மாதிரி. ஏன்னா அங்கே டெஸ்ட்டில் தப்பாக போச்சுன்னா அவனோட லைஃப் போயிடும். ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, அதில் ஒரு தப்பு இருந்ததுன்னா அவனோட லைஃப் போயிடும். ஏன்னா 100 ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி கேஸ்லாம் ரொம்ப காஷியஸாக பார்த்து எதுவும் ப்ராப்ளம் வராமல். ஸோ அந்த மாதிரி லேர்னிங்ஸ்லாம் டெய்லி இருந்தது ஆக்சுவலாக குவியில். ஸோ அதனால தான் இதை லவ் பண்ணேன் ஆக்சுவலாக. அதில் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. சரி இதான் ஸ்டோரி, இப்படி தான் அங்கே உள்ள வந்தேன் ஆக்சுவலாக. ஸோ அவரை உள்ள வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு நாள் பஸ்ஸில் இன்னும் யோசிச்சுட்டு இருப்பேன், அந்த பஸ்ஸை மட்டும் நான் வேறு சீட்டு மாறி இருந்தேன்னா என் லைஃப் போயிருக்கும் அது ஒரு மாதிரி. ஸோ அந்த கடைசி சீட்டில் அருண் கூட உட்காந்ததுனால ஸோ அப்படியே அந்த ஜேர்னி இன்னும் கண்டினியூ ஆகிட்டு. வெரி குட், சூப்பர், வெரி குட், சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த ஏஐன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்ன, யார் படிக்கலாம், யாருக்கு இது ஈஸியாக இருக்கும், படிக்கலாமா? ஒன்று கேளுங்க. பேய் இருக்கா இல்லையா? இருக்கு, கண்டிப்பாக இருக்குது. சரி, இப்போது ஏஐன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 2 வார்த்தை இருக்குல்ல, ஆர்டிஃபிஷியல் ஒரு வார்த்தை இருக்குது, இன்டெலிஜென்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ முதல்ல இன்டெலிஜென்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இன்டெலிஜென்ஸை வந்து தமிழில் இப்போ நுண்ணறிவுன்னு சொல்கிறாங்க, கலோக்கியெல்லாம் சொல்லணும்னா புத்திசாலித்தனம்னு சொல்லுவோம், ரைட்டா. இப்போ வந்து நம்ம யாரை புத்திசாலின்னு சொல்கிறோன்னு ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து பொதுவாக எல்லோரும் நம்ம புத்திசாலின்னு ஒத்துக்கிறது இல்லை, கரெக்டாக சிலர் தான் நம்ம புத்திசாலி சொல்கிறோம். அண்ட் அறிவாளின்னு ஒரு வார்த்தை இருக்குது, புத்திசாலின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ரெண்டும் இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போது ஆக்சுவலாக தே மீன் 2 different things. இப்போ ஒருத்தர் அறிவாளி அப்படின்னா அவருக்கு நிறைய விஷயம் தெரியும், நிறைய விஷயம் படிச்சிருக்காரு, இல்லை கேள்விப்பட்டிருக்காரு, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். புத்திசாலின்றவங்க வந்து we don't actually mean them as புத்திசாலி, ரைட். புத்திசாலின்றவங்க வந்து ப்ராப்ளம் சால்வர். கரெக்ட். இப்போ நான் ஒரு கொஷின் கேட்குறேன், அதுக்கு எனக்கு சொல்யூஷன் தெரியல, அவங்ககிட்ட போய் கேட்குறேன், அவங்க எனக்கு சொல்யூஷன் அழகாக கட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள நான் புத்திசாலின்னு ஒத்துப்பேன். பிகாஸ் தே ஹவ் சால்வ்டு மை ப்ராப்ளம், ரைட்டா. ஸோ இது கலோக்கியல் டெஃபினேஷன். ஒருத்தருக்கு நிறையா படிச்சிருக்காரு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்காரு, அவரை நம்ம அறிவாளின்னு சொல்கிறோம். யார் ஒருத்தர் வந்து குயிக்காக ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறாரு அவரை வந்து நம்ம புத்திசாலின்னு சொல்கிறோம். இதை கொஞ்சம் உள்ளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம். சரி, அறிவு புத்தின்னு 2 வார்த்தை ஆச்சு. இப்போ வந்து அறிவாளினா புத்திசாலி ஆக முடியுமா? இப்போது இங்கிலீஷில் ஈக்குவலன்ட்டு பார்த்தோன்னா ஒன்று நாலேஜ்னு சொல்கிறோம், இன்னொன்று இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோம், ரைட். அறிவுன்றது நாலேஜ், புத்திசாலித்தனன்றது இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது டு வி மீன் எவ்ரி அறிவாளி இஸ் அ புத்திசாலி? நாட் நெசசரி. அதே மாதிரி டு வி மீன் எவ்ரி புத்திசாலி ஆல்சோ அஸ் அன் அறிவாளி? அதுவும் நாட் நெசசரி, ரைட்டா. அப்போது இது 2க்கும் ஃபங்க்ஷன் சிமிலராக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் தே ஆர் நாட் த சேம் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி வருது இல்லை நமக்கு. ஸோ இப்போ டெஃபினேஷன்னு பார்த்தோன்னா, யாரால் ஒரு ப்ராப்ளமுக்கு குயிக்காகவும் கரெக்டாகவும்
இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணியும் சொல்யூஷன் கொடுக்க முடியுமோ அவங்கள தான் நம்ம புத்திசாலின்னு சொல்கிறோம். யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 3 லைன் ஐட்டம்ஸ் தான் வரும். இந்த 3 லைன் ஐட்டம்ஸில் ஒரு ஐட்டம் அறிவாளி கவர் பண்ணிடும். அந்த 3rd லைன் ஐட்டம் வந்து என்னென்னா பேஸ்ட் ஆன் இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். ஸோ யார் ஒருத்தரால் குயிக்காக டெசிஷன் எடுக்க முடியுது, குயிக்காக ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியுது, 2வது கரெக்டாக சால்வ் பண்ண முடியுது, அவர் கொடுக்குற சொல்யூஷன் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறோம். 3வது வந்து பேஸ்ட் ஆன் இன்ஃபர்மேஷன், அவரோட கெஸ் ஒர்க் பண்ணல. ஏன்னா சிலர் புத்திசாலிங்க வந்து கெஸ் ஒர்க் பண்ணி ஒர்க் அவுட் ஆயிரும், அவங்களையும் நம்ம புத்திசாலின்னு தான் சொல்கிறோம். பட் அது சஸ்டைனபிள் கிடையாதுல்ல, அது லக்கு பேஸ்டுன்னு ஆகிடும். இன்னைக்கு ஒர்க் ஆச்சு நாளைக்கு ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இஃப் ஐ ஃபெயில், இஃப் ஐ do not understand why I failed, it's not a problem. But if I succeed and if I do not understand why I succeeded, that's a very very dangerous thing இல்லையா? நான் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டேன், வாழ்க்கையில் சாதிச்சிட்டேன், ஆனால் எப்படி சாதிச்சேன்னு தெரிலப்பா அப்படின்னா அப்போ யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இல்லை எனக்கு லக் அடிச்சிருச்சுன்னு தானே அர்த்தமாகுது. இட் இஸ் நாட் சஸ்டைனபிள். பட் நான் நீ தோத்துட்டேன், ஏன் தோத்துட்டேன்னு எனக்கு அர்த்தம் தெரியல, பரவாயில்ல நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். பட் இட்ஸ் நாட் அ க்ரைம். பட் நான் வெற்றி பெறும்போது எனக்கு அந்த வெற்றியை ரீசன் பண்ண முடியல, அப்படி எதனால் நான் வெற்றி பெற்றேன்னு எனக்கு தெரியல அப்படின்னா அது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் திங். ஸோ அதே மாதிரி ஒருத்தர் வந்து முடிவு எடுக்கிறாரு, ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறாரு, ஆனால் அந்த சால்வ் பண்ணுறது வந்து ஏதோ ரேண்டமோ ஏதோ சொன்னார் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்றது இஸ் நாட் அக்செப்டபிள். பட் என்ன இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருக்கோ, அந்த சுச்சுவேஷனில் என்ன இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருக்கோ, இல்லை என்ன அறிவு அதை பற்றி தெரிஞ்சிருக்கோ, அதை பேஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அமேசிங்கான விஷயம், ரைட்டா? ஸோ டெஃபினேஷன் படி பார்த்தா ஒருத்தர் இன்டெலிஜென்ட்டு நம்ம ஒத்துக்கணும் அப்படின்னா தி அக்செப்டன்ஸ் கண்டிஷன் என்னென்னா அவர் வந்து இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி அவரோட சொல்யூஷனை கொடுக்கணும், ஃபாஸ்ட்டாக கொடுக்கணும் அண்ட் கரெக்டாக கொடுக்கணும். ஏன் ஃபாஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்கிறேன்னா, நான் ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன் உங்களுக்கு, 20 வருஷம் அது உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறீங்க, 20 வருஷம் கழிச்சு கொடுத்தீங்கன்னா அதனால் என்ன பிரயோஜனம் இருக்குது எனக்கு? அதனால் நம்ம ஃபாஸ்ட்டாக கொடுக்கணுன்றதும் ஒரு நெசசிட்டியாக சேர்த்துக்கிறோம். கரெக்டாக கொடுக்குறதுன்றது ஆப்வியஸான விஷயம், ரைட்டா? சரி, இன்னொரு சைட் கொஸ்டின் கேட்குறேன். மனுஷனுக்கு இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை இது, ஹியூமன்ஸ்க்கு இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான வேலைனா இது? ஒருத்தர் ப்ரெடிக்ட் பண்ணுறது. ப்ரெடிக்ஷன்லாம் அப்புறங்க, அதாவது ஸோ ஃபண்டமெண்டலாக யோசிங்க, ரொம்ப பேஸாக யோசிங்க, சிம்பிளாக யோசிங்க. காலைல என்ன ட்ரெஸ் போடணுன்றது பிரச்சனையா? நிறைய பேருக்கு இது பிரச்சனை, ரைட்? என்ன சாப்பிட்ணுன்றது பிரச்சனை. சரி, ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, என்ன சாப்பிட்ணுன்றது பிரச்சனை, என்ன ஷூ போடணுன்றது பிரச்சனை, காரில் போகிறதா பைக்கில் போகிறதான்றது பிரச்சனை, இந்த ரோட்டில் போகிறதா அந்த ரோட்டில் போகிறதான்றது பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. என்னன்னு பார்த்தீங்கன்னா டெசிஷன் எடுக்கிறது தான் பிரச்சனை. கரெக்ட். So the hardest problem for a human being is taking a decision. இப்போ ஒரு 20 வருஷம் முன்னாடி மனுஷன் முன்னாடி ஒரு 4-5 சாய்ஸ் கிடைச்சா பெரிய விஷயம். இன்னைக்கு 4000 சாய்ஸ். கரெக்ட், எல்லாத்தும் ஓவர்லோட் ஆயிருக்கு, ரைட்டா? ஸோ இப்போ வந்து ப்ராப்ளம் ஹேஸ் பிகம் மோர் காம்ப்ளிகேட்டட் டுடே. ஏன்னா உங்களுக்கு 4000 சாய்ஸ் இருக்குது, எந்த சாய்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல, எதை பற்றியும் எனக்கு அறிவும் இல்லை, அதை பற்றி விஷயமும் தெரியல. அப்போ நான் எதை எடுப்பேன்? ரேண்டமாக எங்கி பிங்கி பாங்கி தான். அது விட்டு அடுத்தது என்ன பண்ணுவேன்? நான் எடுக்க மாட்டேன், ஐம் அவுட் சோர்சிங், ரைட்டா? நீ எடுறா அப்படின்னு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறது, இல்லை அப்பா அம்மா கிட்ட கேட்குறது, இல்லை அண்ணன் தங்கச்சிகிட்ட கேட்குறது, அவங்கக்கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணுறோம். வித்தின் ஃபேமிலி அதுவும் ஒர்க் அவுட் ஆகலையா? ஃப்ரெண்ட்ஸு அவுட் சோர்ஸ் பண்ணுறோம், அதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. இப்போ வி ஆர் அவுட் சோர்சிங் டெசிஷன் மேக்கிங் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். போலிங் ரிவ்யூஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். எவனோ ஒருத்தர் சொல்கிறான் இந்த ப்ராடக்ட் சூப்பராக இருக்கும், அவன் சொல்லிட்டான்ப்பா இந்த ப்ராடக்ட் சூப்பராக இருக்கும், ஐ வில் பை திஸ் ப்ராடக்ட். வாட் இஸ் தேட்? ஸோ நான் எடுக்கணும் டெசிஷன். இப்போ ஒரு ஃபோன் வாங்க போகிறேன், இல்லை ஒரு ஷூ வாங்க போகிறேன், இல்லை ஒரு ஷர்ட் வாங்க போகிறேன் அப்படின்னா அந்த ஷர்ட் பார்க்குறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஃபிட் ஆகுது அண்ட் மெட்டீரியல் நல்லாயிருக்கு, காஸ்ட் கட்டுப்படி ஆகுது அப்படின்னா வாங்கலாம். இது சிம்பிளான டெசிஷன். ஆனால் அதுக்கே நம்ம என்ன பண்ணுறோம்? போய் ரிவ்யூஸ் படிக்கிறோம். எத்தனை ரிவ்யூஸ் படிக்கிறோம்? 20-30 ரிவ்யூஸ் படிக்கிறோம். படிச்சுட்டு பொதுவாக என்ன கருத்து சொல்கிறாங்க எல்லாரும், அந்த மாஸ் மென்டாலிட்டின்னு ஒன்று வந்துருச்சா நமக்கு. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னால் அது நல்லா தான் இருக்கும், வேலையாக இருக்கவன் போய் சொல்ல மாட்டான், அது மாஸ் மென்டாலிட்டி தான். கரெக்ட், ரைட்? அது யாருமே ரீசன் பண்ண முடியாது, ஏன் சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் சொல்கிறாங்க நானும் சொல்கிறேன், ரைட்டா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேசிக் ஹியூமன் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்றது இஸ் டு டேக் டெசிஷன் பேஸ்ட் ஆன் அவைலபிள் இன்ஃபர்மேஷன். அதையும் நம்ம லூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் இஸ் த வெரி டெஃபினேஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். டெசிஷன் மேக்கிங்ன்றது இஸ் ஆல்சோ கால் ப்ராப்ளம் சால்விங், ரைட்? கரெக்ட். ஸோ ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டெசிஷன் மேக்கிங் ரெண்டும் சேம் தான். கரெக்ட். அந்த டெசிஷன் மேக்கிங் அப்படின்றத யாரால் குயிக்காக எடுக்க முடியுமோ, யாரால் சீக்கிரமாக, யாரால் கரெக்டாக எடுக்க முடியுமோ, அண்ட் யார் இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி எடுக்கிறாரோ அவரை தான் நம்ம இன்டெலிஜென்ட்டு சொல்கிறோம். கரெக்ட். இன்னைக்கு அதை நம்ம வந்து இன்ஹெரண்ட்டாக சொல்கிறோம், இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. பட் யோசிச்சு பார்த்தா இந்த பாயிண்ட்ஸ் தான் வரும். பட் இதில் பியூட்டி என்னென்னா, இந்த டெசிஷன் மேக்கிங் மனுஷன் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு மனுஷன் எடுக்கலைங்க டெசிஷன்ஸு. ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ மிஷின்ஸ் கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணிட்டோம் நம்ம டெசிஷன் எடுக்கிறத, ரைட்? நான் ஐ டோன்ட் யூஸ் ChatGPT.
எனக்கு ஆக்சஸ் கொடுக்கலாம் வந்து என்னை பேன் பண்ணிட்டான். நீ வந்து நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, என்னோட அக்கௌண்ட்டை வந்து ஐ டிட் நாட் பே. ஃப்ரீ அக்கௌண்ட்டே நிறைய பேர் சரளமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஃப்ரீ அக்கௌண்ட்டே யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு வந்து they did not allow me to use it. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஜிபிடி வேர்ல்டில் ஐ எம் ஆஸ்கிங் த கொஷின் டு அ மிஷின், ரைட்? மிஷின் சொல்லுது ஓகே இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லுது. அதை நான் அப்படியே பிளைண்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பீயிங் வெரி கல்லிபிள் அண்ட் இன்னசென்ட் ஆர் இக்னோரண்ட். நான் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஐ எம் ரன்னிங் மை லைஃப் வித் தட் டெசிஷன். ஹவு அன்ஃபார்ச்சுனேட் இஸ் தட்? இன்னைக்கு சுச்சுவேஷனில் தான் நடக்குதுங்க. ஒரு காலத்தில் சர்ச் இன்ஜினில் இல்லைன்னா உலகத்திலே இல்லைன்னு நம்பணுமா? கரெக்ட் ரைட்டா? இன்னைக்கு சாட் ஜிபிடி தெரியாது சொல்லிடுச்சுன்னா அது உலகத்திலே இல்லைன்ற நம்புற ஒரு கம்யூனிட்டி கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவுட் சோர்சிங் இட் டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அவுட் சோர்சிங் இன் டு ஸ்ட்ரேஞ்சர்ன்ற நிலைமை தாண்டி வி ஆர் நவ் அவுட் சோர்சிங் இட் டு அ மிஷின், விச் மீன்ஸ் த இன்டெலிஜென்ஸ் விச் இஸ் எது நம்ம மனுஷனோட இயல்புன்னு நினச்சிட்டு இருந்தோமோ, அந்த புத்திசாலித்தனம்ன்றத இயல்புன்னு நினச்சிட்டு இருந்தோமோ, தட் ஹஸ் ஆல்ரெடி பிகம் மெஷின் இன்டெலிஜென்ஸ். அந்த இன்டெலிஜென்ஸ் அப்ளை பண்ணுறது யார்? ஒரு மிஷின். ஸோ இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற இந்த டாஸ்க்கு யார் வேணால் பண்ணலாம், மனுஷன் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மிஷின்ஸ்க்கும் பண்ண வைக்கலாம். அது பண்ணுறதுக்காக அது தயார் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்டெலிஜென்ஸ் வந்து மனுஷன் கிட்ட இருக்கிற போது இட்ஸ் கால்ட் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். இதே வந்து ஒரு உயிரில்லா பொருள் மேலே அந்த இன்டெலிஜென்ஸை நம்ம அப்ளை பண்ணும்போது வி கால் தட் அஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுதாங்க பேசிக் டெஃபினேஷன். நிறைய டெக்ஸ்ட் புக் டெஃபினேஷனாக இருக்கலாம், விட்டுருங்க, வேஸ்ட்டு. இது ஈஸியாக புரிஞ்சிக்கிற டெஃபினேஷன், ரைட்? ஃபைனலி தி எபிலிட்டி டு டேக் டெசிஷன்ஸ். அந்த எபிலிட்டி இருந்துச்சுன்னா, அந்த மனுஷனுக்கு இருந்துச்சுன்னா நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ், மிஷினுக்கு இருந்துச்சுன்னா அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இவ்வளோதான் விஷயம். ஏஐயோட டெஃபினேஷன் இதாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த டெஃபினேஷன் படி உங்களோட ஃபாலோ அப் கொஸ்டின் யோசிச்சு பாருங்கள், அதுக்கு ஆல்ரெடி ஆன்சர் கிடச்சிருக்கும். இது வேலை மாறுமா, வேலை போகுமா? கண்டிப்பாக போவோம். இஃப் த மிஷின் கேன் டேக் ஃபாஸ்டர் டெசிஷன்ஸ், கேன் டேக் அக்யூரேட் டெசிஷன்ஸ் தேன் வாட் ஐ கேன், தென் ஐ வில் பி ரீப்ளேஸ்ட். பட் அதுக்குரிய காஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல. இன்றைக்கி நீங்கள் சாட் ஜிபிடியில் ஒரு கொஷின் கேட்குறதுக்கு என்ன காசு செலவு பண்ணுறீங்க? நத்திங். அவ்வளோதான். சி இப்போது ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ் பேக் வந்து மெஷின் லேர்னிங் டெமோக்ரட்டைசேஷன் அல்லது ஏஐ டெமோக்ரட்டைசேஷன் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்க. 2 வருஷம் வரும், 3-4 வருஷம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. கோவிட் டைமில் ஆரம்பிச்சது. இதில் வந்து அந்த ட்ரெண்டு செட் பண்ணது வந்து ஆண்ட்ரியூ அப்படின்றவர் தான் அந்த ட்ரெண்டை ஆரம்பித்து வச்சார், ரைட்? அவர் தான் வந்து பப்ளிக்காக மாசஸ்க்கு வந்து மெஷின் லேர்னிங் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் இப்போது நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க, நிறைய பேர் கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க, ஆனால் யாரும் சஸ்டெயின் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் படித்த 2013 நான் மெஷின் லேர்னிங் ஃபார்மலாக ட்ரெயின் பண்ண போனேன், அதாவது கற்றுக்கிறதுக்கு போனேன் ஐஐடியில் ஆஸ் அ பார்ட் ஆஃப் மை டாக்டரேட். ஸோ டே 1 130 பேர் இருந்தாங்க கிளாஸில் ஸ்டாண்டிங். ஏன்னா கிளாஸ் கெப்பாசிட்டி 70 பேர் நம்ம தான், 30-40 பேர் நின்றுட்டு இருந்தாங்க ஃபஸ்ட் டே. ஓகே. என்னோட வாத்தியார் கிளாஸ் ப்ரொஃபஸர் ரவீந்திரன் கிளாஸ் எடுக்கும்போது ஃபஸ்ட் டே 130 பேர் சம்திங் ஆட். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 150 பேருக்கு மேலே பண்ணியிருப்பாங்க. நான் சொல்கிறது 2013. இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் செகண்ட் டே பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் ஒரு 20 பேர் கட் ஆயிடுச்சு. ஓகே. எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் குவிஸ், அதாவது மிட் டேர்ம் எக்ஸாம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் குவிஸ் 140 150 இருந்தது, 60க்கு வந்துடுச்சு. 60 ஆர் லெஸ். ஸோ பேசிக்காக வந்து அந்த ஃபஸ்ட் 2 வீக்ஸில் இட் இஸ் நாட் மேஜிக், இட் இஸ் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றது அவேர்னஸ் வந்துடும். எஸ்பெஷலி ஐஐடி ஸ்டைல் டீச்சிங்கை சொல்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க டீச் பண்ணுறது வந்து மேஜிக்ன்றதை உடச்சிருவாங்க, ஃபஸ்ட் டே உடச்சிருவாங்க. இட்ஸ் ஒன்லி மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றத ஃபஸ்ட் டேவே நம்மளுக்கு புரிய வச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது நம்மளுக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்ற டெசிஷன் தான் நிறைய பேருக்கு. அதனால் யூ வில் see that அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ராப் ஆகிட்டே இருப்பாங்க. ட்ராப் ஆகி கடைசியில் வந்து ஐ திங்க் அந்த கிளாஸ் முடியும் போது 50 பேர் நம்ம தான் இருந்தாங்க. ஃபைனலாக கிரெடிட் லிஸ்ட் வரும் இல்லையா, ஜிபிஏ லிஸ்ட்டில் ஒரு 40 பேர் 50 பேரோ தான் இருந்தாங்க என்னோட பேட்சில், அவ்வளோதான் இருந்தாங்க. தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள், பிகாஸ் இது படிக்க வந்தவங்கலாம் வந்து நான் பிளாக் மேஜிக் கற்றுக்க போகிறேன்னு வந்து உட்காந்தாங்க. ஆனால் என் வாத்தியார் என்ன சொன்னார், இது பிளாக் மேஜிக்ல இல்லை தம்பி, இது ஒன்லி மேத்தமெட்டிக்ஸ், மேத் கற்றுக்கிட்டா உள்ளாரு இல்லை போய்கிட்டாரு அப்படின்றத சொல்லாமல் சொல்லிட்டாரு. அண்டு நான் இப்போ டீச் பண்ணும்போது அதே தான் சொல்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் பிளாக் மேஜிக் கற்றுக்கணும்னு உள்ளே வராதிங்க. இட் இஸ் நாட் ரியலி பிளாக் மேஜிக், இட் இஸ் பியூர் மேத்தமெட்டிக்ஸ். அண்ட் அந்த மேத்து புரிஞ்சிருச்சுன்னா அது பிளாக் மேஜிக்கு தேவையே இல்லை அப்படின்றதே புரிஞ்சிடும். அதுக்கு ஈக்குவலண்ட்டான நிறைய விஷயங்களை பண்ண முடியும் மேத்தமெட்டிக்ஸில். ஸோ அந்த க்யூரியாசிட்டி இருக்கிறது இஸ் நாட் இனஃப்க. அதை தாண்டி சஸ்டெயின் பண்ணணும். ஐ வில் ஃபைட் இட் அப்படின்றது, அந்த சஸ்டெயினன்ஸ் ஆர் பர்சிவரன்ஸ் வந்து கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்னா நிறைய பேர் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் கரெக்ட் அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்தில் வராங்க. பட் அது ஃபஸ்ட் டேவே தெரிஞ்சு போயிடுது, இல்லை ஃபஸ்ட் வீக்கில் தெரிஞ்சிருது இது நம்ம ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டு. ஸோ தே ட்ராப் ஆயிடுறாங்க. அண்ட் வந்து இப்போது ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா தி எஜுகேஷன் ஸ்டைல் ஆஃப் எஜுகேஷன் வந்து கொஞ்சம் மாறிடுச்சு.
எப்படின்னா இப்போ ஏஐ ஃபார் த மாசஸ்ன்றதுல மேத் சொல்லி கொடுக்குறத கம்மி பண்ணிட்டாங்க. சுத்தமாக ரிமூவ் பண்ணி. இப்போ ஆண்ட்ரூ இங்கே ரொம்ப குறைச்சிட்டாரு. அவர் வந்து ஒரு பெரிய மேத்தமெட்டிஷியன், அவர் அட்லீஸ்ட் மெஷின் லேர்னிங் சயின்டிஸ்ட். அவர் டீச் பண்ணுற கண்டென்ட்லேயே பார்த்தோன்னா ரொம்ப எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் மாதிரி விஷயங்களை மட்டும்தான் ரீட்டைன் பண்ணியிருக்காரு. அண்ட் கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் ஐடியாஸ் எல்லாம் கட் பண்ணினே வந்து. எனக்கு ஒரு கொஸ்டின், இப்போ நீங்கள் சொல்கிறது புரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமிங் இப்படி தான் இருந்துச்சு. ஒரு காலம் வந்து என்ன சொல்ல, இன்ஸ்ட்ரக்ஷன் செட் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், ஆர்கிடெக்ட் தெரிஞ்சிருக்கணும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. தென் வி ஸ்டார்ட் அப்ஸ்ட்ராக்டிங் ஒன் பை ஒன். இப்போ பைத்தனில் ஒன்றுமே இல்லை, இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும், முடிச்சுட்டு போயிடலான்னு. ஸோ அந்த அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் த சேம் திங் ஆர் இஸ் இட் டிஃப்ரெண்ட்? நோ, இட் இஸ் சிமிலர். சி அகேன் மேத்தும் ப்ரோக்ராமிங்கும் டிஃப்ரெண்ட் கிடையாது. கரெக்ட், ரெண்டும் சேம் தான். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து லாங்குவேஜில் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேர் தான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. கரெக்ட். அல்கரிதம்ஸ் வேர் நெவர் அப்ஸ்ட்ராக்ட். எஸ். ஓகே, ஸோ தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராமிங் பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு மிஷினை பற்றி புரிஞ்சுக்கிட்டா தான் ப்ரோக்ராமிங் பண்ணணும்னு ஒரு சுச்சுவேஷனில் இருந்துச்சுங்க. இப்போ 20 வருஷம் 30 வருஷம் மேலே C++, நான் ஒரு 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு மேலே நான் C++ கோட் அடிச்சுட்டு இருந்தேன். இப்போ தான் நான் மாறிட்டேன் கொஞ்சம். மெமரி இன்னைக்கு தேவையில்லைன்ட்டான். யூ டோன்ட் வரி அபவுட் இட், ஐ வில் வரி அபவுட் இட் அப்படின்னு வந்து கம்பைலர்ஸ் ஆர் ஹேண்ட்லிங் இட், ரன் டைம் வந்து ஹேண்டில் பண்ணுறதா. ஸோ அது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, நீ வந்து யூ ஃபோக்கஸ் ஆன் தி அல்கரிதம், டோன்ட் வரி அபவுட் த மிஷின். மிஷின் வரி பண்ணுறது ரன் டைம் பார்த்துக்கிட்டோம், நீ வந்து அல்கரிதமில் ஃபோக்கஸ் பண்ணு, ப்ராப்ளம் சால்விங்கில் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த ப்ரோக்ராமிங் என்வாயன்மெண்ட்ஸ் வந்து மாறிடுச்சு. பட் இஃப் யூ லுக், நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பைத்தனில் இருக்கிற அண்டர்லைங் லைப்ரரிஸ்லாம் C++ல எழுதியிருக்காங்க. கரெக்ட். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா 2 ஃபேக்ஷனாக பிரிஞ்சிச்சு. ஒன்று அப்ளிகேஷன் லெவல் டெவலப்பர்ஸ், அவங்களுக்கு வந்து உள்ள ஹார்ட்வேர் பற்றியோ இல்லை டீட்டெயில்ஸ் பற்றியோ அந்த நுவான்சஸ் பற்றி அவேர்னஸே இருக்காது. கரெக்ட். தே வில் ஒன்லி பில்ட் ப்ராடக்ட்ஸ், தே டோன்ட் பில்ட் அல்கரிதம்ஸ் ஆல்சோ. அவங்க அல்கரிதம்ஸும் பில்ட் பண்ண மாட்டாங்க, வெறும் ப்ராடக்ட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் பில்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு குரூப் வந்துருச்சு. அந்த குரூப் தான் மாஸாக இருக்குது, பெரிய குரூப்பாக இருக்குது. இன்னொரு குரூப் வந்து மிடில் வேர். அந்த ஒரு காலத்தில் மிடில் வேர் வேற அர்த்தம், இன்னைக்கு வந்து மிடில் வேர் இல்லை ஃபர்ம் வேர் இல்லை லைப்ரரி டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஏரியாவில் இருக்கவங்க தான் உண்மையான ப்ரோக்ராமர்ஸ். இப்போ அதே சேம் லாஜிக் மெஷின் லேர்னிங்லேயும் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஏஐ வந்து 3 வகைப்படுங்க. 3 வகையாக வந்து நாட்டில் டிப்ளாய்மெண்ட் இருக்குது. அது வந்து எப்படி சொல்லலாம்னா, த லார்ஜஸ்ட் மாஸ் பார்த்தோன்னா ஏஐ அப்ளிகேஷன்ஸ். கரெக்ட். அதாவது ஐ எம் பில்டிங் அ ஃபோன் அப்ளிகேஷன், மொபைல் ஃபோன் அப்ளிகேஷன் யூசிங் GPT API. இதுக்கு எனக்கு ஜிபிடி புரியணும்னு அவசியம் இல்லையா? கரெக்ட். எனக்கு ரெஸ்ட் API இன்டர்ஃபேஸ் தெரிஞ்சால் போதும், என்னோட அந்த எப்படி இன்வோக் பண்ணணும்னு தெரியணும், எப்படி ஏசின்க்ரோனஸாக அது அதோட டீல் பண்ணணும்னு தெரியணும். ஏதாவது ஒரு வெப் இன்டர்ஃபேஸ் ரியாக்டோ ஏதோ ஒன்று தெரிஞ்சிருந்தா போதும், ஐ கேன் பில்ட் அன் அப்ளிகேஷன். ரைட்டா? ஸோ எண்ட் ஆஃப் த டே யூசர் என்னோட அப்ளிகேஷனை தான் பார்க்க போகிறான். ஆமாம். அது கீழே இருக்கிற நான் கிரியேட் பண்ண தான் நம்ப போகிறேன். போதும். ஸோ அப்ளிகேஷன்றது நம்மளோட அந்த வெரி வெரி ஹை லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் மாதிரி. நீ டீட்டெயில்ஸ் வரி பண்ணாதப்பா, நீ உன்னோட அப்ளிகேஷனில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண இந்த அப்ளிகேஷன்ஸ். ஸோ இங்கே இருக்கிறவங்கள யாரையும் டேட்டா சயின்டிஸ்ட் கூப்பிட்டா அது டேட்டா சயின்டிஸ்ட்ன்ற டைட்டிலுக்கு தப்பு. அவங்களை யாரும் டேட்டா சயின்டிஸ்ட் கூப்பிடக்கூடாது, ஏன்னா அவங்க டேட்டா சயின்ஸே பண்ணலை. அவங்க தே ஆர் டூயிங் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஆன் AI APIs. தே ஆர் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் தான், ஆனால் AI APIs மேலே சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாங்க. இது ஒரு குரூப். இன்னொரு குரூப் வந்து ஃபண்டமெண்டல் ரிசர்ச். ஃபண்டமெண்டல் ரிசர்ச்ன்றவங்க வந்து யாருன்னா ப்ரிடாமினென்ட்லி இந்தியா பொறுத்த வரைக்கும் அகாடமியா தான். இப்போது ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸ் IIT NIT IIIT அண்ட் இப்போது நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இப்போ ரிசர்ச்சில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க புதுசாக ஆல்கரிதம்ஸ் இன்வென்ட் பண்ணுறாங்க, புதுசாக ஆர்கிடெக்சர்ஸ் கொண்டு வராங்க, புதுசாக மெஷின் லேர்னிங் ஐடியாஸை உள்ளே கொண்டு வராங்க. அந்த விஷயங்கள்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரிசர்ச்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ ஹெவி மேத். ஸோ தே ட்ரை டு சால்வ் ரீயூசபிள் ப்ராப்ளம்ஸ், ரைட்? ரீயூசபிள் சொல்யூஷன்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு ப்ராப்ளமுங்க, ஆனால் அந்த கிளாசிஃபிகேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு 100கணக்கான சொல்யூஷன்ஸ் இருக்குது. கரெக்ட். இப்போ வந்து ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சில் 100க்கு பதில் 200 சொல்யூஷன் அவங்க கிரியேட் பண்ணுவான். ஓகே. டிஃப்ரெண்ட் சினாரியோஸ்க்கு, ரைட்டுங்களா? இப்போ வந்து எப்படி நான் லோ மெமரி என்வாயன்மெண்ட்டில் சால்வ் பண்ணுறது, என்கிட்ட டேட்டா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி நான் டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்டைலில் சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சில் பண்ணுவாங்க. ஓகே. சொல்யூஷன் பில்ட் பண்ணுறாங்க, ஆர்கிடெக்சர்ஸ், அதாவது அண்டர்லைங் சயின்ஸே மாத்திரம் சயின்ஸ் அண்ட் மேத்தே அவங்க வந்து இன்வென்ட் பண்ணுவாங்க, இன்னோவேட் பண்ணுவாங்க. அது ஒரு ஸ்கோப். ஸோ இது 2 ஃபேக்ஷன் ஆயிடுச்சா. ஒரு சைடு AI அப்ளிகேஷன் கம்ப்ளீட்லி அப்ஸ்ட்ராக்டட், இன்னொரு சைடு ஃபண்டமெண்டல் ரிசர்ச். இது ரெண்டுமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிஃப்ரென்ஸில் இருக்கும். கரெக்ட். இதுக்கு நடுவில் ஒருத்தாருங்க அப்ளைடு AI. அப்ளைடு இப்போ என்னோட கம்பெனி கம்ஸ் அண்டர் திஸ் கேட்டகரி, அப்ளைடு AI. இது என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க 2 வேர்ல்டையும் அப்சர்வ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ வந்து அல்கரிதம்ஸ் கம் ஃப்ரம் தி ஃபண்டமெண்டல் ரிசர்ச் வேர்ல்டு அண்ட் அப்ளிகேஷன்ஸ் கம் ஃப்ரம் த பிஸ்னஸ் வேர்ல்டு. என்ன அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும் அப்படின்றது பிஸ்னஸ் வேர்ல்டு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும்.
என்னென்ன டெக்னாலஜி என்னென்ன சொல்யூஷன்ஸ் அவைலபிளாக இருக்குன்றது அப்ளைட் ரிசர்ச் ஸ்பேஸ்லாம் தெரிஞ்சிடும். கேன் வி மேரி தீஸ் டூ? இதை மேரி பண்ணுறதுல என்ன சிக்கல்னா 2 வேர்ல்டும் புரியணும். அதுதான் சிக்கல். இப்போ ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சில் இருக்கவங்களுக்கு பிஸ்னஸ் வேர்ல்டு பற்றி கவலையே பட மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. தே டோன்ட் வாண்ட் டு நோ. எனக்கு தேவை இந்த ப்ராப்ளம் இருக்குப்பா, ஐ வாண்ட் டு சால்வ் இட். எனக்கு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் என்னவோ அதை நான் பீட் பண்ணணும். அதுதான் அவங்களோட ஸ்கோப்பாக இருக்கும். அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் இருக்கவங்க அல்கரிதம் பற்றி எனக்கு கவலையே கிடையாது. இட் இஸ் சப்போஸ் டு அப்ஸ்ட்ராக்டட் டு மீ. நான் டெவலப்பரு, நான் டெவலப்மெண்ட் மட்டும் தான் பண்ணுவேன். என்ன அப்படி வாழ விடுங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். நடுவில் இருக்கான் பாருங்க, இவன் 2த்தையும் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஏரியாவில் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் ஆர் வெரி வெரி ஸ்மால். ஏன்னா இதுக்கு வந்து ரொம்ப டெப்த் ஆஃப் நாலேஜ் ஆன் போத் வேர்ல்ட்ஸ் தெரியணும். ஓகே. அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் இது 2யும் மேரேஜ் பண்ண முடியும். அண்ட் இது க்ரூஷியல் பீஸு. ஏன்னா இந்த பீஸ் இல்லைன்னா இந்த 2 உலகமும் தனித்தனியாக போயிடும். கரெக்ட். ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அப்ளை பண்ணுறதுக்கு எவனும் இருக்க மாட்டான். ஏஐ ரிசர்ச் ஏஐ அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு சொல்யூஷன் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது 2 வேர்ல்டும் தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஸோ அப்ளைட் ரிசர்ச் இஸ் த க்ளூ பிட்வீன் ஏஐ அப்ளிகேஷன்ஸ். அங்கே தான் பணம் இருக்குது. அண்ட் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அங்கே தான் சொல்யூஷன்ஸ் இருக்குது. இது 2யும் கனெக்ட் பண்ணுறது அப்ளைட் ரிசர்ச் ஏரியா. ஸோ 3 ஃபேக்ஷனாக பிரிச்சிடலாம். ஆனால் வந்து 90% ஆஃப் டுடேஸ் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் கார்பரேஷன்ஸ் ஆர் இன் த ஏஐ அப்ளிகேஷன் ஸ்பேஸ். 90% அண்ட் அபவ். அவங்க ஏஐ டிப்ளாய் ஏஐன்னு சொல்கிறவங்க 90% அண்ட் அபவ் ஏஐ அப்ளிகேஷன் ஸ்பேஸில் தான் இருக்கிறாங்க. ஒரு 10% ஒரு 5லேருந்து 7% வந்து ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சில் இருக்காங்க. ஒரு 2லேருந்து 5% வந்து அப்ளைட் ரிசர்ச்சில் இருக்காங்க. ஓகே. இந்த ரேஞ்சில் தான் இருக்குது இந்தியா பொறுத்த வரைக்கும். இதே வந்து நம்ம இப்போ நார்த் அமெரிக்கா பார்த்தோன்னா இந்த ப்ரொபோர்ஷன் கொஞ்சம் மாறும். அதில் வந்து ஃபண்டமெண்டல் ரிசர்ச்லையும் அப்ளைட் ரிசர்ச்லையும் நிறைய பேர் இருப்பாங்க. ஏஐ அப்ளிகேஷன்ஸில் கொஞ்சம் குறைச்சலாக இருப்பாங்க. ஓகே. இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன். முருகா, நீங்கள் யூ ஒர்க் வித் லாட் ஆஃப் ஃப்ரெஷர்ஸோட ஒர்க் பண்ணுறீங்களா? ஸோ அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது? உள்ளே வரும்போது இது மாதிரி எல்லாம் படிச்சுட்டு வராங்களா, இல்லை கற்றுக்கிற மோடில் இருக்காங்களா? ஹவு டு யூ பிக் பீப்புள் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளும் இன்டர்வியூ பண்ணுவீங்க? ஸோ ஹவு தே ஃபிட் இன் சொல்லுங்களேன். உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் டெவலப்பர் ரெக்ரூட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஸோ என் டீம் எப்படி பில்ட் பண்ணோன்னா, லைக் ஃபஸ்ட்டு வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும். அதான் பேசிக் க்ரைட்டீரியா. ஹவு டு யூ செக் தட்? ஸோ என்ன பண்ணோன்னா, நாங்கள் எடுக்கிறது எல்லாமே ஒரு சின்ன டாஸ்க் கொடுப்போம் ஆக்சுவலாக. ஓகே. ஈவன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பிஹெச்பி தான் பண்ண சொல்லுவோம். அவன் பைத்தான் தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி, இல்லை ஜாவா ஏதாவது தெரிஞ்சிருக்கும். நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, சிம்பிளாக ஒரு பிஹெச்பி பண்ண டிபி இதெல்லாம் படிச்சிட்டோம்னு சொல்லுவோம். வித்தின் டேஸில் அவன் அதை படிச்சுட்டு வந்துட்டான். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை எனக்கு பைத்தான் தான் தெரியும், நான் ஏன் பிஹெச்பி படிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கொஸ்டின்லேயே தெரிஞ்சிடும் அவன் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன். நான் ஏன் பிஹெச்பி படிக்கணும்னு சொன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இல்லை ஏன் பிஹெச்பி படிச்சே ஆகணுமா? பிஹெச்பி இதுக்கு இன்னும் சிம்பிள் ஆக்சுவலாக. ஓகேங்களா? இதுக்குலேயே ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலாக. ஏன் பிஹெச்பி சொல்கிறேன்னா, பைத்தான் சொல்லலாம் ஓகேவா. ஸோ எதுக்கு சொன்னால், இருக்குதுலேயே இப்போ பைத்தான் சில பேர் வந்து இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டாக வந்து யார் வேணால் 5th ஸ்டாண்டர்ட் பைத்தான் படிக்கிறாங்க. சிலபஸ் கூட வந்துருச்சு ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் ஏன் பிஹெச்பி வச்சுருக்கோன்னா, ரொம்ப 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 சிம்பிள் ஆக்சுவலாக கம்பேர் பண்ணும்போது பைத்தானை விட. ஸோ அதை யார் வந்து எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் உள்ள எடுத்துக்கிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உள்ள வராங்களோ அவங்கள உள்ள எடுத்துப்பேன். ஸோ இதை நான் வேற மாதிரி இன்டர்பிரட் பண்ணுவேன். அப்படின்னா இப்போ இவங்களோட ஸ்கோப் என்னன்னா, எந்த அளவுக்கு அவங்க அடாப்ட் ஆகிக்கிறாங்க. கரெக்ட். ரைட்டா? இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராமருக்கு வந்து லாங்குவேஜ் ஷுட் நாட் பி அ சோக்கிங் பாயிண்ட். எக்ஸாக்ட்லி. எனக்கு கோட் லாஜிக் தெரியும்பா, என் மண்டையில் லாஜிக் இருக்கு. எந்த லாங்குவேஜாக இருந்தானா நான் சின்டாக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதை எழுத போகிறேன். ஸோ அதுக்காக தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பிஹெச்பி வச்சிருப்போம். ஸோ உள்ள அடாப்ட் ஆகி வந்துட்டானா அதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், உள்ள எல்லா டெக்னாலஜியும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு யாரெல்லாம் இதில் வெளில போகிறாங்களோ வெளில மைண்ட் செட் செக் தான் ஆக்சுவலாக. ஈவன் நாங்கள் ஆக்சுவலாக ஒரு லேர்ன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்து அவன் ஈவன் அந்த ப்ராஜெக்டை பண்ணலாம் கூட அவனுக்கு சில கீ பாயிண்ட்ஸ் கொடுத்து உள்ள எடுத்துப்போம். ஏன்னா அந்த லேர்னிங் கவுட் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஸோ அவனை கொண்டு வந்து உள்ள நான் வந்து நாளைக்கு நான் பைத்தானில் எடுக்கலாம், கோலை பண்ண வைக்கலாம். நான் எப்படி இந்த பிஹெச்பி படிக்க சொன்னோன்னா அதுமாதிரி கோலை படிக்க சொல்லி அவனை பண்ண சொல்லிடுவேன். ஸோ இதுதான் பேசிக் செக். இன்னொரு விஷயம் அதில் நான் வந்து பீப்புள் ஆல்வேஸ் வாண்ட் டு சே தட் ஐ ஒர்க் இன் கூல் திங்ஸ், லேட்டஸ்ட் ரஷ்ல இருக்கேன், கோல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் வந்து நீங்க வா முதல்ல வண்டி தொடக்க பழகு, இந்த வண்டியை தொடச்சா எந்த வண்டி வேணாலும் நீ ஓட்டலாம், அவ்வளோதான். டிரைவரோட ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் வண்டி க்ளீன் பண்ணுறதா. ஸோ அதனால அதுக்காக தான் அதை எடுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா, பசங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும் என்னன்னா, பிஹெச்பி டெவலப்மெண்ட் சொன்னால் ஒரு மாதிரி லோவாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுதுங்கிறது ஒரு காலத்தில் அது ப்ரீமியம் லாங்குவேஜுங்க. இல்லை இன்னமும் நினச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஸ்டில் குவியில் சில ஏபிஎஸ் வந்து பிஹெச்பி தான் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா அது எப்படி ஸ்கேல் பண்ணுங்கிறது நல்லா தெரியும் எங்களுக்கு. ஓகேங்களா? ஏன்னா அஸ் எ கம்பெனியை வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து லான்ச் பண்ணுறது தான் விஷயம் இருக்குது. நான் கோலை பண்ணுறேன்னு 4 வருஷம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணேன்னா எவனும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு கோல நிறைய ப்ராடக்ட்ஸ் இல்லையே, நிறைய அப்ளிகேஷன்ஸ் இல்லையே கோல. ஸோ ஆனால் நம்ம பசங்க என்னன்னா, இப்போ பிஹெச்பி அந்த 3 days படிச்சிருந்தாங்கல்ல, அவங்க 1 weekல கோ கற்றுப்பாங்க.
ஓகே. ஏன்னா அந்த அந்த மென்டாலிட்டி ஃபஸ்ட் டைம் செட் ஆகிடும் ஈஸி. ஆக்சுவலாக. ஓகே. அந்த மைண்ட் செட்டு கொண்டு வந்துடும் அவங்களுக்கு. ஸோ அந்த மென்டாலிட்டி கொண்டு வந்து ஸோ பசங்களுக்கு நானே ஒரு வாட்டி அருணை கேட்டேன்னா ஏன் வந்து நம்ம ரெஸ்ட்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வந்து ஏன் பண்ண போகிறேன்னு கேட்டார். இல்லை சும்மா ஜாலிக்காக வேணா பண்ணிக்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டேஷ்போர்டு மட்டும் ரெஸ்ட்டில் பண்ணி வச்சுருப்போம் சும்மா எங்களுக்கு கற்றுக்கிறதுக்காக. ஸோ எல்லாமே அந்த மேஜிக் தான் சொல்வேன். அந்த அருண் சொன்னாங்களே வந்து நான் கோ டெவலப்பர் ஆக்சுவலாக ரெஸ்ட் டெவலப்பர்னு சொல்லி ஒரு அந்த அந்த ஒரு ஸ்டேட்டஸுக்காக சில பேர் பண்ணுவாங்க. இப்போ எத்தனை கம்பெனிஸ் வந்து ரஸ்ட்லையும் கோலையும் அவன் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ரொம்ப குறைச்சல. இப்போ வந்து நான் பைத்தன் டெவலப்பர்னா நிறைய பேர் வில் கன்சிடர் மை கேண்டிடேட்ஸ். இதே நான் கோ டெவலப்பர்னா ரொம்ப குறைச்சல் பேர் தான் இந்தியாவில் வந்து கோவில் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அது ஆக்சுவலாக ஒரு நெகட்டிவ் திங். அது எனக்கு அடிஷ்னலாக கோ தெரியும்னா கிரேட். கரெக்ட். அது கிரேட். எக்ஸாக்ட்லி. அண்ட் தெர் இஸ் ஆல்வேஸ் அ மைண்ட் செட். அதாவது வந்து only if I say cool keywords I'll be treated as a cool person. நான் கீழே இருக்கிறதெல்லாம் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்றது ஒரு இது இருக்குது. இன்னொன்று வந்து லாட் ஆஃப் பீப்புள் விச் ஹவ் சீன் லைக் இந்த டிஎஸ் அல்கோவில் இருக்க மக்கள் பார்த்தீங்கன்னா they always want to solve டிஎஸ் அல்கோ ப்ராப்ளம்ஸ். பிஸ்னஸில் அந்த டிஎஸ் அல்கோ ஒரு அப்ளிகேஷனில் ஒரு பார்ட்டில் தான் வரும். டிஎஸ் அல்கோ வந்து இட்ஸ் நாட் த லைஃப். யூ ஹேவ் டு சால்வ் த கஸ்டமர்ஸ் ப்ராப்ளம். அது ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம். அதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு அதை புரிய வைக்கிறதுக்கே நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறது வந்து வி ட்ரை டு அவாய்ட் இட். ஸோ தட் இஸ் ஒன் திங் விச் வி ஆல்வேஸ் கீன் அபவுட் இட். ஸோ இதில் ஒரு பேரல் ஒன்று சொல்கிறேன் என்னோட வேர்ல்டில் இருந்து. ஸோ இப்போ வந்து டேட்டா சயின்ஸ் அப்படின்னு டேட்டா சயின்டிஸ்ட்னு டேர்ம்ஸ்லாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ த டெஃபினேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸ்லேயே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. I'll come to your question very quickly. இப்போ வந்து வாட் இஸ் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு கேட்டால் டெஃபினேஷன்ஸ் வந்து சரியாக வர்றதா தெரியல. இப்போ டெக்ஸ்ட் புக் டெஃபினேஷனே வந்து சரியில்லை டேட்டா சயின்ஸ்க்கு. அதுக்கு கூட இன்னொரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின் கேட்குறேன். வாட் இஸ் மெஷின் லேர்னிங்? ஏஐ வந்து நான் சொல்லிட்டேன் எபிலிட்டி டு டேக் டெசிஷன்ஸ் இருக்கவங்க இன்டெலிஜென்ட்டு. அது மெஷின் பண்ணிச்சுன்னா அது மெஷின் இன்டெலிஜென்ஸ், அவ்வளோதான். இதே வந்து இஃப் ஐ ஃப்ரேம் த கொஸ்டின் ஆஸ் வாட் இஸ் மெஷின் லேர்னிங் அப்படின்னு கேட்டால் ஒரு டெக்ஸ்ட் புக் டெஃபினேஷன் இருக்குது விச் ஐ டோன்ட் அக்ரி. ஸோ வாட் யூ திங்க் இஸ் மெஷின் லேர்னிங்? உங்கள் ஐடியாவில் சொல்லுங்கள். தென் ஐ வில் கிவ் யூ அ டெஃபினேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் if you are able to write an algorithm which can identify the patterns and with new data it should be adapted. That is called machine learning. இது அப்ளிகேஷன். இது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் மெஷின் லேர்னிங். நீங்கள் சொன்னது கரெக்ட். ஏன்னா வந்து டெக்ஸ்ட் புக் டெஃபினேஷனில் அப்ளிகேஷன் மட்டும் தான் பேசுகிறாங்க. ஆக்சுவலாக மெஷின் லேர்னிங் அப்படின்ற டெர்மினாலஜி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெர்மினாலஜி. அதில் வந்து மெஷின்னு சொல்கிற வார்த்தை வந்து இஸ் நாட் ரியலி மீனிங் த மிஷின். எந்திரம்னு சொல்கிறோம் இல்லையா? எந்திரம் கற்றுவித்தல் அப்படின்னு தமிழில் அர்த்தம் பண்ணி வச்சுருக்காங்க. தப்பு. அது வந்து வேர்ட் டு வேர்ட் ட்ரான்ஸ்லேஷன். அது தவறு. ஸோ அதில் வர்ற மெஷின் அப்படின்ற டேர்ம் வந்து அவங்க மீன் பண்ணுறது மெஷினரியை மீன் பண்ணலை. ஸோ மேத்தமெட்டிக்ஸில் மெஷினோட ஆக்சுவல் எக்ஸ்பான்ஷன் வந்து இஸ் கால்ட் ஃபங்க்ஷன் மெஷின். எஃப்எஃப்எக்ஸ். ஸோ இப்போ வந்து இப்போ ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷினுக்கு உள்ளே வந்து நீங்கள் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு லெட்ஸ் சே ஒரு இட்லி குக்கர். அதில் நீங்கள் இன்புட்டாக கொடுக்கறது பேட்டர், மாவு போடுறோம். அவுட்புட் என்ன வருது? வெந்த இட்லி வருது, ரைட்? ஸோ திஸ் குக்கர் இஸ் ஆக்சுவலி டூயிங் அ ஃபங்க்ஷன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அது என்ன பண்ணுதுன்னா பேட்டராக இன்புட்டாக கொடுத்தோன்னா இட்லியாக செஞ்சு கொடுக்குது. ஸோ தட்ஸ் கால்ட் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லையா? ஸோ அங்கே குக்கரை வந்து நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஆமாம். ஈக்குவலண்ட்டாக மேத்ஸ் நோட்டில் எழுதணும் அப்படின்னா அது ஃபங்க்ஷனாக எழுதலாம். அண்ட் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ரெப்ரசன்டிங் அ மிஷின். குக்கர் இஸ் அ மிஷின். ஏன்னா மூவிங் பார்ட்ஸ் கிடையாது. ஆனால் அதில் வந்து இன்புட் வந்து ரைஸ் பேட்டர் கொடுக்குறோம், அவுட்புட் வந்து இட்லி கிடைக்குது. சரிங்களா? ஸோ தட்ஸ் அ ஃபங்க்ஷன் மிஷின். ஸோ மெஷின் லேர்னிங் இஸ் அபவுட் நாட் மேக்கிங் அ மிஷின் டு லேர்ன். நோ, இட் இஸ் அபவுட் லேர்னிங் அ ஃபங்க்ஷன் மிஷின். ஸோ என்கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்குது. இன்புட் அவுட்புட்னு ஒரு டேட்டா செட் இருக்குங்க. எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, இன்புட்டு அவுட்புட்டு. அண்ட் ஐ நோ தட் அவுட்புட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் இன்புட். கரெக்ட். ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். என்னோட கோல் என்னன்னா எஃப்ஐ கண்டுபிடி. ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். கண்டுபிடி, எஃப்ஐ கண்டுபிடி. ஸோ எஃப்ஐ கண்டுபிடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஃபைண்ட் த ஃபங்க்ஷன் வென் இன்புட் அண்ட் அவுட்புட் ஆர் கிவன். ஸோ எக்ஸும் கொடுத்தாச்சு, ஒய்யும் கொடுத்தாச்சு, கோ ஃபிகர் எஃப். ஸோ அதில் வர எஃப் இருக்குல்ல, அந்த எஃப் தான் ஃபங்க்ஷன் மிஷினு. அந்த மிஷினை கண்டுபிடி, அந்த மிஷினை கற்றுக்கோ அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோமே தவிர இட் இஸ் நாட் அபவுட் டீச்சிங் அ மிஷின் ஹவு டு டூ அ டாஸ்க். நோ, இட் இஸ் அபவுட் ஆல்வேஸ் லேர்னிங் அ ஃபங்க்ஷன். இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் நம்ம மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு நிறைய மெத்தட்ஸ், டெக்னிக்ஸ், ஆல்கரிதம்ஸ் அதெல்லாம் இருக்குது. பட் ஐடியா இதுதாங்க, இவ்வளோ தான் விஷயம். ஸோ கம்மிங் பேக் டு யுவர் பாயிண்ட், நீங்கள் சொன்னீங்களா அவங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ண தெரில இதுக்கு எதுன்னு சொல்லிட்டு. டேட்டா சயின்ஸ் வேர்ல்ட்லேயும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா வாட் இஸ் த ப்ரைமரி குவாலிட்டி ஆஃப் அ டேட்டா சயின்டிஸ்ட்? நிறைய பேர் டேட்டா சயின்டிஸ்ட்னு போட்டுக்கிறாங்க.
இப்போ வந்து நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட்டுன்னு டைட்டில் வச்சிருக்கிற ஒரு ஒரு 100 பேரை சாம்பிள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் 95 பேர் வெறும் பைத்தன் டெவலப்பராக மட்டும்தான் இருப்போம். தே திங்க் இம்போர்ட் எஸ்கேலன் அப்படின்னு எனக்கு எழுத தெரியும் அப்படின்னா ஐ எம் அ டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்றது ஒரு பொதுவான கருத்தாக இருக்குது, விச் இஸ் நாட் ரைட். ஸோ டேட்டா சயின்டிஸ்டோட ப்ரைமரி குவாலிட்டி நம்ம எதை எடுக்கிறோன்னா, யாரால் ஒரு டேட்டா ட்ரிவன் ப்ராப்ளமை மேத்தமெட்டிக்கல் மாடலிங் வழியாக சால்வ் பண்ணக்கூடிய திறன் இருக்கோ அவங்கள தான் டேட்டா சயின்டிஸ்ட் நம்ம ஒத்துக்கணும். இதில் 2 நியூ வேர்டு இருக்குது. ஸோ மேத்தமெட்டிக்கல் மாடலிங்னு ஒரு வேர்டு இருக்குது, இன்னொன்று டேட்டா ட்ரிவன் ப்ராப்ளம்னு ஒன்று இருக்குது. 2 விஷயம் இருக்குது. இது என்னென்னு நான் டிஃபைன் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு லெட்ஸே இப்போது ஒரு கடை இருக்குது, ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். இது ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளம்னு எடுத்துக்கோங்க. இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ யூ லுக் அட் இன்வென்ட்ரி, ரைட்? நான் வந்து உள்ளே ஸ்டாக் பண்ணும்போது இத்தனை ஐட்டம்ஸ் வச்சுருந்தேன். இப்போ இன்வென்ட்ரியில் வந்து எனக்கு ஒரு லாஸ்ட்டு 10% தான் இருக்குது. கரெக்ட். அப்படின்றது ஒன் வே ஆஃப் எஸ்டிமேட்டிங் தி சக்ஸஸ் ஆஃப் த சேல். இதில் வந்து எனக்கு அக்ரிகேட் நம்பர் தான் கிடைக்கும். நான் வந்து 1000 பீஸ் உள்ளே வச்சேன், இப்போ வந்து பேலன்ஸ் 100 பீஸாக இன்வென்ட்ரியில் இருக்குது, ஸோ 900 பீஸ் வித்துருச்சு அப்படின்றது வந்து எனக்கு அக்ரிகேட் நம்பர் தான் தெரியும். ஆனால் அதில் எனக்கு பேட்டர்ன் தெரியாது. இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து காலைல வித்துச்சா, மதியானம் வித்துச்சா, சாயங்காலம் வித்துச்சா, இல்லை எந்த டே ஆஃப் த வீக் வித்துச்சு, இல்லை எந்த டே ஆஃப் த மந்த் வித்துச்சு, இது வந்து மென் வாங்கினாங்களா விமன் வாங்கினாங்களா, இந்த எந்த இன்ஃபர்மேஷனும் அக்ரிகேட்டில் தெரியாது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பில்லு. ஸோ மெனி ஆஃப் த சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து பீப்புள் அவங்க பொருளை வாங்கும் போது அவங்க நம்பரை கொடுக்குறாங்க, ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க. அதை அந்த டேட்டா யூஸ் பண்ணுறாங்க ஃபார் வேரியஸ் அனாலிட்டிக்ஸ் ரீசன்ஸ். இப்போ லெட்ஸே உங்களுக்கு அந்த ஆக்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒருத்தரோட ஃபோன் நம்பர் இருக்குது, அவரோட பேர் இருக்குது, அண்ட் வந்து அவர் என்ன பொருள் வாங்கினார்னு தெரியும், எந்த டைமில் வாங்கினார் தெரியும், எந்த டேயில் வாங்கினார் தெரியும். இதை வச்சு ஃபுல் அனாலிட்டிக்ஸ் எடுக்கலாமா? கரெக்ட். ஸோ ப்ராப்ளம் ஒன்று தான். எனக்கு இந்த ப்ராடக்டோட நான் பிச் பண்ணியிருக்கேன், இந்த ப்ராடக்டை, இந்த ப்ராடக்ட் எப்படி விற்கிது அப்படின்னு எனக்கு தெரியணும். ஆஸ் அ ப்ராடக்ட் ஓனர் நீங்கள் விற்கிறீங்க, எனக்கு வந்து அக்ரிகேட் நம்பர் கொடுத்தீங்கன்னா எனக்கு உபயோகமாகாது. கரெக்ட். இதே நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி எனக்கு வந்து கம்ப்ளீட் ஒரு டேஷ்போர்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐ வில் லவ் இட். ரைட்டா? நோ டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் கால் டேட்டா ட்ரிவன் ப்ராப்ளம்ன்றது புரிஞ்சா? இதுதான் டேட்டா ட்ரிவன் ப்ராப்ளம் அப்படின்றது. அதாவது என்னோட பிஸ்னஸ் ப்ராப்ளமை டேட்டாவை வச்சு, அதாவது அதில் அந்த ப்ராப்ளமில் ஜென்ரேட் ஆன டேட்டா வச்சு யூ ஆர் கிவிங் அ சொல்யூஷன் டு மீ விச் இஸ் மோர் ரிச் தேன் ட்ரெடிஷ்னல் சொல்யூஷன்ஸ். அப்படி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நம்ம டேட்டா ட்ரிவன் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேட்டா ட்ரிவன் ப்ராப்ளம் கேன் ஆல்சோ பிகம் டேட்டா ட்ரிவன் டெசிஷன் மேக்கிங். இப்போ லெட்ஸே நான் வந்து நான் ஒரு 4 சூப்பர் மார்க்கெட்டில் என் ப்ராடக்ட்டை கொடுத்தேன். லைக் ஒரு சூப்பர் மார்க்கெட்டை எனக்கு அக்ரிகேட் நம்பர் கொடுத்தான். இதை வச்சு எங்கே நான் என் ப்ராடக்ட்டை ப்ளேஸ் பண்ணலான்றதை ஃபிகர் அவுட் பண்ணலாம் வெறும் அக்ரிகேட் நம்பரை வச்சு. கரெக்ட். மார்க்கெட் 1ல் 10% தான் ரிமைனிங், 90% விற்று போச்சு. மார்க்கெட் 2ல் 20% தான் விற்றுருக்கு. மார்க்கெட் 3ல் வந்து 30% தான் விற்றுருக்கு. நான் எங்கே திருப்பி ரீஸ்டாக் பண்ணுவேன்? 90% விற்றவங்க தான் ரீஸ்டாக் பண்ணுவேன். இது ஒரு விதமாக நான் வந்து பிளேஸ்மெண்ட்னு சொல்லலாம், ஜியாகிரபிக் பிளேஸ்மெண்ட். இப்போ எந்தெந்த சூப்பர் மார்க்கெட் எந்தெந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷனுக்கு ஒரு நெய்பர்ஹுட் இருக்குது, அந்த நெய்பர்ஹுட்டுக்கு ஒரு நீடு இருக்குது, அந்த நீடுக்கு என் ப்ராடக்ட் செட் ஆகுதான்னு பார்க்கணும். இதான் பிளேஸ்மெண்ட்னு வாங்க. கரெக்டா? ஸோ இதை வந்து சேலோட பேட்டர்னை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இதை தாண்டி எனக்கு டிஸ்ட்ரிபியூஷனும் கிடச்சின்னு வச்சுக்கோங்க. எப்படி யார் வாங்கினா, எந்த டெமோகிராஃபியில் இருக்கான் வாங்கியிருக்கான், எந்த டேயில் வாங்கினா, எந்த டே ஆஃப் த மந்தில் வாங்கினா, இந்த டீட்டெயிலாம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஐ கேன் டூ ஈவன் மோர். எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருக்குது ஃபார் மீ டு டிசைட் ஹவு டு பிளேஸ் மை ப்ராடக்ட் பெட்டர். ரெண்டாவது ஹவு டு ப்ரைஸ் மை ப்ராடக்ட் பெட்டர். இந்த இன்ஃபர்மேஷனை நான் எடுக்க முடியுமா, இந்த டெசிஷன் எடுக்க முடியுமா? தென் தி ஆக்ட் ஆஃப் டேக்கிங் அ டெசிஷன் பேஸ்ட் ஆன் இன்சைட்ஸ் இஸ் கால்ட் டேட்டா ட்ரிவன் டெசிஷன் மேக்கிங். ரைட்டா? ஸோ டேட்டா ட்ரிவன் ப்ராப்ளம்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இந்த டேட்டா ட்ரிவன் ப்ராப்ளம்ஸை நான் எப்படி சால்வ் பண்ணுறது? சால்வ் பண்ணும்போது ஐ யூஸ் த செகண்ட் வேர்ட் கால் மேத்தமெட்டிக்கல் மாடலிங். இந்த மேத்தமெட்டிக்கல் மாடலிங்ன்றது டிஎஸ்ஏல இருக்குது. இன்ஃபேக்ட் டிஎஸ்ஏல தான் வந்துச்சு. இப்போ எப்படி புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்கல் மாடல் அப்படின்றது வந்து there are 2 different types of problems, known problems, unknown problems. So most of the business problems, right, அதெல்லாம் unknown problems நம்ம எடுத்துக்கலாம். known problems நம்ம சொல்கிறது என்னென்னா, மேத்தமெட்டிக்ஸில் இல்லை டெக்னாலஜியில் ஆல்ரெடி சால்வ்டு ப்ராப்ளம்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஷார்ட்டஸ்ட் பாத் அப்படின்றது ஒரு காமனான ப்ராப்ளம். கூகுள் மேப்ஸ் வந்து ஒரு வருஷன் ஆஃப் ஷார்ட்டஸ்ட் பாத்தை யூஸ் பண்ணுறான் உள்ள. கரெக்ட். ரைட்டா? ஸோ ஷார்ட்டஸ்ட் பார்த்து இப்போ வந்து நான் கூகுள் மேப்ஸில் நான் ஒரு லொக்கேஷனில் இருக்கேன், இந்த லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷன் போகணும். இது பிஸ்னஸ் ப்ராப்ளம். எனக்கு ஜியாகிரஃபி தெரியும், ரோட்ஸ் தெரியும், ரோட்ஸோட சைஸஸ் தெரியும், என்ன லென்த்து டிஸ்டன்ஸ் எல்லாமே தெரியும். இதை வச்சு நான் ஷார்ட்டஸ்ட் பார்த்து கொடுக்கலாமா?
அப்படின்றது எனக்கு கொடுக்கலான்றது தெரியுது. எப்போ தெரியுது? எனக்கு ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம் கையில் இருக்கும்போது தெரியுது. அப்படி ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம் ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் வேறு எதாவது ஃபிகர் அவுட் பண்ணணும். கரெக்ட். ஸோ வென் தேர் இஸ் அ பிஸ்னஸ் ப்ராப்ளம் அண்ட் இஃப் அந்த பிஸ்னஸ் ப்ராப்ளமை பார்க்குற ஒரு ஆள், அவருக்கு வந்து ஆல்ரெடி இதுக்கான சிமிலர் சொல்யூஷன் ஒன்று அவைலபிளாக இருக்குது, அந்த சொல்யூஷன் அங்கே அப்ளை பண்ணி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கனெக்ட் பண்ணுறாருல, கனெக்டிங் த டாட்ஸு, அவர் தான் டேட்டா சயின்டிஸ்ட். ஓகே ஓகே. அல்காரிதம்ஸ்லையும் அப்படி தான். இப்போ எப்படின்னா ஒரு நல்ல ப்ரோக்ராமர்ன்றது யாருன்னா, எனக்கு கோடு தெரியும், எனக்கு ப்ரோக்ராமிங்கோட ஃப்ளோ தெரியும், எனக்கு ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளம் கையில் கொடுத்துருக்காங்க, இந்த பிஸ்னஸ் ப்ராப்ளம் 2-3 உடச்சி ஒரு பீஸ்க்கும் அதுக்கான ரெடிமேட் அல்காரிதம்ஸ் அவைலபிளாக இருக்கிற பட்சத்தில் அதை வச்சு நான் அசம்பிள் பண்ணி என் சொல்யூஷனை டெலிவர் பண்ணல, தென் யூ பிகம் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். கரெக்ட். யூ ஆர் நாட் அ ப்ரோக்ராமர், யூ பிகம் அன் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அதான் டெஃபினேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவர் வந்து இருக்கிற ப்ராப்ளமை எடுத்து நோன் சொல்யூஷன்ஸை அன்னோன் சொல்யூஷன்ஸோட மேப் பண்ணி ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறார். இல்லைன்னா அவர் ஜஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராமர் தான். ப்ரோக்ராமர்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கு கோடு தெரியும், அவர்கிட்ட யாரை சூட்சமத்தை சொல்லணும், சொன்னால் அவர் வடிச்சு கொடுத்துருவார். அவர் ப்ரோக்ராமர். அவர் வந்து சொந்தமாக சால்வ் பண்ண மாட்டார், யாருன்னா சொல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுப்பார். அவர் தான் ப்ரோக்ராமர். ஸோ அப்படி பட்சத்தில் ChatGPT வந்தால் இவங்களுக்கு தான் முதல்ல பிரச்சனையாகும். யாருக்கு இல்லை, ChatGPT வந்து அவங்களுக்கு பிரச்சனை ஆகாது. ஏன்னு சொல்கிறேன், இப்போ வந்து ChatGPTல இருக்கிற சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் தான் அதில் வருது. அதான் அந்த ப்ரோக்ராமர்ஸ் வெறும் பிளைன் ப்ரோக்ராமர்ஸாக இருக்கவங்க ஏற்கனவே அது பண்ணிடும், நீ உனக்கு எதுக்கு அப்படின்றது. யா, யூ கேன் சே தட். பட் பிளைன் ப்ரோக்ராமர்ஸ் வந்து ஒரு நுவான்ஸ் இருக்குங்க அதில். இப்போ வந்து புதுசாக ஒரு லாங்குவேஜ் ஃபீச்சர் வருது, அந்த ஃபீச்சரை இவன் ஃபாஸ்ட் அடாப்ட் பண்ணுவான். கரெக்ட். ChatGPTல அடாப்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு ரிவிஷன் வெயிட் பண்ணணும். ஸோ அது ஒரு சேஞ்ச் இருக்குது. ஸோ அதான் சொல்கிறேன், இப்போ கம்ப்யூட்டிங் ஃபீல்டில் இருக்கும்போது நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது நம்மளை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் வந்து லேட்டஸ்ட்டாக மாறிட்டே இருந்தால் தான் நான் ரிலவெண்ட்டாக இருப்பேன் மார்க்கெட்டில். நான் பழைய கதையே ஓட்டிகிட்டு இருந்தேன்னா ஐ வில் பி ரீப்ளேஸ்ட். ஓகே ஓகே. சிம்பிள் லாஜிக். சிம்பிள் லாஜிக். இன்னும் கிரக்ஸாக போனால் த கை ஹூ செட்டில்டு ஆர் பெஞ்ச் தைக்கிறவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக ரீப்ளேஸ் ஆகும். என்ன காரணம் பார்த்தோன்னா, ஒருத்தர் சீனியருக்கு ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு வெட்டரன் இருக்காருங்க, ஆனால் அவர் ரிஃப்ரெஷ்ஷே பண்ணிக்கல. அவரோட காஸ்ட் லெட்ஸே ஒரு 50 லட்சம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். If that position can be replaced with 2 5 lakh resources with ChatGPT help, employer is motivated to do that. Exactly. 50 லட்ச ரூபா காஸ்ட்டை நான் 10 லட்சத்தை வச்சு ரீப்ளேஸ் பண்ணனா உடனே பண்ணணுவான். ஆமாம், அவனுக்கு செவரன்ஸ் பே கொடுத்து அமுச்சு விட்ரு, இவன் வந்து ரீப்ளேஸ் பண்ணு. ஏன்னா சேம் ப்ரொடக்டிவிட்டி ஆர் பெட்டர் ப்ரொடக்டிவிட்டி காஸ்ட் 1/5 கம்மியாயிருதுங்க. எவ்ரி எம்ப்ளாயர் இஸ் மோட்டிவேட்டட் இல்லையா? ஸோ நான் பாயிண்ட் என்னன்னா, இதே அந்த வெட்டரன் ப்ரோக்ராமர் அவரை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவரை ரீப்ளேஸே பண்ண முடியாது. ஏன்னா அவரோட ஸ்கில்ஸை யாராலையும் தொட முடியாது. கரெக்ட். ஸோ அதனால நம்மள ரீஸ்கில் பண்ணிக்கினே இருக்கணும். பை நவ் யூ வுட் ஹவ் காட் சம் டொமைன் நாலேஜ் ஆஃப் தி எல்லா விஷயமும் கான்டெக்ஸ்ட் நாலேஜ் நல்லா இருக்கும், எல்லாமே இருக்கு அவர்கிட்ட. டொமைன் இருக்கு, லேட்டஸ்ட் டெக்னாலஜி தெரியுது, அடாப்ட் பண்ணிக்கிறாரு, குயிக்காக அடாப்ட் பண்ணிக்கிறாரு, தெரியாத விஷயத்தை கற்றுக்கிறாரு, நல்ல ஆட்டிடியூடோட இருக்காரு. வாட் மோர் யூ வாண்ட்? ஸோ இதெல்லாம் இல்லாதவங்க முதல்ல என்ன பண்ணுவான், எம்ப்ளாயர் கட் பண்ண தான் பார்ப்பான். அண்ட் வென் தே ஆர் more expensive, நிறைய செலவு ஜாஸ்தி பண்ணணும்னா we are more motivated to remove them from the system. So ChatGPT is not a threat for the mass. Okay. ChatGPT is a threat for people who don't upgrade themselves. அவங்கள வந்து புதுப்பிச்சிக்காதவங்க, இல்லை அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்கவங்க, ரிப்பீட்டேட்டிவாக வேலை பண்ணுறவங்க, ஆர் அவங்களோட திறனை தெளிவாக டிப்ளாய் பண்ணாதவங்க, அவங்கள எல்லாரையும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான situation அமையும் போது they will be replaced. Okay. Now the question is like என்ன மாதிரி சினாரியோலாம் ChatGPT ஒர்க் ஆகாது? நிறைய சினாரியோஸில் ஒர்க் ஆகாது. என்ன மாதிரி சொல்லுங்கள். ஸோ இப்போது ஒரு எக்ஸாம்பிள் முன்னாடியே நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ஒரு நுவான்ஸ்டாக ஒரு ப்ரோக்ராமிங் ஃபீச்சர் வருதுங்க. இப்போ வந்து ஜாவா 21 22 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ. ஆனால் இன்னும் பீப்புள் ஜாவா 8ல் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. செல்டம் பீப்புள் ஹவ் மைக்ரேட்டட் டு 11, 17, 20, 21 ரேஞ்சிலலாம் நிறைய பேர் யூஸே பண்ணல. பட் லெட்ஸே இப்போது எனக்கு வந்து 21ல் ஒரு ப்ரில்லியண்டான ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீச்சர் நான் டிப்ளாய் பண்ணணும்னு நினச்சேன்னா ஹியூமன் ப்ரோக்ராமரை மட்டும்தான் நல்லா ட்ரெயின் பண்ணியோ அவரை ட்ரெயின் பண்ண வச்சு அதை சால்வ் பண்ண முடியும். ChatGPT வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பிகாஸ் அந்த கோடு இஸ் நாட் அவைலபிள் இன் மாசஸ் ஃப்ரம் வேர் ChatGPT இஸ் லேர்னிங். ஸோ ChatGPTயோட கோடெக்ஸ் மாடல்ஸ் ஆர் லேர்னிங் ஃப்ரம் கிட்ஹப்ல இருந்தோ, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவோ, இல்லை சிமிலர் சைட்ஸ், அங்கேருந்து தான் டேட்டாவை எடுக்கிறான். ஆனால் அது பப்ளிக் டொமைன் டேட்டா தான். அது அந்த டேட்டாவை வந்து யூஸ் பண்ணி மாடலை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் கொஷின் ஆன்சர் ஸ்டைலில் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இந்த அல்காரிதமுக்கு இந்த கோடு, இந்த அல்காரிதம் இத்தனை கோடு இருக்குது, அந்த வேரியேஷன்ஸ்லாம் பண்ணுது. சரி, நீங்கள் கோடெக்ஸ் மாடலில் என்ன ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா கட் காப்பி பேஸ்ட் பண்ணாது. இப்போ நீங்கள் ஜென்ரலாக கதை எழுத சொன்னீங்க வச்சுக்கோங்க, கட் காப்பி பேஸ்ட் பண்ணோம். ஏன்னா 4-5 கதையிலேருந்து எடுத்து சம்மரைஸ் பண்ணி ஒரு புதுசாக ஒரு கதையை ஜென்ரேட் பண்ண முடியும். ஆனால் கோடில் அப்படி பண்ணால் கோடு ஒர்க் ஆகாது. கரெக்ட்.
ஸோ முதல் சேலஞ்ச் என்னன்னா, நீங்கள் கோடெக்ஸ் மாடல் ரிட்டர்ன் பண்ணுற கோடு கம்பைல் ஆகுமான்னு செக் பண்ணணும் முதல்ல நம்ம. அந்த அறிவு இருக்கணுமே எனக்கு. அதே ப்ரோக்ராமருக்கு தானே அந்த அறிவு இருக்கு. ஸோ இப்போது ஐ டோன்ட் ஃபீல் த்ரெட்டன்ட் பை கோடெக்ஸ் மாடல்ஸ் அட் ஆல். ஓகே. இப்போ யாராச்சும் வந்து கோடு எழுதுறதுக்கு தான் ஆல்ரெடி ஜிபிடி இருக்கே, என்னத்துக்கு நீங்கள் கோடு எழுதுறீங்க, ஒய் ஷுட் யூ லேர்ன் ப்ரோக்ராமிங் கேட்டால் ஐ லாஃப் அட் தட். பிகாஸ் கோடெக்ஸ் கைண்ட் ஆஃப் மாடல்ஸ் வந்து இஸ் எசென்ஷியலி டூயிங் ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ. நம்ம சர்ச் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த வேலையை சீக்கிரமாக பண்ணி கொடுக்குது, அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து இஃப் யூ கேன் டூ ஒரு கோடெக்ஸ் மாடல் ரிட்டர்ன் பண்ணுற சோர்ஸ் கோடை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது கிட்ட பேஜோட மேட்ச் ஆகும். அது எங்கன்னா ஒரு இடத்துல மேட்ச் ஆகும். ஏன்னா வந்து பிளைண்டாக கட் காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. ப்ரோக்ராம்ஸ் வந்து யூ கேனாட் கட் காப்பி பேஸ்ட், யூ கேனாட் ஸ்டிச். ஏன்னா ஃப்ளோ மாறிடும். அந்த அளவுக்குலாம் ஸ்மார்ட் கிடையாது கோடெக்ஸ் மாடல். இப்போ வந்து ஜிபிடிஸ் ஆர் வெரி வெரி லார்ஜ் மெமரி பாக்ஸஸ்ங்க. ஜிபிடிஸ்க்கு இன்டெலிஜென்ஸ் கிடையாது. பட் they say like now it can give you algorithm when you give a problem statement சொல்றாங்க. So algorithm is I mean our steps is nothing but your stitching patterns. கரெக்ட் தான். பட் நீங்கள் ஒரு அன்சால்வ்டு ப்ராப்ளம் கொடுத்து பாருங்க. ஓகே, கொடுத்து பாருங்க. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. இப்போ ஜிபிடி வந்து மெடிக்கல் போர்டு எக்ஸாம் கிளியர் பண்ணிச்சு, பார் எக்ஸாம் கிளியர் பண்ணிச்சு. நான் ஐஐடி கேட்டை கிளியர் பண்ண சொல்லுங்கள். ஓகே. ஏன் பண்ணல இது வரைக்கும்? அண்ட் இட் இஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. ஏன்னா பிகாஸ் ஐஐடியோட கேட் எக்ஸாம் இஸ் மோர் ஆஃப் அப்ளைங் த நாலேஜ். இஸ் நாட் இது வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த மனப்பாடம் பண்ண விஷயத்த ஒப்பிக்கிறது என்ற மாதிரி கிடையாது அவங்க ஸ்டைலு. அவங்க ஸ்டைல் என்னன்னா, நீ மனப்பாடம் பண்ண விஷயத்தை அப்ளை பண்ணி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுன்னு சொல்லுவான். ஆல்தோ அப்ஜெக்டிவ் ஸ்டைலில் தான் இருந்தாலும், பட் நீங்கள் அப்ளை பண்ணால் தான் சால்வ் பண்ண முடியும். அது ஜிபிடியில் சத்தியமாக பண்ண முடியாது. ஏன்னா தி ஆர்கிடெக்சர் ஆஃப் ஜிபிடி டஸ் நாட் அலவ் த சிஸ்டம் டு பிகம் இன்டெலிஜென்ட். ஓகே, அது ஒன்று புரிஞ்சுக்கணுங்க. நம்ம இப்போ வந்து இன்டெலிஜென்ஸை ஃபேக் பண்ணலாம் பை அபரிமிதமான நாலேஜ், அபரிமிதமான மெமரி. கரெக்ட். அதை வச்சு ஃபேக் பண்ணலாம். இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்து நீங்கள் என்கிட்ட ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறீங்க, யூ திங்க் த ப்ராப்ளம் இஸ் நாட் சால்வபிள். ஆனால் எனக்கு கொடுக்குறீங்க, நான் வந்து குயிக்காக உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துட்டேன்னா நீங்கள் என்னை பார்த்து அமேஸ் ஆவீங்க. ஆனால் யூ டோன்ட் நோ தட் ஐ ஆம் பிக்கிங் இட் ஃப்ரம் மை மெமரி. அது உங்ககிட்ட நான் சொல்லலை. இது ஒன்லி ஒரு கண்ணாம்பூச்சி விளையாட்டு தான் அது. அதாவது ஜிபிடிக்கு எனக்கு இருக்கிற எக்ஸ்போஷர் மாதிரி பல ஆயிரம் மடங்கு ஜிபிடிக்கு எக்ஸ்போஷர் இருக்குது. கரெக்ட். அதுலேருந்து ஏதோ ஒன்று எடுத்து வந்து கொடுக்குது. அது கொடுக்குறது எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா ஐ எம் இம்ப்ரெஸ்ட். சம்டைம்ஸ் இட் பிளாபர்ஸ் ஆல்சோ, இரலவெண்ட்டாக கொடுக்குது. ஸோ அதனால் என்ன சொல்கிறான், அவன் டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றான், டோன்ட் பிளைண்ட்லி ஃபாலோ திஸ், நீங்கள் அதை வெரிஃபை பண்ணுங்க அப்படின்றது ஒரு டிஸ்க்ளைமராக கீழே கொடுத்துட்றாங்க. தே ஆஸ்க் அஸ் டு சைன் த டிஎன்சி இல்லைங்களா. ஸோ ப்ரோக்ராமர்ஸ்க்கு சாட் ஜிபிடி த்ரெட்டாக கேட்டால் ரியல் ப்ரோக்ராமர்ஸுக்கு கிடையாது. ஓகே. காப்பி பேஸ்ட் பண்ணுற ப்ரோக்ராமருக்கு எஸ் டெஃபினெட்லி. அது ஜிபிடி கோபைலட் எல்லாமே என்னத்தை ட்ரை பண்ணுறான்னா, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் குறைச்சலாக இருக்கிற ப்ரோக்ராமர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் கோபைலட்டை கொண்டு வந்திருக்கான். பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் தெம். அவங்க பண்ணுற வேலையை ஜிபிடியே பண்ணும், கோபைலட்டே பண்ணுது. அப்படி இருக்கும்போது புத்திசாலியான ப்ரோக்ராமர்ஸ் மட்டும் வச்சு நீ உன் கம்பெனியை ரன் பண்ணு, நீ என்னத்துக்கு தேவையில்லாத கச்சடாவெல்லாம் சேர்க்குற அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறாங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இஃப் சம்மோன் இஸ் நாட் டூயிங் அ குட் ஜாப், அவங்க நல்ல ஒரு டெவலப்பராக இல்லை, நல்ல ஒரு இன்ஜினியராக இல்லை அப்படின்னா அவங்களுக்குலாம் த்ரெட் இருக்குது கண்டிப்பாக. பட் பீப்புள் who really enjoy solving problems, people who enjoy writing programs, their jobs are never at stake. Never at stake. அது எந்த சிஸ்டம் வந்தாலும் அது வந்து ரீப்ளேஸ் ஆகாதுங்க. அந்த டேலண்ட்டை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நீங்கள் உங்களில் டெவ்வில் வந்து இந்த கோபைலட் அதெல்லாம் ஃப்ரெஷர்ஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை எப்படி? ஃப்ரெஷர்ஸ்க்கு யூஸ் ஃப்ரெஷர்ஸ்க்கு யூஸ் பண்ணல. நாங்கள் இது மாதிரி எங்கெல்லாம் சில ஆட்டோமேஷன்ஸ் தேவைப்படுதோ அங்கே மட்டும் யூஸ் பண்ணிப்போம். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு நீங்கள் ரெகுலர் இப்போ எங்களுக்கு ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஃபார்ம்ஸ் இன்புட்டு எடுத்து அதை பேக்அண்ட் அனுப்போம்னா அப்போ போய் கோட் தான் 5 நிமிஷம் பண்ணி கொடுத்துரும். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ண முடியும். as long as நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அது அப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா அது சிம்பிள். ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நார்மல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீல்டு வச்சுக்கலாம், ஒரு 10 இன்புட் வாங்குவோம் நம்ம. ஆக்சுவலாக அந்த 10 இன்புட்டை போயிட்டு நீங்கள் மறுபடியும் வேலிடேஷன் அதெல்லாம் எழுதுறதை விட நீங்கள் அந்த மாதிரி சினாரியோக்கு வந்து நீங்கள் ஒரு 1 hour நடக்கிறத ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் நாங்கள் கோபைலட் யூஸ் பண்ணுறோம். எனிதிங் விச் இஸ் ரொட்டீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுறோம். லைக் ஒரு ஆட்டோமேஷன் எழுதுறோம் அப்படின்னா அப்போ ஒரு சப்போஸ் வந்து ஒரு சிஎஸ்வி ரீட் பண்ணி எனக்கு ஒரு மெயில் அனுப்பணும், ஒரு சர்டிஃபிகேட் அனுப்பணும், அப்போ ஒரு 10 மினிட்ஸ் முடிஞ்சிடும் அந்த வேலையை. ஸோ அந்த மாதிரி டைத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். பேசிக்காக மெயில் பர்ச் பண்ணுறது உங்களுக்கு ஜிபிடி அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒர்க்லாம் ஈஸியாக முடிச்சு கொடுத்துரும். இப்போ டக்குன்னு வந்து எங்கள் டீம் வருவாங்க, ஒரு சர்டிஃபிகேட் அனுப்ப சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும், ஏதாவது சம் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் முடிச்சிருவோம். அந்த மாதிரி விஷயத்துக்கு கோபைலட் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து அதை ஒரு அசிஸ்டண்ட்டாக வச்சுருக்கீங்கன்னா கிரேட். அதுக்கு அடிமை ஆகாதீங்கன்னு சொல்கிறேன். அவ்வளோதான். அடிமை மட்டும் ஆயிடாதீங்க, அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள்.
ஆனால் ஏன்னா அது கொடுக்குற அவுட்புட்டை நம்ம வெரிஃபை பண்ணுறது நம்மளோட கடமை. ஆமாம், அது பண்ணிட்டா யூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, இன்னொரு காமன் கொஸ்டின் உங்களுக்கு, அதாவது வந்து இப்போ ஏஐ பேஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. ஓகே, how far it is viable first? Is it possible, for example, again ultimately underlying GPUs or APIs எல்லாமே காஸ்ட் போயிட்டே இருக்கு. அப்போ வந்து is it removing the level playing field and giving only to the டாப் எலைட் கம்பெனிஸ்? அப்சல்யூட்லி. அதில் இந்த பிரச்சனை இருக்குங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 2-3 years பேக் பீப்புள் இனிஷியேட்டட் திஸ் டெமோக்ரட்டைசேஷன் எஃபர்ட். ஏஐ ஷுட் பி டெமோக்ரட்டைஸ்ட் அப்படின்னு ஆரம்பிச்சானுங்க. ஆனால் இப்போ என்னாச்சுன்னா அரிஸ்டோக்ரஸி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 4-5 கம்பெனி தான் கண்ட்ரோல் பண்ணுறான், ரைட்? அந்த மாங்கா கம்பெனிஸ், ரைட்? அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க எல்லாத்தையும். கரெக்ட். ஏன்னா அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் தேர் ஆர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, இப்போ மிஸ்ட்ரல் மாதிரி கம்பெனிஸ்லாம் தேர் நாட் இன் த மாங்கா கேட்டகரி, பட் தேர் ஆல்சோ கெட்டிங் ஃபண்டிங் சம் ஹவு அண்ட் டூயிங் சம் ஜுகாடு. பட் அவங்களால வந்து இப்போது கூகுளோட ஸ்கேலு இல்லை ஃபேஸ்புக்கோட ஸ்கேலு இல்லை மைக்ரோசாஃப்டோட ஸ்கேல், ஓப்பன் ஏஐயோட ஸ்கேலை பீட் பண்ண முடியும்னா கஷ்டம். இப்போ பெர்ப்ளெக்சிட்டின்னு ஒரு ஐஐடி மெட்ராஸ் ஒரு ஃபவுண்ட் பண்ண கம்பெனி, அவங்க தே ஆல்சோ ஹாவ் லார்ஜ் சைஸ் மாடல்ஸ், பட் தேர் மாடல்ஸ் ஆர் நாட் அட் பார் வித் தி மேசிவ் மாடல்ஸ். இல்லை இப்போ 70 பில்லியன் மாடலும் அவங்க பண்ணல. இப்போ அதே மாதிரி மிஸ்ட்ரல் வந்து இஸ் அ வெரி ஸ்மால் கம்பெனி, ஆனால் அவங்களும் வந்து 7 பில்லியன் மாடல் 70 பில்லியன் மாடலாம் கொண்டு வந்திருக்கான். பட் அடுத்த ரிவிஷன் இன்னும் வரவே இல்லையே. லாமா அடுத்த ரிவிஷன் வந்துருச்சு, ஜெம்மா மாடல்ஸ் வந்துருச்சு, ஓப்பன் ஏஐல அடுத்த வருஷன் போயிட்டாங்க. ஸோ த ரேட் அட் விச் அவங்க புதுசாக ரிலீஸ் பண்ணுறதுன்றது இட் ஹஸ் பிகம் அ ரேஸ் டுடே. யார் முன்னாடி இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ரேஸாக மாறிட்டு இருக்கு. நீங்கள் சொன்னது கரெக்டு. இது வந்து ஒரு லெவல் பிளேயிங் கிரவுண்டாக இல்லை இந்த ஸ்பேஸில். இப்போ வந்து ஜிபிடி பேஸ்டு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னா இட்ஸ் டெஃபினெட்லி நாட் அ லெவல் பிளேயிங் ஃபீல்டு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ வந்து ஜிபிடி பேஸ்டு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டே சேலஞ்சு தான். ஓகே, அதுவே சேலஞ்ச் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு 4-5 சேலஞ்சஸ் நம்ம பேசலாம் அதை பற்றி. இப்போ ஜிபிடி பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஃபஸ்ட்டு சேலஞ்சுன்னு பார்த்தோம்னா ஜிபிடி மாடல்ஸ் ஆர் ஹியூஜ். கரெக்ட், வெரி பிக். ஸோ அப்படின்னா என்ன ஆகும், யூ நீட் ஜிபியூஸ் ஃபார் ரன்னிங் இன்ஃபரன்ஸ் டாஸ்க்ஸ். அல்லது இப்போ ஒரு கொஷின் கேட்டு ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ருட்டீனை ரன் பண்ணுறதுக்கு எனக்கு ஜிபியூஸ் தேவை. ஜிபியூஸ் நான் போட்டேன்னா என்னோட காஸ்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். கரெக்ட். இப்போ நான் ஏபிஐயாக ஹோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஜிபிடியோட சர்வீஸை நான் ஏபிஐயாக ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோட பேஸ் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அண்ட் ஸோ அந்த மெஷினை மெயின்டைன் பண்ணணும், என்னோட காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். கஸ்டமர்ஸ் வில் நாட் பி வெரி ஹாப்பி. ஏன்னா வந்து ஆட்டோமேஷன் போகிறதுக்கான ப்ரைமரி மோட்டிவேஷனே வந்து காஸ்ட் கண்ட்ரோல் ஆர் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக தான் ஆட்டோமேஷனுக்கே வரும். அவங்ககிட்ட வந்து இல்லைப்பா நான் ஜிபி யூஸ் பண்ணுறேன், நான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறேன், அதனால் உனக்கு சிக்னிஃபிகண்ட்டாக காஸ்ட் ரெடியூஸ் பண்ண முடியும் சொன்னால் தேர் மோட்டிவேஷன் இஸ் ஷார்ட். கரெக்ட். ஸோ காஸ்ட் ஆர்பிட்ராஜ் இஸ் அ சேலஞ்ச் வென் யூ டிப்ளாய் லார்ஜர் மாடல்ஸ். ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ லெட்ஸ் சே ஐ பில்ட் அ ப்ராடக்ட் ஆன் டாப் ஆஃப் அ ஜிபிடி, ஏதோ ஒரு ஜிபிடி. அண்டர்லைங் ஜிபிடி மாறிக்கிட்டே இருக்குது. வெர்ஷன் மாறும்போது டெக்னாலஜி மாறுது, நிறைய விஷயம் மாறுது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகிடும்னா, இப்போ லெட்ஸே நான் லாமா 2 மேலே ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 2-3 வீக்ஸ் பேக் வந்து லாமா 3 ரிலீஸ் பண்ணாங்க. விச் மீன்ஸ் என் ப்ராடக்ட் வில் அண்டர்கோ ஆன 40-50% சேஞ்ச். ஸோ விச் மீன்ஸ் என்னோட சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைக்கிள் இஸ் ஃபார் எவர். நான் ஒரு ப்ராடக்டை பில்ட் பண்ணிவிட்டு ஐ கேனாட் செட்டில். ரைட்டா? இப்போ வந்து லைஃப் சைக்கிளில் பார்த்தோம்னா யூ ஹாவ் அ டெவலப்மெண்ட் சைக்கிள், அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் சைக்கிள் ஒன்று இருக்குது. மெயின்டெனன்ஸ் சைக்கிள் இஸ் ஓகே. ஆனால் நான் ஜிபிடிக்கு மேலே ரன் பண்ணால் என் டெவலப்மெண்ட் சைக்கிளே பெர்னியெல்லாம் மாறிடும். இட்ஸ் அ பெயின் ஃபார் த டெவலப்மெண்ட் கம்பெனி. ஏன்னா நான் டெவலப்மெண்ட் பண்ணும்போது மட்டும் நான் காஸ்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மெயின்டெனன்ஸ் சைக்கிளில் நான் காஸ்ட்டை கட் பண்ணிவிட்டு சின்ன டீம் வச்சு மேனேஜ் பண்ணுவேன். கரெக்ட். ஸோ தட் என்னோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்ஷூர் ஆகப்படும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுதுன்னா என் டெவலப்மெண்ட் சைக்கிளே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் சஸ்டைனபிள். இது ரெகுலர் ப்ராப்ளம் தானே ஆக்சுவலாக. இப்போ ஆங்குலர் இருந்தப்போ அந்த ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணோம். இது ஒரு ரெகுலர் ப்ராப்ளம். அது வந்து கான்ஷியஸ் டெசிஷன். இப்போ நீங்கள் ஆங்குலர் இருந்து ரியாக்ட் போகிறீங்கன்றது கான்ஷியஸ் டெசிஷன். இல்லை, ஆங்குலே வரும்போது பார்த்தீங்கன்னா இயர்லி 2-3 வருஷன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த அது வந்து இன்னொன்று சொல்கிறேன். இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் ஃப்ரேம் ஒர்க்கை சூஸ் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரேம் ஒர்க்கோட ரிவிஷன் சைக்கிள் என்னன்னு பார்த்துட்டு தான் சூஸ் பண்ணுவோம். ஓகே. இப்போ வந்து உங்களோட இன்டர்ஃபேஸ் பிரேக்கிங் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இட்ஸ் அ வெரி பேட் திங் இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். இப்போ நான் வந்து ஒரு ஏபிஐக்கு மேலே இன்னொரு கோடு எழுதியிருக்கேன். அந்த ஏபிஐ வந்து என்கிட்ட சொல்லாமல் இன்டர்ஃபேஸை சேஞ்ச் பண்ணிட்டான் அடுத்த ரிவிஷனில், தென் ஐ எம் கோயிங் டு ஹேட் தட் ஏபிஐ. கரெக்ட். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் டிஸ்டர்பிங் மை லைஃப் சைக்கிள் இல்லையா? ஸோ அதனால் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேபிள் ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் வந்து இன்டர்ஃபேஸ் பிரேக்கிங் சேஞ்சஸ் கொடுக்க மாட்டான். நியூ ஃபீச்சர்ஸ் கொடுப்பான், ஆனால் பழைய ஃபீச்சர் சப்போர்ட் பண்ணுவான். இப்போ ரியாக்ட் ஆங்குலர்லாம் வந்து உங்களோட ஏபிஐயோட இன்டர்ஃபேஸ் மாறவே மாறாது, ஆனால் நியூ ஏபிஎஸ் கொடுத்துருப்பான்.
அவனே என்ன பண்ணுவான் வெர்ஷன் 2 அப்படின்னு போட்டு இன்னொரு ஏபிஐ சேம் ஏபிஐ அடுத்த வருஷம் வரும்போது பழைய ஏபிஐ இருக்கும், புது ஏபிஐ வெர்ஷன் 2 போட்டு இன்னொரு ஏபிஐ ரிலீஸ் பண்ணுவான். உனக்கு என்ன தேவையோ வச்சுக்கோ, நீ மைக்ரேட் பண்ணும்போது மைக்ரேட் பண்ணிக்கோ அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டைம் கொடுப்போம். ஓகே, இது வந்து என்ன நாங்கள் என்ன சொல்லுவோம்னா இது பிளாக்கர் அப்படின்வாங்க. இப்போ வந்து நான் வெர்ஷனை அப்கிரேட் பண்ணுறது cannot be a blocker. இட் ஷுட் பி நேச்சுரலாக இருக்கணும். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இது ப்ராசஸாகவே நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அது ரொம்ப காசு ஸ்டேபிளான ஒரு மெக்கானிசம்ங்க அது. அது பெரிய சேலஞ்ச் இல்லை. வேற லாமா 2 லாமா 3ல நான் சொல்கிறது இன்டர்ஃபேஸ் பிரேக்கிங் சேஞ்சை பற்றி பேசலைங்க. ஓகே, நான் சொல்கிறது என்னென்னா ஒரு கொஷனுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குது லாமா 2. அந்த ஆன்சர் வந்து சரியாக இல்லாத பட்சத்தில் நான் ஒர்க் அரௌண்ட்ஸ் போட்டிருப்பேன். நான் கஸ்டமர் ஃபேஸிங் ப்ராடக்ட் கொடுக்குறேங்க, நான் லாமாவோட அவுட்புட் அப்படியே கொடுக்கல. லாமா அவுட்புட்டை கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதுதான் நான் என் கஸ்டமர் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா லாமா 3 போகும்போது அந்த ஆன்சர் ஃப்ரம் லாமா 3 மாடல் ஹஸ் சேஞ்ச். பட் நான் ஒர்க் அரவுண்ட் பண்ணல, அந்த லாஜிக் பிகம்ஸ் யூஸ்லெஸ் எனிமோர் இல்லையா? அந்த லாஜிக் யூஸ்லெஸ்ஸாக இருக்கும், இல்லை இட் கேன் ஆல்சோ பிகம் இன்வாலிட். கரெக்ட். ஓகே, அப்போ என்ன ஆகிடும்னா நான் ஒரு டெஸ்ட் கேஸையும் திருப்பி ரீஇவாலுவேட் பண்ணணும். ஒரு கேஸையும் நான் ரீஇவாலுவேட் பண்ணணும். அந்த இவாலுவேட் பண்ணும்போது எனக்கு 30-40% ரீடூ பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அதை தான் நான் வந்து பிரச்சனைன்னு சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து ப்ராடக்டோட டெவலப்மெண்ட் சைக்கிள் வில் நாட் பி கான்ஸ்டன்ட். நான் வந்து ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் லெஸ் டைம் இன் டெவலப்மெண்ட், ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் இன் மெயின்டெனன்ஸ் சைக்கிள்ஸ். பட் வந்து லாமா 2 to லாமா 3 இஸ் நாட் அ மெயின்டெனன்ஸ் சைக்கிள், இட் இஸ் ஆல்சோ டெவலப்மெண்ட் சைக்கிள். அது வந்து ஆஸ் அ டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இட்ஸ் வெரி வெரி ஹார்ட். கரெக்ட். ஏன்னா நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுற மாதிரி ஆகிடும், டைமும் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ நான் லாமா 3 ரிலீஸ் பண்ணுறதுக்கு பண்ணதுக்கப்புறம் ஒரு சில பல மாதங்கள் கழிச்சு தான் என் ப்ராடக்ட் ரிலீஸ் கொடுக்க முடியும். கரெக்ட். அதுக்குள்ளே லாமா 4 ரிலீஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறது? இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க. பிகாஸ் இட்ஸ் அ ரேஸ். இது ரெண்டாவது பிரச்சனை. மூணாவது பிரச்சனை என்னென்னா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி. இப்போ லெட்ஸே நான் வந்து ஒரு சென்சிட்டிவ், நான் வந்து ஐ எம் ஃப்ரம் தி ஹெல்த் கேர் ஸ்பேஸ். இப்போ எங்களதில் வந்து எங்களோட சர்வீசஸ் எல்லாமே வந்து கஸ்டமரோட நெட்வொர்க்கில் ரன் ஆகுது. டேட்டா டஸ் நாட் கம் டு மை நெட்வொர்க், என்கிட்ட வரவே வராது. ஏன்னா வந்து தே ஆர் வெரி ஹெல்த் கேர் இஸ் ட்ரிவன் பை கைட்லைன்ஸ். அதுக்கு சில மெஷர்ஸ்லாம் இருக்குது. ஹவு டு யூ என்ஷூர் கான்ஃபிடென்ஷியாலிட்டிலாம் இருக்குது சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்றதுனால. ஸோ அதனால் டேட்டா வெளியே போக விட மாட்டான். இப்போது அப்படி இருந்துச்சுன்னா சாட் ஜிபிடி மேலே நான் அப்ளிகேஷனை பில் பண்ண முடியாதுல்ல. கரெக்ட். அவுட் ஆஃப் த கேம், இட்ஸ் அவுட் ஆஃப் த கேம் ஆல்ரெடி. பட் இப்போது லாமா 2 இல்லை ஜெமா மாதிரி மாடல்ஸை நான் லோக்கலாக டிப்ளாய் பண்ணி செஞ்சுக்கலாம். பட் சாட் ஜிபிடி ஆர் GPT-4 ஐ கேனாட் யூஸ். ஆனால் அது தானே நிறையா பாப்புலராக சுற்றிட்டு இருக்கு. அது என்னால் டிப்ளாய் பண்ண முடியாதே, அது ஒரு சேலஞ்ச் ஆச்சா. நாலாவது சேலஞ்சை சொல்கிறேன். இப்போ வந்து ஈவன் இஃப் யூ டேக் ஜெமாவோ இல்லை மிக்ஸ்ட்ரலோ இல்லை மிஸ்ட்ரலோ ஒரு மாடல் எடுத்துக்கிறோம். ஒரு கொஷின் கொடுக்குறேன், அந்த கொஷனுக்கு ஒரு ஆன்சர் எனக்கு வருது. அதே கொஷினை திருப்பி கேட்டால் வேறு ஆன்சர் கொடுக்கும், அதே கொஷினை நாளைக்கு கேட்டால் வேறு ஆன்சர் கொடுக்கும். பிகாஸ் இட் இஸ் மாடல்டு தட் வே, ரைட்டா? அஃப்கோர்ஸ் அதில் ஒரு செட்டிங் இருக்குது, தெர் சம்திங் கால் கிரீடி செட்டிங்னு ஒன்று இருக்குது. அந்த செட் பண்ணிங்கன்னா நீங்கள் சேம் ஆன்சர் தான் வரும், பட் யூ வில் நாட் லைக் இட். இட் வில் நாட் பி அன் இன்ட்ரெஸ்டிங் ஆன்சர். ஸோ நம்மளுக்கு ஒரு கொஷனுக்கு ஒரு ஆன்சர் வரணும் அப்படின்றப்போ யூ ஹாவ் அ கன்சிஸ்டன்ட் சிஸ்டம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லேயும் சொல்லுவாங்க சிஸ்டம் ஷுட் பி கன்சிஸ்டன்ட். நீ தப்பாக சொன்னால் கூட கன்சிஸ்டண்டாக சொல்லு, அப்படி தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும். கரெக்ட். யூ கேன் ஃபிக்ஸ் இட் சம்ஹவ். நீங்கள் ஒரு வாட்டிக்கு ஒரு ஆன்சர் சொன்னீங்கன்னா எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க? எப்படி வந்து இதுக்கு மேலே நீங்கள் சஸ்டெயின்டு சாஃப்ட்வேர் எப்படி பில்ட் பண்ண முடியும்? அது ஒரு பிரச்சனை. ஏன்னா ஆன்சர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது ஐ கேனாட் பில்ட் அ ஸ்டேபிள் சிஸ்டம் ஆன் டாப் ஆஃப் அ அண்டர்லைங் சிஸ்டம் விச் இஸ் சேஞ்சிங் வெரி குவிக்லி. இது ஒரு பிரச்சனை. அடுத்த பிரச்சனை என்னென்னா, இப்போ நான் ஒரு லேயர் ஆஃப் என்னோடய அப்ளிகேஷன் வந்து நான் ஜிபிடிக்கு மேலே ரன் பண்ணிட்டேன். இப்போது நான் வந்து கஸ்டமர்கிட்ட இந்த ப்ராடக்ட் கொண்டு போய் வித்தாச்சு. இப்போ கஸ்டமர் இஸ் கோயிங் டு ஆஸ்க் மீ ஒன்லி எனிதிங் அண்ட் எவ்ரி திங். இப்போது அண்டர்லைங் ஜிபிடி மாடல் ஏதாவது தப்பு பண்ணாலும் நான் தான் ஆன்சரபிளா? கரெக்ட். நான் எப்படி சப்போர்ட் பண்ணுறது அதை? புரியுதா? இப்போ என்னோட சிஸ்டம் வந்து நான் வந்து ஒரு ஏஐ அப்ளிகேஷன் லேயர் மட்டும் தான் பில்ட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன் ஒரு ஸ்லிம் லேயராக தான் இருக்கும் அது. கரெக்ட். ஹெவி லிஃப்டிங் இஸ் டன் பை த மாடல். இப்போது மாடல் என் கண்ட்ரோலில் இல்லை. என்ன வரும், என்ன வாட் இஸ் த எரர் பேட்டர்ன் எனக்கு தெரியாது. So you are building something which you don't have any control at all. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி சிஸ்டம் பில்ட் பண்ண தப்பு இல்லை, அந்த சிஸ்டமுக்கு சப்போர்ட் கொடுக்கறது தான் பிரச்சனைன்ற. ஏன்னா எனி திங் தட் த கஸ்டமர் இஸ் கோயிங் டு ரிப்போர்ட், நான் தான் ஆன்சரபிள். ஏன்னா நான் அவன்கிட்ட காசு வாங்கியிருக்கேன். அப்போ வந்து ஜிபிடி பண்ணுற மிஸ்டேக்கும் நான் தான் ஆன்சர் பண்ணணும். அது எப்படி நல்லா ஆன்சர் பண்ண முடியும்? ஏன்னா பிகாஸ் இன்னைக்கு ஒரு ஆன்சர் வருது, நாளைக்கு ஒரு ஆன்சர் வருது. அதுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுறது வில் பிகம் அ நைட் மேர். ஏஐ ப்ராடக்ட் சப்போர்ட் இஸ் அ நைட் மேர். ஏன்னா பீன் தேர், அதனால் சொல்கிறேன். 20 வருஷமாக நாங்கள் அந்த ஸ்பேஸில் தான் இருக்கிறேன் நான். ஸோ இத்தனை ரீசன்ஸ் இருக்குது ஃபார் ஒய் ப்ராடக்ட்ஸ் கேனாட் பி பில்ட் ஆன் ஆர் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய லெவலில் இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரென்த் ப்ராடக்ட்ஸ் கேனாட் பி பில்ட் ஆன் ஜிபிடி.
ஆனால் ஜிபிடி ஏன் இன்னும் ஸ்டில் பாப்புலராக இருக்குது? ஜிபிடிஸ் ஆர் அமேசிங் சாய்ஸ் ஃபார் பிஓசி. நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் பண்ணுறீங்க, ஒரு 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 கஸ்டமரை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சினாரியோஸ்க்கு ஜிபிடி இஸ் அன் அமேசிங் சொல்யூஷன். ஏன்னா யூ கேன் பில்ட் அ பிஓசி ப்ராப்ளி இன் 2 hours. வேறஸ் நீங்கள் ட்ரெடிஷ்னல் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணால் 1 வாரம் 10 நாள் கூட ஆகிடும். இது நீங்கள் ஒரே சிங்கிள் பர்சனாக உட்காந்துக்கிட்டு யூ கேன் பில்ட் அ வெரி குயிக் அப்ளிகேஷன் ஆன் டாப் ஆஃப் ஜிபிடி ஃபார் அ பிஓசி. ஆனால் இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரென்த் சப்போர்ட்டோட நோ, இட்ஸ் வெரி வெரி. Then how to solve this? Is there a solution like a இல்லை, இந்த ஸ்டைல் ஆஃப் டிசெமினேஷன் இட்ஸ் நாட் பாசிபிள். Okay. So that's why I'm not, see, I'm thinking GPT is a passing cloud. Okay. So can I mean, okay, that is fair. பட் எடுத்து வச்சு நானே கஸ்டம் மாடலில் வச்சு இது பண்ணுறது அந்த வரேன். இப்போ வந்து ஜிபிடி நீங்களே பில்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து 2-3 பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும். இப்போ ஏன்னா வந்து என்ன அண்டர்லைங் மாடலை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், அண்டர்லைங் மாடலோட எரர் பேட்டர்ன் எனக்கு விசிபிளாக இருக்குது, ஸோ சப்போர்ட் பண்ண முடியும். அண்ட் அண்டர்லைங் மாடலோட வெர்ஷன்ஸ் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், ஸோ என்னோட பில்ட் அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ண முடியும். ஸோ மெனி ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் தட் ஐ டிஸ்கஸ்ட் ஹியர் கேன் ஆல் பி அட்ரெஸ்ட் நானே ஜிபிடி பில்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி கம்பெனிக்கு இருக்கும்போது. தேர் ஆர் வெரி ஃபியூ கம்பெனிஸ் ஹூ ஹேவ் த எபிலிட்டி. ரைட்டா? ஒன்று டெக்னாலஜி இஸ் அ பப்ளிக் டொமைன் டெக்னாலஜி தான், அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஆனால் அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மாடல்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் வேணும். அங்கே சேலஞ்ச் இருக்குது. கரெக்டாக. இப்போ ஜிபிடி மாடல்ஸ்லாம் வந்து எதெல்லாம் பப்ளிக் டொமைன் டேட்டா இருக்கோ அதை வச்சு மட்டும் அவன் பில்ட் பண்ணியிருக்கான். ரைட்டா? ஆனால் நீங்கள் டிப்ளாய் பண்ண போகிற சொல்யூஷன் குட் பி அ டொமைன் ஸ்பெசிஃபிக் சொல்யூஷன். அப்போ என்னத்துக்கு இவ்வளோ இந்த அலப்பறையே தேவையில்லையே நமக்கு? ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா படியில் வி பில்ட் மாடல்ஸ் வித் அவர் ஓன் டேட்டா. ஸோ எங்களோட மாடல்ஸ் எல்லாம் டொமைன் ஸ்பெசிஃபிக் மாடல்ஸ், அதாவது ஹெல்த் கேர் டொமைன் ஸ்பெசிஃபிக் மாடல்ஸ். அண்ட் எங்கள் மாடல்ஸ்லாம் சின்னதாக இருக்கும். ஏன்னா யூஸ் பண்ண டேட்டா கம்மி, என்னோட ஸ்கோப் கம்மி. அப்படி இருக்கும்போது என்னோட மாடல்ஸ் வந்து இவ்வளோ மேசிவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எங்களோட பாலிசி என்னென்னா, ஈவன் இஃப் யூ யூஸ் ஜிபிடி டு டிப்ளாய் சம்திங், இட் ஷுட் பி ரன்னபிள் இன் அ சிபியூ. ஓகே. ஜிபியூ இன்ஃபரன்ஸ்க்கு தேவைப்படக்கூடாது. அஃப்கோர்ஸ் பில்ட் பண்ணும்போது ஜிபியூஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் கஸ்டமர் டிப்ளாய் பண்ணும்போது அவங்க சிபியூஸ்லேயே அந்த சொல்யூஷன்ஸை ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி தரணும். ஏன்னா வி டோன்ட் வாண்ட் இன்க்ரீஸ் தேர் பேஸ் ப்ரைஸ். பேஸ் காஸ்ட்டான ஜிபியூக்காக போட்டோன்னா தே வில் ஸ்டார்ட் கிரைங். லிட்ரலாகவே தே வில் ஸ்டார்ட் கிரைங். ஏன்னா அவனுக்கு 10 சென்ட் டிஃப்ரென்ஸே பெரிய பெயின் பாயிண்ட்டுங்க. அந்த சமயத்தில் வந்து நான் அந்த 10 சென்ட் அவனுக்கு கொடுக்காம நான் ஐ எம் கீப்பிங் த காஸ்ட் லோனா, தே ஆர் த்ரில்ட். ஸோ த ஒன்லி வே டு ஓவர் கம் த ப்ராப்ளம் இஸ் டு பில்ட் த எபிலிட்டி டு பில்ட் ஜிபிடிஸ் லோக்கலி. ஓகே. அந்த எபிலிட்டி இன்றைக்கி கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது. பட் இட் வில் நாட் பி த கேஸ் டவுன் த லைன். ஏன்னா இப்போ வந்து ஜிபிடிஸ் கற்றுக்கணும், நம்மளே செய்யணும் அப்படின்ற நீடு வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு இப்போ. ஏன்னா வந்து இந்த பெயின் பாயிண்ட்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்துட்டாங்க. பெயின் பாயிண்ட்ஸ் பார்த்ததில்ல. இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, லெட்ஸ் பில்ட் இட் அவர் செல்ஃப்ஸ். லெட்ஸ் ஹுக் ஆர் குரூக் ஏதாவது வழியில் நம்ம பில்ட் பண்ணுவோம். ஸோ தட் வி கேன் பில்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ரொவைட் சப்போர்ட் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதுதான் ஒரே வழி. அல்லது ஜிபிடி டெக்னாலஜியே மாறி வேறு மாதிரி போயிடும். இப்போது நம்ம ட்ரெடிஷ்னல் மிஷின் லேர்னிங் அல்லது டீப் லேர்னிங் வாசஸ் ஜிபிடின்னு பார்த்தோன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா, ஜிபிடி ஸ்டைல் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் இஸ் கால்ட் மோனோலித்திக் சொல்யூஷன். ஏன்னா ஒரே மாடலு வில் டூ எவ்ரிதிங். கரெக்ட். இது வந்து நம்மளோட சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபிலாசபியில் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட். அவன் என்ன சொன்னால், மோனோலித் இஸ் பேட், மாடுலர் இஸ் குட். இப்படி தான் நாங்களாம் ட்ரெயின் பண்ணுவாங்க எங்களெல்லாம். நான் சின்ன ஸ்கூல் காலேஜ் படிக்கிற டைமில் எனக்கு இதை தான் சொல்லி கொடுத்தாங்க, மோனோலித் இஸ் பேடுனா. இப்போ திருப்பி தே ஹவ் கான் ஃப்ரம் மாடுலர் டு மோனோலித். கரெக்ட். விச் இஸ் அ ஃபெயிலியர் மாடல். என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ ஃபெயிலியர் மாடல். ஏன்னா அது டைம் டெஸ்டட். அது மோனோலித் வந்து ஃபெயில் ஆகுன்றது டைம் டெஸ்டட். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, படியில் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் டாஸ்க்ஸ். ஸோ வி ஆர் ட்ரைங் டு டூ மாடுலர் வே ஆஃப் சால்விங் த ப்ராப்ளம் இன் ஜெனரேட்டிவ் AI ஸ்டைல் இட் செல்ஃப். ஸோ வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் மோனோலித். ஏன்னா வந்து ஒன்று ஃபெயில் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீ கரெக்ட் பண்ண போகும்போது அது வேறு இடத்துலனா பேக் ஃபேர் ஆகும். அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். பட் பிஓசியில் அது பிரச்சனை இல்லை. ஆனால் ப்ராடக்டாக போகும்போது அது பெரிய பிரச்சனை அது. ஸோ இதே ரீசனுக்காக தான் AI ஸ்டார்ட் அப்ஸ் வில் ஹாவ் டிஃபிகல்ட்டிஸ். நீங்கள் கேட்டிங்களா AI ஸ்டார்ட் அப்ஸ் பில்ட் பண்ணுறது ஃபீஸிபிளான்னு கேட்டிங்களா? ஸோ அவங்களோட பொசிஷனிங் பார்க்கணும். இப்போ வந்து அவன் AI அப்ளிகேஷனில் இருக்கானா பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா அப்ளிகேஷனில் வந்து அவங்களுக்கு இனோவேஷன் பிரச்சனை கிடையாது, இன்வென்ஷன் பிரச்சனை கிடையாது. ஒன்லி பில்டிங் அ லேயர் ஆன் டாப் ஆஃப் சம்திங். அவன் வந்து என்ன பண்ணிடுவான்னா, ஜிபிடி லைசன்ஸ் நீயே வச்சுக்கோ, அப்ளிகேஷன் மட்டும் எங்கிட்ட வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கான்ட்ராக்டை வேற மாதிரி ரீரைட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இவங்க வந்து எப்போ ரேப் பண்ணுறாங்களோ அப்போ தான் பிரச்சனையில் மாட்டுவாங்க. ஓகே. நான் ஜிபிடிக்கு நான் ஓனஸ் அப்படின்னு சொன்னால் தான் பிரச்சனையில் மாட்டுவான். ஆனால் AI அப்ளிகேஷனில் இருக்கவனுக்கு அந்த பிரச்சனை இல்லை. நான் வெப்லேயர் தான் கொடுக்குறேன், நான் போட்டு கொடுத்துறேன், அவ்வளோதான், நீ ஃபில் பண்ணிக்கோ, நீங்கள் லைசன்ஸ் பே பண்ணிக்கோங்க, நான் அப்ளிகேஷன் மட்டும் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். அது பிரச்சனையே இல்லாத ஒரு பிஸ்னஸ் மாடல். பட் அதில் பைசா கிடையாது.
கரெக்ட். ஏன்னா அந்த லேயரில் ஆப்ரேட் பண்ணுறவன் இஸ் ஜஸ்ட் another சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி. எக்ஸாக்ட்லி. ஸோ there is no பைசா in that. ஸோ எந்த ஸ்பேஸில் அவங்க பொசிஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ இஃப் தி AI startup has positioned themselves in AI applications, their valuation will be very bad. ஓகே. And their money making opportunity is also very bad. ஓகே. But if they position themselves in applied AI, that is a real thing. அங்கே வேல்யூவேஷனும் ஜாஸ்தி அண்ட் அந்த டீம் பில்டிங் இஸ் ஹார்ட். பட் வந்து அதுதான் ரியல். நீங்கள் இந்த அப்ளைடு வந்து இந்த ட்ரான்ஸ்லேஷன், லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணுவீங்களா கொலோக்கியலுக்கு? அது கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ டிப்பிக்கலாக நீங்கள் இப்போ எந்த ஆன்லைன் எடுத்து கோர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று பியூர் தமிழில் இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். ட்ரான்ஸ்லேஷன்லாம் அப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கோர்ஸ் படிக்கும்போது என்ன பிரச்சனைனா நம்மளால் ஃபுல்லாக கான்செப்ட் பண்ண முடியாது. இப்போ ஒரு கோர்ஸ் ஒரு 30 மினிட்ஸ் கோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலேன், உங்களால் ஃபுல்லாக தமிழில் படிக்க முடியாது. இது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணோன்னா லைக் நம்ம கொலிக்கலாக எப்படி பேசிகிட்டு இருக்கோமோ இந்த மாதிரி கொலிக்கல் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எந்த மாடல் இல்லை ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னா டெடிகேட் ஒரு டீம் எடுத்து ஸோ நம்ம எப்படி யூஸ்வலாக பேசுகிறோமோ அந்த மாதிரி கொலிக்கலில் ஒரு மாடல் பில்ட் பண்ணி ஸோ எங்கள் கூகுளில் உள்ள எல்லா கோர்ஸ்க்கும் அந்த மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் பண்ணாலும் பிளான் இருக்குது. ஸோ அதுக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் எந்த ஆன்லைன் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் தூய தமிழில் இருக்கும், இல்லை தூய இங்கிலீஷ் இல்லை அப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக. கொலிக்கலாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரி இருக்காது. ஸோ அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணி ஃபர்ஸ்ட் மாடல் வந்துருச்சு. வெரி குட். இட் இஸ் ஒர்க்கிங் ஃபைன் அண்ட் ஸ்டில் வி ஹேவ் டு ஆப்டிமைஸ் இட் இன் சர்டன் திங்ஸ். ஸோ எது மேலே இருக்குது? எந்த லாமா மேலே தான் இருக்கும். ட்ரான்ஸ்லேஷனுக்கா? ட்ரான்ஸ்லேஷனுக்கு இல்லை, பேஸ் அது ஃபஸ்ட்டு பேஸ் லெவல் ஃபஸ்ட் லெவல் வர அது மேலே வந்து ஒரு லேயர் எழுதி அடுத்து கொண்டு போகிற மாதிரி இருக்குது. இப்போ அதுக்கு டேட்டா செட் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. எவ்வளோ டேட்டா பாயிண்ட்ஸ் வச்சுருப்பீங்க தோராயமா? இப்போ அந்த பேரலல் கார்பஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை 1 GB நமக்கு நினைக்கிறேன் ரஃப்லி 1 million. இல்லை நீங்கள் என்ன பண்ணலான்னா பாஷினின்னு சொல்லிட்டு இனிஷியேட்டிவ் இருக்குல்ல, தேர் மாடல்ஸ் ஆர் ஓப்பன். ஸோ நான் வந்து ஒரு PHP டெவலப்பர், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஏக்குள்ளே ஏ படிக்கணும்னா பைத்தன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் ஏ படிக்கணும்னா? ஸோ அது ஈஸியாக இல்லை என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் நான் ஏ ஸ்ட்ராங்காக இருக்கலாம்? ஓகே, ஸோ இந்த கொஷினை வந்து வேறு மாதிரி ஃப்ரேம் பண்ணுறேன், ரீஃப்ரேம் பண்ணி தரேன். ஸோ இப்போ வந்து லெட்ஸே நான் ஒரு PHP டெவலப்பரோ இல்லை நான் ஜாவா டெவலப்பரோ இல்லை நான் வந்து ஒரு வாட் எவர் டெவலப்பர், ரைட்? ஷுட் ஐ லீவ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அண்ட் கோ டு AI இன்ஜினியரிங்? இது ஒரு கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் வந்து நான் ஏஐன்ற ஸ்கில்லை எப்படி எனக்கு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிறது? நான் வந்து AI எனேபிள்டு சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்றது ரெண்டாவது ப்ரொபோசிஷன். ரெண்டு வழியாக பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவேன்னா, இப்போ ஏஐ சிஸ்டம்லாம் பில்ட் பண்ணுறாங்களா அது மாதிரியா? இப்போ ரீசெண்டாக இருந்து இது வந்து ஏஐ சிஸ்டம் சொல்கிறாங்க. நார்மலாக இருக்க தான் இருக்குது, பட் அதில் சின்ன மாடல் மட்டும் பில்ட் பண்ணிட்டு இப்போ டிப்பிக்கலாக மார்க்கெட்டிங் அப்படி தானே பண்ணுறாங்க. சொன்னேன் இல்லையா, அதுதான் அது. ஒரு ரியாலிட்டி பார்த்தோன்னா அந்த அவங்க ஏஐ எனேபிள்டு சிஸ்டம்னு சொல்கிறதெல்லாம் ப்ரிடாமினென்ட்லி ஏஐ அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ அதில் இருக்க கோர் ஏஐ வந்து வேற யாரோ பில்ட் பண்ணுறாங்க, இவங்க வந்து அதுக்கு மேலே அந்த அப்ளிகேஷன் லேயர் மட்டும் அவங்க பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எசென்ஷியலி அவங்க வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸாக, ஆனால் தே ஆர் யூசிங் AI APIs. அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ வந்து உங்கள் கொஸ்டின் வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, நான் என்னோட சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் விட்டுட்டு AI இன்ஜினியரிங்க்கு போகிறதா? AI இன்ஜினியரிங்ன்றது AI அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு மேலே ஒரு படி. AI இன்ஜினியரிங்கிறது என்னென்னா, அவர் API மட்டும் இன்வோக் பண்ண மாட்டார், அந்த API மேலே ஒர்க் அரவுண்ட்ஸும் பண்ணுவார். அதில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி பண்ணுவார், அவர் ப்ரோக்ராம் வழியாக நிவர்த்தி பண்ணுவார். அவர் தான் நம்ம AI இன்ஜினியர்னு சொல்கிறோம், சரிங்களா? ஸோ AI அப்ளிகேஷன்றவங்க வந்து வெறும் அப்ளிகேஷனை மட்டும்தான் ஓன் பண்ணுவாங்க. AI they don't own. கம்ப்ளீட்டாக எனக்கு தெரியாது, என்ன கேட்காத அப்படி சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம கேட்குற கொஸ்டின் வந்து நான் இதை டொமைனை ஸ்விட்ச் பண்ணுறதா இல்லை வந்து இந்த ஏஐ வந்து எனக்கு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட அட்வைஸ் என்னென்னா, டோன்ட் ஸ்விட்ச் யுவர் டொமைன். ஏன்னா வந்து அங்கே ஏற்கனவே க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்குது அந்த ஸ்பேஸில். இப்போ வந்து இஃப் யூ ஆர் ஆல்ரெடி குட் இன் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், அது உங்களோட ஸ்ட்ரென்த்து. அந்த ஸ்ட்ரென்த்தை விட்டு வெளியே வராதிங்க. அந்த ஸ்ட்ரென்த்தை இன்னும் எப்படி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்கணும். ஓகே, ஸோ செகண்ட் யூஸ் கேஸ் எடுத்துக்கலாம். எப்படி நான் வந்து ஏஐ எனேபிள்டு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஸோ டெவலப்பருக்கு வந்து ஒரு மூச்சாக இருக்கிறது வந்து, நீங்கள் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொன்னீங்க ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ தட் இஸ் ரியல், தட் இஸ் வெரி வெரி ட்ரூ. இப்போ வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இல்லை அப்படின்னா நிறைய பேரோட எஸ்டிமேட்ஸ் ஃபார் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வில் ஷூட் அப். இப்போ 10 நாளில் நான் ஒரு வேலையை செய்கிறேன்னு ஒரு எஸ்டிமேட் போடுறேன், இதே ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ டவுன் மட்டும்னு வச்சுக்கோங்க, அந்த எஸ்டிமேட் 15 நாள் ஆகலாம், 30 நாளாக கூட ஆகலாம். பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற டெவலப்மெண்ட் கம்யூனிட்டி வந்து இஸ் ட்ரெயின்டு டு ஃபைண்ட் தேர் ஆன்சர்ஸ் இன் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ. ஆனால் அவங்ககிட்ட ஒரு புக்கை கொடுத்து போய் ஆன்சரை கண்டுபிடினா அவனுக்கு தெரியாது. நிறைய பேருக்கு புக்கை எப்படி வாசிக்கணும்னே தெரியல, எப்படி இண்டெக்ஸ் பேஜை பார்த்து அங்கேருந்து எப்படி இந்த பேஜை ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்ற ஸ்கில் நிறைய பேருக்கு இல்லை. என்னெல்லாம் PDF போயிட்டான்.
கண்ட்ரோல் எஃப் போட்டால் அவங்க வேலை முடிஞ்சிச்சு. நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வந்து கண்ட்ரோல் எஃப் கிடையாது, நீங்கள் தான் தேட பேஜ் ஸ்க்ரோல் பண்ணணும், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவன் பிடிஎஃப் படிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டாக் ஓவர் ஃப்ளோக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் வருது, ஆர் கம்பைலர் இந்த எரர் கொடுக்குது, எனக்கு இது ஆன்சர் என்ன, அங்கே உங்களுக்கு அழகாக எல்லாத்தையும் வடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, இந்த கொஸ்டினுக்கு இது ஆன்சர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டைலில் தான் வந்து லாஸ்ட் ஒரு 15-20 வருஷமாக டெவலப்மெண்ட் கம்யூனிட்டி இதுக்கு அலைன் ஆயிருக்கு, இதுக்கு வந்து அலைன் ஆயிருக்கு. ஸோ இப்போது இந்த ஸ்டைலில் இருக்கிறவனை எப்படி இன்னும் ஃபாஸ்ட் ஆகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோபைலட்டிங் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து விஷுவல் ஸ்டுடியோவில் கோபைலட் இருக்குது, இப்போ விண்டோஸ் சிஸ்டம்கே கோபைலட் இருக்குது, அண்ட் தேர் ஆர் ஆல்சோ தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் விச் வில் ஒர்க் அக்ராஸ் த போர்டு, மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ரன் பண்ணுற மாதிரி கோபைலட்டிங் இருக்குது. ஸோ கோபைலட்டிங் என்ன பண்ணுதுன்னா, 2 வேலை பண்ணும். ஒன்று, உங்களோட சர்ச்சை சிம்பிளிஃபை பண்ணுது. நீங்கள் போய் கொரி எழுதி அல்லது ஒரு சர்ச் ஸ்ட்ரிங்கை போட்டு ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ 4 ஆன்சர் கொடுக்கும், அந்த 4 ஆன்சரை ஜிஸ்ட் எடுத்து சம்மரைஸ் பண்ணி உங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ட்ரெடிஷ்னல் ஸ்டைலு. வெரஸ் கோபைலட் இஸ் டூயிங் இட் இன் ஒன் ஷாட். எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுப்பா, ஆன்சர் சொல்லுன்னு சொன்னால் இட் டஸ் ஆல் த ஒர்க் ஃபார் யூ. ஆனால் வந்து அவன் ஆன்லைனில் போய் தேடுவானா இல்லை ஆஃப்லைனில் தேடுவானான்றது நம்மளுக்கு தெரியாது. பட் எசென்ஷியலி நம்ம என்ன பண்ணுறோமோ அதை வந்து சுருக்கி உங்களுக்கு சம்மரியாக கொடுத்துருது ஆன்சரை. அந்த ஆன்சர் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். வாட் இஸ் பாதரிங் அஸ்? புரியுதா? இப்போ வந்து இஃப் ஐ ஆம் அ டெவலப்பர் who knows how to use AI tools to increase my productivity அப்படின்னா இட்ஸ் an advantage. ஸோ அந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் எம்ப்ளாயருக்கும் தான். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு கோடில், அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு 2 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் போகிற போது. இஃப் கோபைலட் allows you to solve the problem in 2 hours, why not take it? புரியுதுங்களா? ஸோ கோபைலட் ஃபார் ஸ்பீடிங் அப் மை டீபக்கிங் ப்ராசஸ் கிரேட். ஆனால் கோபைலட்டை கோட் ஜென்ரேட்டராக யூஸ் பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் பேட் ஐடியா. என்ன ரீசன்னு சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு டெவலப்பர், நான் வந்து அப்படின்னு டெவலப்பர் ஃபார் த பாஸ்ட் 30 years, நான் ஸ்கூல் டைம்லேருந்து கோட் அடிச்சுட்டு இருக்கேன், ரைட்டா? ஸோ 30 வருஷம் இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து கோபைலட்டை கொண்டு போய் வெட்டரன் ப்ரோக்ராமர்ஸ்கிட்ட கொடுங்க, யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அதை வெட்டரன் ப்ரோக்ராமர்ஸ்னால் ஒரு 10 வருஷம் கோட் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட நீங்கள் போய் கோபைலட் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டு பாருங்கள். எல்லாரும் வந்து நெகட்டிவ் ஒப்பீனியன் தான் கொடுப்பாங்க. ஐ டோன்ட் லைக் இட், இது தேவையில்லை, இது வந்து சரியில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர நோபடி இஸ் எம்ப்ரேசிங் இட். ஏன்னா கோபைலட் என்ன பண்ணுதோ அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அது இட்ஸ் நாட் கிவிங் நியூ இன்ஃபர்மேஷன் டு தெம். ஆனால் இப்போ புதுசாக ப்ரோக்ராமிங் கற்றுக்கிற ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் கோபைலட் பற்றி நீ என்ன நினைக்கிறேன், தெய்வம்னுவான். நம்ம எப்படி ஸ்டாக் ஓவர் ஃப்ளோவை தெய்வம்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி அவன் கோபைலட்டை தெய்வம்னு சொல்கிறான். இதில் சேலஞ்ச் என்னென்னா, கோபைலட் கொடுக்குற ஆன்சர்ஸ் ஆர் நாட் வேலிடேட்டட். வேலிடேட்டட்னு என்ன அர்த்தம்னா, அது கரெக்டாக தப்பான்னு கோபைலட்டுக்கு தெரியாது. இட் இஸ் கிவிங் யூ சம் ஆன்சர். இப்போ நம்ம ஸ்டாக் ஓவர் ஃப்ளோவில் போயிட்டு 4-5 பேர் கோடை எழுதியிருப்பாங்க, அந்த கோடை எடுத்து நம்ம எப்படி முடிவு பண்ணுறோம் எந்த கோடு நம்மளுக்கு ஒர்க் ஆகும்னு நம்மளோட நாலேஜை வச்சு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் தேவையான பீஸை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுறோம், இல்லை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு மாடிஃபை பண்ணுறோம். அதே மாதிரி மாடிஃபிகேஷனை கோபைலட்டோட ரெக்கமெண்டேஷன்லேயும் பண்ணணும், பண்ணக்கூடிய திறனை நம்ம வச்சுருக்கணும். அது இல்லாமல் நான் பிளைண்டாக காப்பி பேஸ்ட் பண்ணால் இட் இஸ் நாட் குட். ஸோ இது ஒன்று மட்டும் தான் கரெக்ஷன். நீங்கள் என்ன டெவலப்பராக இருந்துக்கோங்க, நீங்கள் வந்து ரியாக்ட் டெவலப்பராக இருந்துக்கோங்க, இல்லை PHP டெவலப்பராக இருந்துக்கோங்க, இல்லை ஜாவா டெவலப்பராக இருந்துக்கோங்க, இல்லை டேட்டா பேஸ் ப்ரோக்ராமராக இருந்துக்கோங்க, எது வேணால் இருந்துக்கோங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் கோபைலட்டோ இல்லை AI பேஸ்ட் அசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணும்போது அதை அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணி அதனோட அவுட்புட்டை வேலிடேட் பண்ணி உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும்னு இருக்கிற சுச்சுவேஷனை கேபிட்டலைஸ் பண்ணுங்கள். அது டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவ் தான், நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, இது நம்ம பழகிட்டோம்னு வச்சுக்கோங்க. கோபைலட் வந்து 10ல் 9 வாட்டி அக்யூரேட்டான ஆன்சர் கொடுத்துச்சுன்னா நம்ம 11வது வாட்டி பிளைண்டாக பிலீவ் பண்ணுவோம். அது ஒரு பிரச்சனை. அதை மட்டும் நம்ம வாட்ச் பண்ணிக்கணும். ஏன்னா அது சின்ன பசங்களுக்கு தெரியாது. வெட்டரன்ஸ் வந்து தே வில் பி கேர்ஃபுல். பட் இப்போ யங்கர் ப்ரோக்ராமர்ஸ் வந்து அவங்க அதுக்கு அடிமையாயிருவாங்க. அது ஒரு பழக்கமாக மாறி 100% டெஸ்ட் ஆகிட்டு. ஸோ சப்போஸ் கோட் ஏதோ லீக் ஆச்சுன்னா, லைக் ஆப்டிமைஸ்டாக இல்லை, எங்கேயாவது ஒரு லைனில் ப்ராப்ளம் ஆச்சுன்னா 100 டெஸ்ட்டில் அப்படி தூக்கி போட்டாங்கன்னா நமக்கு தான் பிரச்சனை. அது ஓனர் யார்? நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன், டெவலப்பர் தானே ஓனர். நாளைக்கு அந்த காப்பி பேஸ்டட் கோடு ஒர்க் ஆகலைன்னா ஐ கேனாட் பிளேம் கோபைலட். ஐ வில் நெவர் பிளேம் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, ரைட்? இப்போது நான் காப்பி பேஸ்ட் பண்ணேன்னா அது என்னோட ஓனர்ஷிப்பில் தான் நான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹாவ் டு ஓன் தட். ஸோ அந்த மென்டாலிட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் காப்பி பேஸ்ட் பண்ண கோடை வேலிடேட் பண்ணக்கூடிய திறன் இருக்கணும். இருந்துச்சுன்னா ஐ திங்க் இட் இஸ் கிரேட் அட்வான்டேஜ். ஸோ ரெகுலர் ப்ரோக்ராமர்ஸ் AI டூல்ஸை கன்சியூம் பண்ணுறது இஸ் அ குட் திங் as long as they use it as a assistant. அது வரைக்கும் பண்ணிங்கன்னா அமேசிங்கான இருக்கும். நீங்கள் AI டெக்னாலஜி கற்றுக்க போகிறேன் அப்படின்றது நாட் நெசசரிங்க.
இப்போ வந்து நான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லேருந்து டேட்டா சயின்ஸ்க்கு போகிறேன் அப்படின்றது தான் நீங்கள் அந்த டெக்னாலஜியை புரிஞ்சுக்கணும். அது எப்படி வேலை செய்யுது, அது மேத்தமெட்டிக்ஸ் என்ன, அதோட ஆல்கரிதம்ஸ் என்ன, அதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை அப்போ மட்டும்தான் உருவாகும். பட் நீங்கள் அதை அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அண்டர்லைங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஒன்லி அப்ளிகேஷன் வி ஆர் கன்சியூமிங் தட் அஸ் அ பிளாக் பாக்ஸ். ஓகே, அந்த லெவலில் இருந்தாலே அது கரெக்டாக இருக்கும். அண்ட் இட் இஸ் ஈஸி டு ஸ்விட்ச். நீங்கள் டொமைனே மாற போகிறீங்க அப்படின்னா நிறைய படிக்கணும், நிறைய பழகணும், நிறைய டைம் செலவாகும். அண்ட் அது ஒர்க் ஆகாதான்றது அப்புறமா தான் தெரிய வரும். பட் யூஸ் ஏஐ as your assistant is a great choice. Okay, let's assume I want to switch to data science. Okay. Tell me, you told who is a data scientist. What is data science first? ஓகே, ஃபஸ்ட்டு டேட்டா சயின்ஸ்னா அந்த டெஃபினேஷன் கொடுக்க வந்துட்டோம் முன்னாடி. ஸோ டேட்டா சயின்ஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம டேட்டா சயின்ஸ் பேசும்போது தான் மெஷின் லேர்னிங்குள்ளே போய்ட்டோம். ஆமாம். ஸோ டேட்டா சயின்ஸ்ன்றது என்னோட அபிப்பிராயம் என்னன்னா, இட் இஸ் அ ஜர்னி, இட் இஸ் அ டிசிப்ளின் ஆஃப் ஸ்டடி. டிசிப்ளின் ஆஃப் ஸ்டடி அப்படின்னா இப்போது நம்ம வந்து ஐ எம் அன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் நான் சொல்கிறேன். யாராச்சும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸ்கில்னு சொல்லுவோமா? அதே மாதிரி தான் டேட்டா சயின்ஸ். இன்றைக்கி அதே மாதிரி தான் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸும் இருக்குது. நவ் யூ ஹேவ் பிடெக் ப்ரோக்ராம்ஸ் இன் டேட்டா சயின்ஸ், எம்டெக் ப்ரோக்ராம்ஸ் இன் டேட்டா சயின்ஸு. அது வந்து ஒரு டொமைன் ஆஃப் ஸ்டடி அல்லது ஒரு டிசிப்ளின் ஆஃப் ஸ்டடின்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் என்னன்னா, எபிலிட்டி டு டேக் டெசிஷன்ஸ். அதுதான் அப்ஜெக்டிவ். அல்டிமேட் அப்ஜெக்டிவ் இஸ் டு மேக் திங்ஸ் இன்டெலிஜென்ட். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் கோல். டேட்டா சயின்ஸ் இஸ் த பாத் டு த கோல். அண்ட் இதில் மெஷின் லேர்னிங் இங்கே ஃபிட் பண்ணுவோம். மெஷின் லேர்னிங் இஸ் அ டூல் கிட் தட் யூ கேரி. அந்த போகிற பாதைக்கு துணை, அதுதான் மெஷின் லேர்னிங் டூல் கிட். மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், தி எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் தட் எல்லாமே. டீப் லேர்னிங் இஸ் அ பார்ட் ஆஃப் மெஷின் லேர்னிங். தே ஆர் நாட் டிஃப்ரெண்ட். அது ஒரு மிஸ்நாமர் இருக்குது. டீப் லேர்னிங் வேறு, மெஷின் லேர்னிங் வேறு அப்படின்னு ஒரு மிஸ்நாமர் இருக்குது. டீப் லேர்னிங் இஸ் அ சப்செட் ஆஃப் மெஷின் லேர்னிங். ஸோ மெஷின் லேர்னிங் இஸ் அ டூல் கிட் தட் வி கேரி. ஸோ அந்த போகிற பாதைக்கு துணை. ஏன்னா மெஷின் லேர்னிங் இல்லாமல் நம்ம டேட்டா சயின்ஸ் அச்சீவ் பண்ண முடியாது. என்னோட அல்டிமேட் கோல் வந்து is my artificial intelligence. AI is the ultimate goal. But what is my source? Source is raw data. So data science is a journey from data to decisions. It's a journey from data to decisions. How do I go from என்கிட்ட நிறைய டேட்டா இருக்குவா, இந்த டேட்டா வச்சு நான் எப்படி டெசிஷன் மேக் பண்ண போகிறேன்? எனக்கு இப்போ ஒரு கொஸ்டின், காலங்காலமாக இப்படி தான் டெசிஷன் எடுத்தேன், ஏன் திடீர்னு டேட்டா சயின்ஸ்னு சொல்கிறீங்க? இன்னைக்கு நம்ம டெசிஷன் எடுக்கிறது இல்லையா? அது அடுத்த பிரச்சனை. ஜென்ரலாகவே we were applying, I mean from day one human are with data science. அப்சல்யூட்லிங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, இந்த ரொம்ப காலமாக இருக்கிற டேட்டா சயின்ஸ் ஃபீல்ட்ஸ் சிலர் ஒத்துக்க மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ்ட்ராலஜி இஸ் அ டேட்டா சயின்ஸ். astrology, right? அதே மாதிரி வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறாங்களா, இதெல்லாம் டேட்டா சயின்ஸோட ஏர்லியர் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட் தே டூ இஸ் தே லுக் அட் பேட்டர்ன்ஸ் அண்ட் தே கிவ் யூ டிடக்ஷன்ஸ். இதில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நடக்கும். இது எப்படி கண்டுபிடிக்கிறான்? ரிப்பீட்டபிளாக அந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் பார்த்துருக்காங்க. இதே தானே மெஷின் லேர்னிங்கும் பண்ணுது, இதே தான் டேட்டா மைனிங்கும் பண்ணுது. ஸோ பேசிக்காக நம்ம முன்னாடி பென் அண்ட் பேப்பரில் பண்ணதை ஸ்கேல் அப் பண்ணி மேத்தமெட்டிக்கல் டூல்ஸ் வழியா சால்வ் பண்றோம். ஸோ இட்ஸ் ஆல் த சேம் ஸ்டோரி. ஓகே, நவ் நீங்கள் சொல்லும்போது டேட்டா மைனிங்னு ஒரு வார்த்தை வர விட்டீங்க, மற்றெல்லாம் புரியுது. வாட் இஸ் டேட்டா மைனிங், ஹவு இட் இஸ்? ஷூர். ஸோ இப்போ டேட்டா மைனிங்கிறது என்னன்னா, என்கிட்ட நிறைய டேட்டா இருக்குங்க, ஆனால் அந்த டேட்டாக்குள்ள என்ன ஒழிஞ்சிருக்குன்னு தெரியல. ஓகே. ஸோ இஃப் ஐ டிஸ்கவர் அ பேட்டர்ன். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல முன்னாடி, நான் வந்து ஒரு புது ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறேன், எனக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டோட சேல்ஸ் எப்படி இருக்குது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போது லெட்ஸே நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொன்னோன்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் 90% விற்றுருச்சு, இன்னொரு சூப்பர் மார்க்கெட்டில் 30% தான் விற்றுருக்கு, ரைட்? ஐ நீட் டு ஃபைண்ட் ரீசன்ஸ். எதனால் இந்த சூப்பர் மார்க்கெட் 90%, அந்த சூப்பர் மார்க்கெட் 30%? ரீசன்ஸ் குட் பி மல்டிஃபோல்டு. ஒன்று ஜியாகிரஃபியாக இருக்கலாம், இன்னொன்று எங்கே அந்த ப்ராடக்டை வச்சிருக்கான் சூப்பர் மார்க்கெட்டில், எந்த ரேக்கில் வச்சான், ஃப்ரண்ட்டில் வச்சானா, பின்னாடி வச்சானா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சானா, 7th ஃப்ளோரில் வச்சானா, இது எல்லாமே டிசைடிங் ஃபேக்டர். இப்போ வந்து ஒரு ஆள் வந்து லெட்ஸே பிரெட் வாங்குறாரு, அவர் பிரெட்டு மட்டும் வாங்குறதுக்கு கடைக்கு போகிறாரு, அப்படின்னா எந்த மாதிரி ஆளாக இருப்பார்? அவர் தனியாக இருக்காருன்னு அர்த்தம். கரெக்ட். சிம்பிள் லாஜிக். அவரை கொண்டு போய் நீங்கள் 3 மாடி தள்ளி இல்லை 200 மீட்டர் நடக்க வச்சிங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? எதிரில் இருக்க கடைக்கு போய்ட்டு பிரெட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவார். சிம்பிள் லாஜிக். இது ஒரு இன்சைட். ஸோ பிரெட்டை எங்கே வைக்கணும்? ஃப்ரண்ட்டில் வைக்கணும். பிரெட்டை கொண்டு போய் பின்னாடி வைக்கக்கூடாது. ஏன்னா பிரெட்டு ஃப்ரெஷ்ஷு, நம்ம ரெஃப்ரிஜரேட்டட் கிடையாது. அதனால் எப்போது எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் பார்த்தீங்கன்னா பிரெட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கும். இது எப்படி கண்டுபிடிச்சான்னா, பின்னாடி வைக்கும்போது சேல்ஸ் டிப் ஆச்சு, முன்னாடி வைக்கும்போது சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. இது ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன்லேருந்து என்ன இன்சைட்டு? பிரெட்டை முன்னாடி வையே. அவசர கதியில் வருவானுங்க பிரெட் வாங்குறதுக்கு, அவங்ககிட்ட முதல்ல அவன் பார்வையில் வைக்கிற மாதிரி வாங்கிட்டு ஓடிடுவான். இது பேசிக் காமன் சென்ஸ் தானே இது. இது வந்து ஒரு கடை வச்சிருக்க, ஒரு நாடார் கடை வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நிறைய பார்த்துட்டாரு, அவருக்கு தெரியும், அவருக்கு இன்ட்யூட்டிவா வந்துடும். பட் இஃப் யூ டூ இட் இன் அ லார்ஜ் ஸ்கேல்,
இன்ட்யூஷன் இஸ் நாட் வித் ஒன் பர்சன்ல. ஏன்னா சூப்பர் மார்க்கெட் இஸ் மேனேஜ் மல்டிபிள் பீப்புள். கரெக்ட். ஏன்னா இப்போ ஒரு சிம்பிள் ப்ரொவிஷன் ஸ்டோர்ல ஒரே ஒரு ஓனர், அவர் எல்லாமே தெரியும். இப்போ விலையிலேருந்து எங்கே வச்சிருக்காருன்றது எல்லாமே மனப்பாடமாக தெரியும். ஆனால் அவருக்கு இன்ட்யூஷன்ஸ் வந்துடும். பெரிய ஸ்கேல் எப்படி இன்ட்யூஷன்ஸ் ஸ்கேல் பண்ணுவீங்க? நவ் யூ ஹேவ் டு யூஸ் டூல்ஸ். ஸோ டேட்டா சயின்ஸ் இஸ் அ டூல் தேர் டு கெட் யூ த இன்ட்யூஷன்ஸ் அண்ட் தட் இஸ் லீடிங் டு டேட்டா ட்ரிவன் டெசிஷன்ஸ். இப்போ புரிஞ்சு எல்லாம் கனெக்ட் ஆயிடுச்சா? கரெக்ட். எல்லாம் கனெக்ட் ஆயிடுச்சா? என்னோட கோல் வந்து இஸ் டு இன்க்ரீஸ் மை சேல். தட்ஸ் மை பிஸ்னஸ் யூஸ் கேஸ். இதை நான் எப்படி சால்வ் பண்ணுவேன்? எங்கே பிளேஸ் பண்ணால் சேல் நிறையா வரும் அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிப்பேன்? டேட்டாவை பார்ப்பேன். எந்த மாதிரி டேட்டா பேட்டர்ன்ஸ்க்கு நிறைய சேல் வந்திருக்கு, எந்த மாதிரி டேட்டா பேட்டர்ன்ஸ் கம்மி சேல் வந்திருக்கு அப்படின்றத நான் மைண்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ டேட்டா இருக்குது, மைண்ட் பண்ணுறேன், அதில் வந்து பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறேன். இந்த ப்ராசஸ் பேர் டேட்டா சயின்ஸ். அண்ட் இதை வந்து ட்ரெயின் பண்ணுறேன், தட் இஸ் மிஷின் லேர்னிங். அண்ட் அல்டிமேட்லி அங்கே தான் அல்டிமேட்லி டெசிஷன் மேக்கிங். எங்கே நான் ப்ராடக்ட்டை வைக்கணும் அப்படின்றது ஒரு டெசிஷன். அந்த டெசிஷனை வந்து எங்கேருந்து கிடச்சிது? டேட்டா மைண்ட் பண்ணும்போது தான் எனக்கு கிடச்சிது. முன்னாடி இருக்கும்போது சேல் ஜாஸ்தியாக இருக்குது, பின்னாடி இருக்கும்போது சேல் கம்மியாக இருக்குது அப்படின்றது மைண்ட் பண்ணும்போது அந்த பேட்டர்ன் வெளியே வந்துச்சு. அதை வச்சு நான் பிளேஸ்மெண்ட்டை வந்து டிசைட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்துக்கும் புதுசாக ஒரு வார்த்தை இருக்குது, ஜென்ரேட்டிவ் ஏஐ. இது எங்கே ஃபிட்னு ஆகுது? இது வந்து ஜெனரேட்டிவ் ஏஐன்றது புது வார்த்தைலாம் கிடையாதுங்க. ஜெனரேட்டிவ் ஏஐ இஸ் ஆல்வேஸ் பீன் தேர். இப்போ வந்து மெஷின் லேர்னிங்கில் வந்து ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, 2 ஃபேக்ஷன் தான் சொல்லுவாங்க. சூப்பர்வைஸ்ட் மெத்தட்ஸ் அண்ட் அன்சூப்பர்வைஸ்ட் மெத்தட்ஸ் 2 ஃபேக்ஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது 2 ஃபேக்ஷன்ஸ் கிடையாது. அதில் இருக்க ஃபேக்ஷன்ஸ் வந்து ஜெனரேட்டிவ் மாடலிங் அண்ட் டிஸ்கிரிமினேட்டிவ் மாடலிங் அப்படின்னு 2 டைப் ஆஃப் மாடலிங் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம். நான் ஓவர்லே மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து இப்போ நீங்கள் ஒரு குழந்தை வந்து ஆப்பிள் எப்படி ரெகக்னைஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறோம் குழந்தைக்கு? ஆப்பிள்ஸ் எப்படி சொல்லிக் கொடுக்குறோன்னா, நீங்கள் ஆப்பிள்ஸோட பிக்சர்ஸ் டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ், இல்லைனா ஆப்பிள் ஃப்ரூட் வேறு ஃப்ரூட் காமிச்சு இதுதான் ஆப்பிள், இது வந்து நீ ஆப்பிள்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிப்பீட்டடாக ட்ரெயின் பண்ணுறோம். அதாவது அந்த குழந்தை என்ன பண்ணணும்னா, கண்ணால் பார்க்குறதையும் காதால் கேட்குறதையும் அசோசியேட் பண்ணும். கரெக்ட். இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷனில் நீங்கள் மேட்ச் ஆயிடுச்சா? கரெக்ட். ஸோ பேசிக்காக த சைல்டு இஸ் லேர்னிங் டு மேப் வாட் த சைல்டு சீஸ் அண்ட் வாட் த சைல்டு ஹியர்ஸ். ஆப்பிள்ன்ற லெட்டர் வேர்ட்ஸ் தெரியாது, சவுண்டு தான் தெரியும். ஆப்பிள்ன்ற சவுண்டோ ஆப்பிள்னு அது என்ன பார்க்குதோ அது ரெண்டையும் அசோசியேட் பண்ணுது. ஏதோ ஒன்று கற்றுக்குது. கரெக்ட். ரைட்டா? ஸோ இப்போ வந்து when I want to know about apples, I study only apples. ரைட்? இப்போ வந்து ஆப்பிளும் பனானாவும் பாப்புலரான ஃப்ரூட்ஸ்னு வச்சுக்கோங்க குழந்தைங்க மத்தியில். இப்போ அந்த குழந்தைகிட்ட நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது இது ஆப்பிள் இது பனானா கிடையாது அப்படின்னு நம்ம சொன்னதே கிடையாது. நீங்கள் ஆமாம், இது ஆப்பிள்னு சொல்லுவோம், இன்னொரு டைம் பனானா காமிச்சு இது பனானான்னு சொல்லுவோம். ஆனால் we don't teach the child to discriminate. ரைட்? இது டிஸ்கிரிமினேஷன்றது புரிஞ்சுக்கலாம் முதல்ல. ஸோ நம்ம வந்து இதுலேருந்து இதை பிரித்து பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறதே கிடையாது. குழந்தை என்ன பண்ணுதுன்னா, ஆப்பிள்லாம் இப்படி இருக்கணும், பனானா இப்படி இருக்கணும் அப்படின்றத மட்டும்தான் குழந்தை கற்றுக்குது. ஸோ திஸ் ஸ்டைல் ஆஃப் மாடலிங் இஸ் கால் ஜெனரேட்டிவ் மாடலிங். அது ஏன்னு சொல்கிறேன். இப்போ ஜெனரேட்டிவ் மாடலிங்கோட கோல் என்னன்னா, ஃபிகர் அவுட் த ஜெனரேட்டர். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, வாட் மேக்ஸ் அன் ஆப்பிள், வாட் மேக்ஸ் அ பனானா, வாட் யூ கால் அன் ஆப்பிள். எதை நீ ஆப்பிள்னு சொல்லுவேன், எதை நீ பனானான்னு சொல்லுவேன், அந்த கொஸ்டின் தான் ஜெனரேட்டர். அந்த கொஸ்டின் தான் ஜெனரேட்டர். ஸோ அந்த கொஸ்டினை தான் நம்ம கற்றுக் கொடுக்குறோம் குழந்தைக்கு. நீ இப்படி இருந்தால் ஆப்பிள்னா சிகப்பாக இருக்கணும். நம்ம ஊரில் பச்சை ஆப்பிள் ரேர் தான். ஆப்பிள்னா சிகப்பாக இருக்கணும். ஆப்பிள் டச் பண்ணி பார்த்தா வாழன்னு இருக்கணும். அதுக்கு மேலே ஒரு காம்பு இருக்கும். வெட்டி பார்த்தா உள்ள சீடு இருக்கும். உள்ள வெட்டி பார்த்தா வெள்ளை கலராக இருக்கும். இதெல்லாம் நம்ம டிஸ்கிரைப் பண்ணி அந்த ஆப்பிள்னா இது இப்படி இருந்தால் தான் அது ஆப்பிள் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் வந்து கட் பண்ண ஆப்பிளும் கட் பண்ண பேரிக்காவும் ஒரே மாதிரி தானே இருக்கும். நீங்கள் ஸ்கின்னு காமிக்கலன்னா, நீங்கள் கட் பண்ண பேரிக்காவை ஸ்கின்னு காமிக்காமல் குழந்தைகிட்ட காமிச்சிங்கன்னா அது ஆப்பிள் தான் சொல்லுவோம். கரெக்ட். ஏன்னா பிகாஸ் வாட் த சைல்ட் ஹஸ் லேர்ன்ட் அபவுட் த இன்னர் சைட் ஆஃப் த ஆப்பிள் இஸ் மேட்சிங் வித் பியர். அப்போ வந்து அது ஆப்பிள் தான் சொல்லும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஆப்பிளையும் டொமேட்டோவும் பக்கத்தில் கொண்டு போய் காமிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. டொமேட்டோ எதுவும் சொல்லியே கொடுக்கல. ஆப்பிள் வந்து சிகப்பாக இருக்குன்னு சொல்லிட்டோம், டொமேட்டோவும் சிகப்பாக இருக்குது. இப்போ அந்த டொமேட்டோவை காமிச்சு குழந்தை இது என்ன சொல்லுமான்னு கேட்டேன்னா மோஸ்ட் லைக்லி ஆப்பிள் தான் சொல்லும். கரெக்ட். ஏன்னா என்ன பண்ணுது, இங்கே கலர் சிமிலராக இருக்குது, நான் இந்த ஷேப்பை நான் பார்த்ததில்ல, ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஷேப்பில் இதுதான் க்ளோசஸ்ட் ஷேப்பு, அதனால் அது ஆப்பிள் அப்படின்னு டெடியூஸ் பண்ணோம் குழந்தை. ஸோ பேசிக்காக ஆன்சரிங் அ கொஸ்டின் ஃப்ரம் த நாலேஜ் அபவுட் அ பர்டிகுலர் டாபிக். ரைட்? அந்த நாலேஜ் தான் ஜெனரேட்டர். ஸோ ஜெனரேட்டிவ் மாடலிங் அப்படின்றது ஃபோக்கஸஸ் ஆன் த ஜெனரேட்டர். இதில் என்ன பியூட்டினா, ஒன்ஸ் உங்களுக்கு ஜெனரேட்டர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ கேன் சி லெட்ஸ் சே ஒரு ஈஸி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் வரைய தெரியும். ரெக்டாங்கிள்னா என்னென்னு தெரியும். பை டெஃபினேஷன் எவ்ரிபடி நோஸ் அ ரெக்டாங்கிள். இப்போ உங்களுக்கு ரெக்டாங்கிளோட டெஃபினேஷன் தெரிஞ்சிச்சா? யூ அண்டர்ஸ்டுட் த ஜெனரேட்டர் ஆஃப் ரெக்டாங்கிளா? இஃப் ஐ ஆஸ்க் யூ டு ட்ரா 100 ரெக்டாங்கிள்ஸ், கேன் யூ ட்ரா?
1000 rectangles can you draw? So you can generate samples from the knowledge. இதுதான் generative modeling. Generative modeling is all about figuring out the generator. அந்த ஜெனரேட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா டேட்டா கேன் பி சாம்பிள்டு ஃப்ரம் த ஜெனரேட்டர். ஸோ இதனோட வெளிப்பாடு தான் வந்து மெஷின்ஸ் ஸ்பீக்கிங் டு யூ. இப்போ நீங்கள் ஒரு கொஷின் கேட்குறீங்க, அந்த கொஷின் ஒரு பதில் சொல்லுதில்ல, அதில் என்ன ஜெனரேட்டர் பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ்ன்றது தான் ஜெனரேட்டர். அந்த லாங்குவேஜ் எப்படி வாட் இஸ் அ லாங்குவேஜ், வாட் இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆர் வாட் இஸ் தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல, அந்த கேள்வியோட பதில் தான் ஜெனரேட்டர். அந்த ஜெனரேட்டர் வந்து மிஷின் புரிஞ்சிக்கிச்சு ஆர் கற்றுக்குச்சு ஃப்ரம் டேட்டாவே கற்றுக்குச்சு. ஸோ கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நவ் ஐ எம் ஆஸ்கிங் த சிஸ்டம் டு ஜெனரேட் அ ஃப்ரேஸ் இன் இங்கிலீஷ். ஒரு தமிழ் ஒரு கதை சொல்லு, இல்லை தமிழ் ஒரு போயம் எழுது அப்படின்னு சொன்னால் அந்த சிஸ்டம் இஸ் ஏபிள் டு ஜெனரேட். ஏன்னா ஜெனரேட்டர் புரிஞ்சிச்சு. ஸோ ஜெனரேட்டிவ் மாடலிங் இஸ் ஆல்வேஸ் அபவுட் லேர்னிங் த ஜெனரேட்டர். ஓகே ரைட்டா. டிஸ்கிரிமினேட்டிவ் மாடலிங் ஆன் த அதர் ஹேண்ட் என்னன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் பிரித்து பார்த்து புரிஞ்சுப்பேன். கிளாஸிஃபை பண்ணால் போதும், கிளாசிஃபிகேஷன் சொல்ல தேவையில்ல, டிஸ்கிரிமினேட் பண்ண தெரிஞ்சா போதும். இப்படி இருந்தா ஆப்பிள், இப்படி இருந்தா பனானா, இப்படி இருந்தா ஆப்பிள், இப்படி இருந்தா பியர், இப்படி இருந்தா ட்ரக்கு, இப்படி இருந்தா காரு. ஸோ நான் பிரித்து பார்த்து புரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்ஃபேக்ட் ஒரு ரெண்டு பொருளை காமிச்சு இது ரெண்டுத்துக்கும் உள்ள சிமிலாரிட்டியை சொல்லுங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம். யோசிச்சு பாருங்க, ரெண்டு பொருள் கையில் வச்சுருக்கேன், அந்த பொருளுக்குள்ள சிமிலாரிட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நிறைய யோசிக்கணும். ரைட். இப்போ இந்த மைக்ரோஃபோன் இருக்கீங்க, இன்னொன்று வந்து லெட்ஸே இந்த லைட் இருக்குது, இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள சிமிலாரிட்டி என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? போத் ஆர் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், போத் ஆர் மேட் ஆஃப் பிளாஸ்டிக் ஆர் போத் ஆஃப் மேட் ஆஃப் மெட்டலு, ரெண்டுமே தே ஆர் எக்ஸ்பென்சிவ், போத் ஆர் எக்ஸ்பென்சிவ், இதெல்லாம் சொல்லலாமா? இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை சொல்லுங்கன்னு சொன்னால் எப்படி சொல்லுவீங்க? ஏன் டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுக்கு பெருசாக அறிவு இருக்கணும் அவசியம் இல்லை. கரெக்டா? கரெக்ட். டிஸ்கிரிமினேஷன் என்ன சொல்லுவீங்க? இந்த லைட் வந்து ஆல்மோஸ்ட் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, இது வந்து வேறு ஷேப்பில் இருக்குது, இது கருப்பாக இருக்குது, அது வந்து வெள்ளையாக இருக்குது, அது வந்து ஒளி கொடுக்குது, இது வந்து ஒளி வாங்குது. இதுக்கெல்லாம் பெருசாக நாலேஜ் தேவையில்லை, ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ் இருந்தால் போதும். பட் இதுக்குள்ள சிமிலாரிட்டியை சொல்கிறதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கணும். இது ரெண்டும் எலக்ட்ரானிக் டிவைஸ்ன்னு சொல்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஸ்கூல் எஜுகேஷன் அது இருக்கணுமா? கரெக்ட் இல்லையா? இது ரெண்டும் பிளாஸ்டிக்கில் இருக்குன்றதுக்கு அட்லீஸ்ட் மிடில் ஸ்கூல் எஜுகேஷன் அது இருக்கணுமா? புரியுதுங்களா? அது ஸோ ஃபைண்டிங் சிமிலாரிட்டிஸ் இஸ் ஹார்ட். அது இட்ஸ் அன் இன்வால்வ்டு ப்ராப்ளம். டிஸ்கிரிமினேட் பண்ணுறது இஸ் அன் ஈஸி ப்ராப்ளம். யார் வேணால் வித்தியாசத்தை சொல்லலாம். ஸோ அதனால தான் மெஷின் லேர்னிங் வேர்ல்டில் மெஜாரிட்டி ஆஃப் த அல்கரிதம்ஸ் ஆர் டிஸ்கிரிமினேட்டிவ் மாடல்ஸ். ஓகே. Majority of the popular algorithms. Because it is easy as well as model. Data is also less data. கம்மி டேட்டா இருந்தாலே போதும், நான் டிஸ்கிரிமினேட் பண்ணி கற்றுப்பேன். ஜெனரேட் பண்ணுறதுக்கு அதனால தான் நிறைய டேட்டா வேணும். ஏன்னா நான் அதை பற்றி தரவாக புரிஞ்சுக்கிட்டா தான் நான் ஜெனரேட்டரை ஃபிகர் அவுட் பண்ண முடியும். அதனால தான் ஜெனரேட்டிவ் மாடலிங் ரிக்வயர்ஸ் மோர் டேட்டா. ஓகே. அண்ட் ஜெனரேட்டிவ் மாடலிங் அண்ட் டிஸ்கிரிமினேட்டிவ் மாடலிங் தே ஹாவ் ஆல்வேஸ் பீன் டுகெதர். ஆனால் இப்போ தான் பாப்புலராக இருக்குது. ஜென் ஏன்ற பேரில் வந்து அது பாப்புலராக இருக்குது. பட் ஜெனரேட்டிவ் மாடலிங் ஹஸ் பீன் தேர் ஃபார் த பாஸ்ட் செவரல் டெக்கேட்ஸ். ரெண்டும் சமகால ஜென்ரேஷன் சொல்லும் போதே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மூவி ஜென்ரேஷன், இமேஜ் ஜென்ரேஷன்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி யூஸ் கேஸ் எதுவும் கேன் யூ கிவ்? எல்லாம் ஒன்று தான். இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போது நீ ஒரு கவிதை எழுதுன்னு சொல்கிறோம், ChatGPT itself can do that. இப்போ வந்து தேர் ஆர் இந்த மிட் ஜர்னின்னு ஒரு டூல் இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அது இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. po.com ஒரு சைட் இருக்குது, POE.com. அந்த சைட்டில் வந்து இட் இன்டகிரேட் செவரல் யூஸ் கேசஸ் இன் ஒன் பேஜ். அதை நம்ம லாகின் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு எனக்கு ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணு அப்படின்னா இமேஜ் ஜென்ரேட் பண்ணோம், ட்ரான்ஸ்லேட் பண்ணுன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணோம், கொஸ்டின் ஆன்சர் கேள்வி கேட்டால் கேள்வி பதில் கொடுக்கும். ஸோ தே ஹவ் டன் ஒன் அப்ளிகேஷன் ஆன் டாப் ஆஃப் எக்ஸிஸ்டிங் மாடல்ஸ். அப்ளிகேஷன் தான் அது. பட் தே ஹவ் டன் அ டீசன்ட் வெரி குட் ஜாப். அது மாதிரி grok.comனு ஒரு சைட் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போது சோரான்னு ஒரு சைட் இருக்குது. ஸோ சோரான்றது ஒரு ப்ராடக்ட் ஃப்ரம் ஓப்பன் ஏஐ. அதில் நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அது வீடியோ ஜென்ரேட் பண்ணுது. இப்போது ஆடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு டூல்ஸ் இருக்குது, வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு டூல்ஸ் இருக்குது, இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறது. வீடியோ ஜென்ரேட் பண்ணுச்சுன்னா அப்போ நிறைய இடங்களில் நிறைய பேருக்கு வேலை போகும்ல? கண்டிப்பாக போகுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இஃப் வி ப்ராம்ப்ட் கிளெவர்லி, ஐ மீன் இஃப் யூ நோ ஹவு டு ப்ராம்ப்ட் சோரா, யூ கேன் ப்ராப்ளி ப்ரொடியூஸ் அ ஷார்ட் ஃபிலிம் ஃபேர்லி ஈஸிலி. இப்போ உங்கள் ஒரு ஸ்டோரி போர்டு எழுதிட்டு அந்த ஒரு லைன் ஐட்டம், ஒரு ஸ்டோரியில் வர ஒரு லைன் ஐட்டமுக்கும் நீங்கள் கரெக்டான ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா, சோராவில் போய்ட்டு நீங்கள் அந்த ப்ராம்ப்டை கொடுத்து வீடியோ ஸ்னிப்பர்ஸ் எடுத்து அந்த வீடியோஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா யூ கெட் அ மூவி. ஸோ கிரியேட்டிவ் வேர்ல்டில் அது கிரியேட்டிவ் வேர்ல்டு விச் இஸ் காப்பி பேஸ்ட் ஸ்டைல் கிரியேட்டிவ் ஒர்க்கு, ரைட்? காப்பி பேஸ்ட் ஸ்டைல் கிரியேட்டிவ் ஒர்க், நாட் ட்ரூ கிரியேட்டிவ். நாட் ட்ரூ கிரியேட்டிவ். ஸோ அந்த மாதிரி காப்பி பேஸ்ட் ஸ்டைலில் இருக்கிற அந்த அசம்பிளி பண்ணி சிலர்லாம் கிரியேட்டிவ் ஒர்க்குன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் ஏஐ தூக்கி சாப்பிட்றோம் இப்போ. அது முன்னாடி மேனுவலாக பண்ணிக்கிட்டு இருந்த வேலையெல்லாம் இப்போ ஒன் ஷாட்டில் நம்ம ஒரு ப்ராம்ப்ட்லேயே வேலையை முடிச்சிடறானுங்க. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி அ சேலஞ்ச், ரைட்?
அதுக்காக நான் வந்து இப்போ கிறிஸ்டோஃபர் நோலன் வந்து கேன் ஹிஸ் ஒர்க் பி ரீப்ரொடியூஸ்ட் பை ஏஐ சோரான்னு கேட்டால் ப்ராபப்ளி நாட். பட் தேர் லாட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஹூ டூ கட் காப்பி பேஸ்ட் ஒர்க். அந்த மாதிரி ஒர்க்கெலாம் நீங்கள் டூல்ஸ் வச்சு ஜென்ரேட் பண்ண முடியும். சேம் அப்ளைஸ் டு சாங்ஸ், சேம் அப்ளைஸ் டு மியூசிக். இப்போ மியூசிக்கில் வந்து நிறைய பேர் ஆடியோ பிளாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சின்ன சின்ன ஸ்னிப்பெட்ஸ் எடுத்துகிட்டு அசம்பிள் பண்ணுவாங்க. அசம்பிள் பண்ணி தே கிரியேட் வெரி நைஸ் ஆர்கெஸ்ட்ரேஷன் ஆஃப் அந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இப்போ டூல்ஸ் பண்ணுது. இப்போ ரீசெண்டாக ஒரு டூல் ஒன்று பார்த்தேன். அதில் வந்து யூ கிவ் அன் ஆடியோ, அந்த ஆடியோவில் வந்து அவன் வாய்ஸ் ட்ராக்கையும் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக்கையும் தனித்தனியாக பிரிச்சிடுறாங்க. அண்ட் இட் டஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். அதாவது ஆடியோ ட்ராக் க்ளீனாக பிரிஞ்சிருது அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக்ஸ் தனியாக பிரிஞ்சிருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா தே ஆல்சோ டேக் அ ஸ்மால் ஆடியோ ஃப்ரம் யூ. நீங்கள் பேசுங்க, இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்று படிங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு ஆடியோ வாங்கிக்கிறான், ஒரு சாம்பிள் ஆடியோ வாங்கிக்கிறான். Now they make the song in your voice. It's a free tool. RVSO RKSO some tool இது. I was evaluating the tool. First part மட்டும் பண்ணேன், ஸ்ட்ரிப்பிங் பார்ட் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். வாட்ஸ் ஃபென்டாஸ்டிக். செகண்ட் பார்ட் ரிக்வயர்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் ட்ரைனிங். ஏன்னா வந்து நம்ம ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் நம்ம ஆடியோ கொடுத்தோன்னா அதில் அந்த மாடலை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிவிட்டு நம்ம ஒரிஜினல் ட்ராக் கொடுத்தோம்ல, அந்த ட்ராக்ல வாய்ஸ் ட்ராக்கை தூக்கிட்டு உங்கள் ட்ராக்கை உட்கார வச்சு நீங்கள் பாடினா எப்படி இருக்கும் அப்படின்றத அவன் ப்ரொடியூஸ் பண்ணுறான். இந்த entire job can be finished within 15 minutes to 30 minutes முடிச்சிடலாம். ஸோ which means you can sing legacy songsலாம் உங்கள் ட்ராக்ல பாடலாம். அது யாரும் சூ பண்ணுவாங்கன்னு கேட்காதீங்க, நிறைய பேர் சூ பண்ணுவாங்க. வேற அது நிறைய பிரச்சனையாக இருக்குது, பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து அதாவது இந்த க்ரியேட்டிவிட்டி வேர்ல்டு வந்து இஸ் பீங் ஷேக்கன் பை இந்த மாடர்ன் டெக் வந்து இஸ் ஷேக்கிங் த க்ரியேட்டிவிட்டி வேர்ல்டு. இப்போ ரீசெண்டாக ஏராமான் வந்து யூஸ் பண்ணார்ல, அவங்க அந்த இறந்து போன பேக்ரவுண்ட் சிங்கரோட ஷாஹுல் அமீத் அவரோட வாய்ஸ் ட்ராக்கை எடுத்து ஒரு சாங்கை ப்ரொடியூஸ் பண்ணார்ல. அஃப்கோர்ஸ் ஹீ டுக் பர்மிஷன் ஃப்ரம் த ஃபேமிலிலாம் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சரில் நிறைய நடக்கும். அதாவது என்னென்னா சிங்கர்ஸ்க்கெலாம் பிரச்சனை. ஓகே, சிங்கர்ஸ்க்கு பெரிய பிரச்சனை. ஏன்னா அவங்க வாய்ஸை யார் வேணால் சிமுலேட் பண்ணலாம். ஆமாம் இல்லைங்களா. இப்போ வந்து ஒருத்தர் நல்லா பாடுறாரு, ஆனால் அவரோட வாய்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, ஆனால் அந்த பாடுற ஸ்டைல் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா அந்த ஸ்டைல் மேலே எந்த வாய்ஸ் வேணால் உட்கார வைக்கலாம். இப்போ கரெக்ட் ரைட்டா. ஸோ தோஸ் ஆர் சம் கிரே ஏரியாஸ், ஐ மீன் ரியல் சேலஞ்சிங் ஏரியாஸ். பட் வந்து அதில் எத்திக்கல், மாரல் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்குது. இன்றைக்கி வந்து பெருசாக ரூல்ஸ் எல்லாம் இல்லை. தெர் இஸ் நோ லா தட் ப்ரொடெக்ட்ஸ் தி கிரியேட்டர்ஸ் ஆர் கிரியேட்டிவ் ஒர்க்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குலாம் பெருசாக ஸ்ட்ராங்காக லாஸ் இல்லை. அதனால் இன்னைக்கு கொஞ்சம் கிரேவாக இருக்குது. பட் ஐ ஹோப் இன் த நியர் ஃபியூச்சர் தெர் இஸ் சம் சாலிட் ரெகுலேட்டரி பாடி செட்டப் ஸோ தட் இதெல்லாம் பெரிய சென்சிட்டிவ் ஏரியாவில் இதெல்லாம். ஏன்னா சம்மன்ஸ் லைவ்லிஹுட்டே தூக்குற மாதிரி இருக்குது. கரெக்ட். ஸோ அப்போ வந்து ஹவு டு யூ த லா ஷுட் ப்ரொடெக்ட் த பீப்புள். ஸோ அந்த சமயத்தில் ஏதாவது ரெகுலேட்டரி பாடிஸ் வந்து இருக்கணும் டு ப்ரொடெக்ட் ரியல் ஒர்க்கு. இன்றைக்கி அது பிரச்சனையாக இருக்குது. ஐ ஹோப் சூனர் தோஸ் ப்ராப்ளம்ஸ் ஆர் அட்ரெஸ்ட். Let's hope for the best. Sure. Thank you for the wonderful time. Nariya Bush, we'll do more episodes with you. Sure. Thank you. Thank you. Muruga.